கிருபைகளையும் கொடுத்த ஆசிரமங்களுக்காக நாம் ஆண்டுக்கு நன்றி அல்லான ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று அறிவித்தேன். ದೇವರು ನಮಗೆ ಪೂರ್ವ ಕಾಲದಲ್ಲಿ ಮಾಡಿರುವಂತಹ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ಮಾಡಿದಂಥ ಉಪಕಾರಗಳಿಗಾಗಿ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು ಅನ್ನೋದನ್ನು ಕುರಿತು ಹೇಳಿದ್ದಾರೆ. இரண்டாவதாக எல்லா விதத்திலுமாக சுதந்திரத்தோடு வாழும்படியாக சகல நன்மையினாலே புஷ்டியினாலே செழிப்பாக ஆசீர்வதிப்பாய் நம்மை நடத்துகின்றார் என்பதை குறித்து அறிவித்தேன். அன்படியாக தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று அறிவித்தேன். ನಾವು ಸ್ವತಂತ್ರವಾಗಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಎಲ್ಲ ರೀತಿಯಾದಂತಹ ಸಮೃದ್ಧಿಯನ್ನ ಪುಷ್ಟಿಯನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಕೃತಜ್ಞತೆ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು ಅನ್ನೋದನ್ನು ಕುರಿತು ಹೇಳಿದ್ದಾರೆ. மூன்றாவதாக நம்முடைய பாரத்தை கர்த்தர் மேலே நாம் வைத்துவிடும் போது ನಮ್ಮ ಭಾರವನ್ನ ದೇವರ ಮೇಲೆ ನಾವು ಹಾಕುವಾಗ அவர் என்ன செய்வார்? ಆತನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளக்கூடியவராக என்று அறிவித்தேன். ಎಲ್ಲವನ್ನೂ ನೋಡಿಕೊಳ್ಳುವವರಾಗಿದ್ದಾರೆ ಅನ್ನುವುದನ್ನು அதனால் அது மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று. ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಕೂಡ ದೇವರಿಗೆ இன்றைக்கு நான்காவது படியாக ಇನ್ನು ನಾಲ್ಕನೇದಾಗಿ நாம் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் நிறைவேற்றுகின்றார் என்பதை குறித்து அறிந்து கொண்டு தேவனை ஸ்தோத்திரர்களாக இருக்க வேண்டும். ನಾವು ಬೇಡಿಕೊಳ್ಳೋದನ್ನ ದೇವರು ನೆರವೇರಿಸುತ್ತಾರೆ ಅನ್ನೋದನ್ನ ಅರಿತುಕೊಂಡು ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்னங்க சொன்னங்க? ಏನು ಹೇಳಿ? நாம் வேண்டிக் கொள்ளும் போது ನಾವು ಬೇಡಿಕೊಳ್ಳುವಾಗ எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுகின்ற தேவனுக்கு ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೆರವೇರಿಸುವ ஆண்டுக்கு நன்றி செலுத்தலா இருக்க வேண்டும். ನಾವು ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಉಳ್ಳವರಾಗಿ. இது ரொம்ப முக்கியமான காரியம். ಇದು ಬಹಳ ಮುಖ್ಯವಾದಂತ ಕಾರ್ಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம வேண்டுதலை கர்த்தர் கேட்கக்கூடியவராய் இருக்கிறார். ನಮ್ಮ ಬೇಡಿಕೆಯನ್ನು ದೇವರು ಕೇಳುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. நம்ம வேண்டுதலுமாக அநேக நல்ல காரியங்களை கர்த்தராகிய தேவன் செய்கின்றாய் இருக்கிறார். ನಮ್ಮ ಬೇಡಿಕೆಯ ಮೂಲಕ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನ ದೇವರು ಮಾಡುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. அவரே ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்றாருன்னா, ಅವರನ್ನ ದೇವರಾದ ಯೇಸು ಏನು ಹೇಳ್ತಾರೆ? நீங்கள் என் நன்றில நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க, ನೀವು ನನ್ನ ಬಳಿ ಕೇಳಿ ஜெபித்துக்கொள்ளுங்க, ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳಿರಿ அப்படின்றார். ಹಾಗಂತ ಹೇಳ್ತಾರೆ. அப்ப பாருங்க, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, ಕೇಳಿಕೊಳ್ಳಿರಿ ದೊರೆಯುವುದು, ಹುಡುಕಿರಿ ಸಿಕ್ಕುವುದು, ತಟ್ಟಿರಿ ನಿಮಗೆ ದೊರೆಯುವುದು, ಏನು தெரியவது. ஹல்லேலூயா. அப்ப நாம் கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும், ನಾವು ಕೇಳುವವರಾಗಿರಬೇಕು, தேடுவர்களாய் இருக்க வேண்டும், ಹುಡುಕುವವರಾಗಿರಬೇಕು, தட்டுவர்களாய் கூட இருக்க வேண்டும். ತಟ್ಟುವವರಾಗಿ ಕೂಡ ಇರಬೇಕು. அப்ப இந்த அனுபவத்தில் நாம் ஆண்டவர்கிட்ட நாம நெருங்கும் போது, ಈ ಅನುಭವದಲ್ಲಿ ದೇವರಲ್ಲಿ ನಾವು ಬರುವಾಗ ஏன்னா என்ன செய்யறாருன்னா, ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ அதுக்கு உத்தரவு கொடுத்து, ಅದಕ್ಕೆ ಸದುತ್ತರವನ್ನು ಕೊಟ್ಟು, அதுக்குரிய பதிலை கொடுத்து, ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ ಉತ್ತರವನ್ನು அதுக்குரிய ஆசீர்வாதங்களை ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ என் ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ பிதாவின் மூலம் நமக்கு கொண்டு கொடுக்க செய்கிறாய் இருக்கிறார். ತಂದೆಯ ಮೂಲಕ ನಮಗೆ ಕೊಡುವಂತವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனால் வேதத்துல பார்க்கிறோம், ವೇದದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, எரேமியா 33:3 ಯೆರೆಮೀಯ 33 என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு ನನ್ನನ್ನು ನೋಡಿ மறுத்தருள செய்வேன், ಸದುತ್ತರವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ, ನನ್ನನ್ನು ಕೇಳಿಕೋ, ನಾನು ನಿನಗೆ ಸದುತ್ತರವನ್ನು ಜಯಪಾಲಿಸಿ, ನಾನು ನಿನಗೆ ತಿಳಿಯದ ಮಹತ್ತಾದ ಗುಡಾರ್ಥಗಳನ್ನು ಗೋಚರಪಡಿಸೋಣ. ಕರತಣ್ಣ, ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಅದ್ಭುತ ದೇವರೇ ನೋಡಿ. ஆண்டவராகிய இயேசு எப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வம் பாருங்க. ದೇವರಾದ ಯೇಸು ಅಂತ ಒಳ್ಳೆ ದೇವರು. பாருங்க, அவரை நோக்கி நாம் முறையிடும் போது ಆತನ ನೋಡಿ ನಾವು ಕೂಗಿಕೊಳ್ಳುವಾಗ என்ன செய்யறாரு? ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? மறுஉத்தரவு கொடுக்கிறார். ಸದುತ್ತರವನ್ನು அறியாது எட்டாத உயரமான கல் நமக்கு செய்யறாராம். ನಮಗೆ ಗೋಚರಪಡಿಸಿದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ஆமென். ஹல்லேலூயா. ಎಂಬುದಾಗಿ. அப்போ அவர் செய்யாம விடுறதில்ல. ಅದನ್ನು ಮಾಡದೆ ಬಿಡೋದಿಲ್ಲ. நாம் என்ன கேட்கிறோமோ ஆண்டவர்கிட்ட, ನಾವು ದೇವರ ಬಳಿ ಏನನ್ನ அதை ಕೇಳ್ತೇವೆ நமக்கு ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ಅದನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ಕೀರ್ತನೆ 24 உன் மனவிருப்பத்தின்படி, ನಿನ್ನ ಮನೋ ಇಚ್ಛೆ, உன்னுடைய ஆலோசனைப்படி ನಿನ್ನ ಆಲೋಚನೆ கர்த்தர் எல்லாவற்றையும் ದೇವರೆಲ್ಲವನ್ನ உனக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ಮಾಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. உன் மனவிருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி, ನಿನ್ನ ಮನೋ ಇಚ್ಛೆ ಹಾಗೆ ನಿನಗೆ உன் ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. ನಿನ್ನ ಎಲ್ಲಾ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப நம்ம மன விருப்பத்தை ஆண்டவர் என்ன செய்றாருங்க? ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನ ಇಚ್ಛೆಯನ್ನು ದೇವರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ? சபல ಮಾಡಿಸ್ತಾರೆ, நிறைவேರಿಸ್ತಾರೆ, ಸಫಲ ಮಾಡುತ್ತಾರೆ. நம்ம ஆலோசனை என்ன ஆண்டவர்கிட்ட கேட்கிறோமோ அதை நமக்கு பார்த்து என்ன செய்ய நினைவு கொடுக்கிறாரு. ನಮ್ಮ ಆಲೋಚನೆಯಲ್ಲಿ ಏನಿದೆಯೋ ನಾವು ದೇವರ ಬಳಿ ಏನನ್ನ ಕೇಳುತ್ತೇವೋ ಅದನ್ನ ಹಾಗೆ ನೆರವೇರಿಸಿ ಕೊಡ್ತಾರೆ. சங்கீதம் 37:4 கூட பார்க்கிறோம். ಕೀರ್ತನೆ 37:4 ಕೂಡ ನೋಡ್ತೇವೆ. ಏನಾಗುதுங்க? ಏನಂತ ಇದೆ? ಯೆಹೋವನಲ್ಲಿ ಸಂತೋಷಿಸಿರಿ ಮತ್ತು ನೋಡಿದ ಆತ ನಿನ್ನ ಇಷ್ಟಾರ್ಥಗಳನ್ನು ನೆರವೇರಿಸುವೆನು. ಒಂದು ಕರತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ, ನಮ್ಮ ಇಷ್ಟಾರ್ಥಗಳನ್ನು ನೆರವೇರಿಸುವನು. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, ದೇವರಲ್ಲಿ ಉಲ್ಲಾಸಿಸಿರಿ, உன் இதயத்தின் வேண்டெல்லாம் உனக்கு அருள செய்வார். ನಿನ್ನ ಹೃದಯದ ಎಲ್ಲಾ ಬಯಕೆಗಳನ್ನು ಆತನು உன் இதயத்தின் வேண்டுதல்கள் என்ன ஆண்டவர்கிட்ட ಬೇಡಿಕೊಳ್ಳುವ ಏನಿದೆಯೋ ದೇವರ ಮುಂದೆ கேட்கிறையோ ನೀವೇನನ್ನ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೀರೋ நிறைவேற்றுகிறார். ನೆರವೇರಿಸೇ. அண்ணால் இதயத்தோடு முழுதத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் சமர்ப்பணம் பண்ணி கேட்டார்.
ಹನ್ನೆರಡು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ದೇವರ ಮುಂದೆ ಸಮರ್ಪಿಸಿ ಕೇಳ್ತಾಳೆ. அப்ப ஆண்டு என்ன பண்ணாரு? ಆಗ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? அவருடைய பூர்ண இருதயமுள்ள பிரார்த்தனை கேட்டு, ಆಕೆಯ ಸಂಪೂರ್ಣ ಹೃದಯದ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಕೇಳಿ, அவருடைய அறிக்கையை கேட்டு, அர்ப்பணத்தை கேட்டு, ಅರ್ಪಣೆಯನ್ನ ಅರಿಕೆಯನ್ನ ಕೇಳಿ, நல்ல ஒரு ஆண் குழந்தை சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். ಒಳ್ಳೆ ಗಂಡು ಮಗು ಸಮುವೇಲನನ್ನ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டு நிறைவேற்றாத விடுறதே கிடையாது. ದೇವರು ನೆರವೇರಿಸದೆ ಬಿಡೋದಿಲ್ಲ. நிறைவேற்றுகின்ற தெய்வமானவர் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு. ನೆರವೇರಿಸುವಂತ ದೇವರೇ ನಮ್ಮ ದೇವರಾದ ಯೇಸು. ஒலே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. 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 அப்ப நிறைவேற்றுகின்ற தேவனுக்கு ನೆರವೇರಿಸುವಂತ ದೇವರಿಗೆ நாம் சும்மா இருக்கணுமா? ನಾವು ಸುಮ್ಮನೆ ಇರಬೇಕಾ? இல்லையா? எப்போது நம்ம ஆண்டுக்கு கிருத்தனத்தை உள்ளவராகி, நன்றி உள்ளவர்களாக, நன்றி இதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ನಾವು ಯಾವಾಗಲೂ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಉಳ್ಳವರಾಗಿ, நம்ம வாழ்க்கையில மனுஷன் ஏதாவது நமக்கு இழப்பு நேரத்திலோ அல்லது கஷ்ட காலத்திலோ திடீரென்று ನಾವು ஒரு ಮನುಷ್ಯನ ಎದುರ್ಪಾರ್க்கிறோம். ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಏನಾದರೂ ಒಂದು ಕಷ್ಟನೋ ನಷ್ಟನೋ ಬಂದಾಗ ಯಾವುದೋ ಒಂದು ಸಹಾಯವನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸುತ್ತೇವೆ ಅಂತ அந்த நேரத்தில் அந்த சகோதர நண்பர்கள் யாராவது உதவி செய்தால், ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಸಹೋದರರು ಸ್ನೇಹಿತರು ಯಾರಾದರೂ ಸಹಾಯ ಮಾಡಿದರೆ அதை நம்ம வாழ்நாளெல்லாம் மறப்பது கிடையாது. ಅದನ್ನ ಜೀವನ ಇರೋವರೆಗೂ ನಾವು ಮರೆಯೋದಿಲ್ಲ. பார்க்கும்போது நினைக்கும் போதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? அவங்களுக்கு நன்றி செலுத்துறோம். ಅದು ನೋಡುವಾಗ ಅಥವಾ ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವಾಗೆಲ್ಲ ಅವರಿಗೆ ನಾವು ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳ್ತೀವಿ. அந்த நேரத்தில் கடவுளை போல நீ தாம்பா எனக்கு அந்த இடத்துல வந்திருந்த அப்படின்னா, ಆ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರ ಹಾಗೆ ನೀನೇ ಬಂದಿದ್ದೆ ಅಲ್ಲಿ. நான் நினைக்கிறோம்பா எப்போதுன்னு வாங்க. ನಾವು ನೆನೆಸ್ಕೊಳ್ತೇವೆ ಯಾವಾಗಲೂ. எப்போதும் நான் உங்களுக்கு நன்றி செலுத்தினா இருக்கிறோம்பான்னு வாங்க. ಯಾವಾಗಲೂ ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳೋಣ. ஹல்லேலூயா. மனுஷன் ஒரு நல்லது செஞ்சதுக்கு அவ்வளவு நினைக்கிறோம் நம்ம சொல்ற போது, ಮನುಷ್ಯನು ಒಂದೇ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯ ಮಾಡುವಾಗ ಅಷ್ಟು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವಾಗ, ஆனா ஆண்டவராகிய இயேசு ದೇವರಾದ ಯೇಸು நம் வாடலெல்லாம் நல்லமான காரியங்களை, அற்புதங்களையும், அதிசயங்களையும், விடுதலையும், ரட்சிப்பையும் கொடுக்கிறதான என் ஆண்டவராகிய இயேசுக்கு எப்போது நன்றியும் துதியும் ஸ்தோத்திரம் செலுத்தலாம். ನಮ್ಮ ಜೀವಮಾನವೆಲ್ಲ ಎಲ್ಲ ஆமென். ஹல்லேலூயா. ದೇವರಿಗೆ ನಾವು ಕೃತಜ್ಞತೆ ಆಗಿರಬೇಕು. அப்ப எவ்வளவு நல்லவர் பாருங்க நம்ம ஆண்டவர். ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯವರು ಅಂತ ನೋಡಿ ದೇವರು. இல்லையா? தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. வேதத்துல பாருங்க, சங்கீதம் 68 19-20 வசனத்தை வாசிக்கலாமா? ಕೀರ್ತನೆ 68 19 20 ಓದ್ಕೊಳ್ಳಿ. என்னன்னு சொல்லிக்குதுன்னா, ஆ ஆ ஆ praise Lord. ஆ ஆமென். praise Lord. ஹல்லேலூயா. என்னால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்மேல் பார சுமத்தினால் நம்ம ரட்சிக்கிற தேவன் அவரே. ಅನುದಿನವೂ ನಮ್ಮ ಭಾರವನ್ನು ಹೊರುವ ಕರ್ತನು ಆತನೇ. இல்லையா? நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். ನಮ್ಮ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ವಿಮೋಚಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்துக்கு கூட நீங்களாக்கிய வழிகள் உண்டு. ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನು ಮರಣಕ್ಕೆ ತಪ್ಪಿಸ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. பாருங்க, என்னாலும் ஆண்டவருக்கு என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரம் உண்டாதாக. ಅನುದಿನವೂ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இல்லையா? ஆண்டவருக்கு என்ன செலுத்தணுங்க? ದೇವರಿಗೆ ಏನ್ ಮಾಡಬೇಕು? ஸ்தோத்திரம் செலுத்தணும். ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸು. ஹல்லேலூயா செலுத்தணும். ಹಲ್ಲೆಲೂಯಾ ಸಲ್ಲಿಸು. கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும். ಕರ್ತನಿಗೆ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸು. தேவனை எப்போ ஸ்தோத்திரிக்க வேண்டும். ದೇವರಿಗೆ ಯಾವಾಗಲೂ சங்கீதம் 34:1 என்ன சொல்றாரு தாவீது? ಕೀರ್ತನೆ 34 கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். ನಾನು ಯೆಹೋವನನ್ನು ಎಡೆಬಿಡದೆ ಕೊಂಡಾಡುವೆನು. ಆತನ ಸ್ತೋತ್ರವು ಯಾವಾಗಲೂ ನನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ಇರುವುದು. ಒಳ್ಳೆ சொல்லுவோமா? ஹல்லேலூயா. 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 கர்த்தரை நான் ಕರ್ತನನ್ನು எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன். ಎಡೆಬಿಡದೆ ಕೊಂಡಾಡುವೆನು. அவர் துதி என் வாயில் எப்போதும் இருக்கும். ಆತನ ಸ್ತೋತ್ರವು ಯಾವಾಗಲೂ ನನ್ನ எப்போதுனா என்னங்க? ಯಾವಾಗಲೂ ಅಂದ್ರೆ ಏನು? அப்ப இப்ப இல்ல, ಆಗ ಈಗ ಅಲ್ಲ. நினைக்கும் போதெல்லாம் தேவனை ஸ்தோத்திரிக்கணும். ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವಾಗಲ್ಲ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. கர்த்தர் செய்த நன்மைகள் குறித்து நன்றி செலுத்தணும். ಕರ್ತನು ಮಾಡಿದಂತ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ, ஆபத்துகள், விபத்துகள், கஷ்டங்கள், தொந்தரவுகள், பிரச்சனை எல்லாவற்றையும் விலக்கி காக்கின்ற தேவனுக்கு நாம் நன்றியான ஸ்தோத்திர செல்வாய் இருக்க வேண்டும். ಕಾಪಾಡುವಂತ ದೇವರಿಗೆ ನಾವು ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳುವರಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, ನೋಡಿ ದೇವ ಮಕ್ಕಳೇ, இப்படிப்பட்ட கர்த்தருடைய சமூகத்துல நம்முடைய ஸ்தோத்திரம் தேவனுக்கு எப்போதும் செலுத்த காரணம் என்னவென்றால், ಈಗ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುವುದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು? அவர் செய்த உபகாரங்கள் ஏராளமா இருக்கிறது. ಆತನು ಮಾಡಿದಂತ ಉಪಕಾರಗಳು ಹೇರಾಳವಾಗಿದೆ. விண்ணப்பிக்கும் போது மேலான கலை செய்கிறார். ವಿಜ್ಞಾಪಿಸುವಾಗ ಹೇರಾಳವಾದ எபேசியர் 3:20 பார்க்கிறோம். ಎಫೆಸದವರಿಗೆ 3:20 ನೋಡ್ತೇವೆ. நான் அதாவது வேண்டுவதற்கும் விண்ணப்பிற்கும் மேலான கலை செய்கிறாராம். ನಾವು ಬೇಡುವುದಕ್ಕಿಂತಲೂ ವಿಜ್ಞಾಪಿಸುವುದಕ್ಕಿಂತಲೂ ಅಧಿಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ನಮ್ಮಲ್ಲಿ ಕಾರ್ಯ ಸಾಧಿಸುವ ತನ್ನ ಶಕ್ತಿಯ ಪ್ರಕಾರ ನೋಡಿದ ನಾವು ಬೇಡೋದಕ್ಕಿಂತಲೂ ಯೋಚಿಸೋಕ್ಕಿಂತಲೂ ಅಧಿಕವಾದದನ್ನು ಮಾಡಲು ಶಕ್ತನಾದ ದೇವರಿಗೆ ಸಭೆಯಲ್ಲಿಯೂ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುನಲ್ಲಿಯೂ ತಲಾತಲಾಂತರಕ್ಕೂ ಯುಗಾಂತರಕ್ಕೂ ಸ್ತೋತ್ರ. ஹல்லேலூயா. பாத்தீங்களா? நான் வேண்டுவதற்கு விண்ணப்பிற்கு மேல கால ஆண்டு செய்யும் போது ಬೇಡುವುದಕ್ಕಿಂತ ಯೋಚಿಸುವುದಕ್ಕಿಂತ ಮೇಲಾದ எப்போது தேவனுக்கு ஸ்தோத்திரம். ನಾವು ಯಾವಾಗಲೂ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುವವರು. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாத்தீங்களா? சில நேரத்துல
ஆவியான நமக்கு சகாயராக இருக்கிறார் ஜெபிக்கும் போது. ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮ ನಮಗೆ ಸಹಾಯಕರಾಗಿರ್ತಾರೆ. ಯೇಸುவும் பிதாண்டில் நமக்காக பரிந்து பேசான் இருக்குது. ಯೇಸು ಕೂಡ ತಂದೆ ಬಳಿಯಲ್ಲಿ ನಮಗೋಸ್ಕರ ಪರಿತಪಿಸಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் இல்லையா? 8ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ எடுத்து வாசிக்கலாமா? ಓದಿಕೊಳ್ಳೋಣ. வாசிக்கலாமா? இயேசுவும் பரிந்து பேசுறாரு, ಯೇಸು ಕೂಡ பரிசுத்தாவினும் நமக்காக பரிந்து பேசுறாரா? ஆவியானவர் தாமே 26 ಓದ್ಕೊಳ್ಳೋಣ. ಹಾಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಸಹ ನಮ್ಮ ಆಸಕ್ತಿಯನ್ನು ನೋಡಿ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾನೆ. ಹೇಗೆಂದರೆ ನಾವು ತಕ್ಕ ಪ್ರಕಾರ ಏನು ಮಾಡಬೇಕು ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದ್ರಿಂದ ಪವಿತ್ರಾತ್ಮನು ತಾನೇ ನರಳಾಟದಿಂದ நமக்கோசர ಬೇಡಿಕೊಳ್ತಾನೆ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிலர் படிக்கலன்னு வச்சுங்க, ಕೆಲವರು ಓದಿಲ್ಲ ಅಂತ ಅನ್ಕೊಳ್ಳಿ, சிலர் ஜெபம் பண்ண வரலன்னு வச்சுங்க, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಬರಲ್ಲ ಅನ್ಕೊಳ್ಳಿ, இல்லையா? ಅಲ್ವಾ? அப்ப அவங்களுடைய உள்ளான மனசு பார்க்கறாரு, ಅವರೊಳಗಿನ ಮನಸ್ಸನ್ನ ನೋಡ್ತಾರೆ. ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவங்க சாதாரணமா கொஞ்சம் சாமி அங்க நல்ல பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ಏನೋ ಸಾಧಾರಣವಾಗಿ ಯೇಸು ಒಳ್ಳೇದು ಮಾಡಪ್ಪ ಅಂತ ಬಿಟ್ಬಿಡ್ತಾರೆ. ஆனா அதே காரியங்களில் அவங்க சிந்தித்து யோசிப்பாங்க, இந்த தேவைக்காக அந்த தேவைகள்லாம் இருக்குது ஆண்டவரே, குடும்ப தேவை இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி இப்போ சொல்லிக்குவாங்க. ಅವ್ರ ಯೋಚನೆಯಲ್ಲಿ ಏನಿರುತ್ತೆ, ಈ ಕಾರ್ಯ ಇದೆ, ಈ ಅಗತ್ಯ ಇದೆ, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇದು ಬೇಕಾಗಿದೆ ಅನ್ನೋದೆಲ್ಲ அப்போ அதுவும் ஜெபமானா கூட ஆண்டவர் எடுத்துக்கிறாரு. ಅದನ್ನ ಕೂಡ ಪ್ರಾರ್ಥನೆಯಾಗಿ இருபத்தி நினைவினால ஆண்டவர் கிட்ட பேசினா போதும், ನಿನ್ನ ಹೃದಯದ நினைச்சா போதும். ಸಾಕು. ஆனால் ஜெபம் பண்ணணும்னு சொல்ல, ಅದರಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ஜெபம் பண்றதுக்கு தெரிஞ்சுக்கணுங்க, ஜெபம் பண்ணணும் தான். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಕೆ ಕಲ್ತಿರೋ, ஜெபிக்க தெரியாதவங்க நினைப்பாங்க, ಪ್ರಾರ್ಥನೆ ಗೊತ್ತಿಲ್ಲದಿರೋರು அவங்க மனசுக்குள்ள பேசிக்குவாங்க, ಇಲ್ಲ ಅವರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾರೆ, ஆண்டவரே இதெல்லாம் காரியங்கள்லாம் நடக்கணும் ஆண்டவரே அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ದೇವರೇ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ನಡಿಬೇಕು ದೇವರೇ ಅಂತ ಕೂಡ ನೆನೆಸ್ತಾರೆ. தேவையெல்லாம் இருக்கணும்ப்பா வீட்டு காரியங்களுக்கு குடும்பத்துக்குன்னு சொல்லிட்டு அப்படி பேசிக்குவாங்க. ಈ ಅಗತ್ಯಗಳೆಲ್ಲ ಇದೆ ಮನೆ ಕಾರ್ಯಗಳಿಗೋಸ್ಕರ, அதுவும் ஒரு ஜெபமா கூட, ಅದು ಕೂಡ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ. ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது விசுவாசம்ல நம்பிக்கையுள்ள ஒரு வார்த்தையா இருக்கிறது, கடவுள்கிட்ட ನಂಬಿಕೆಯುಳ್ಳ ಒಂದು ಮಾತಾಗಿದೆ. தேவனுக்கு மகிமை. அப்ப அதனால அந்த நினைவுல நாம் நினைக்கிறோமே, ஒருவேளை ஜெபிக்க முடியாத சூழ்நிலை கூட கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு என்ன செய்றாரு, பிதாண்டில சமர்ப்பணம் பண்றா இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗದೇ ಇರುವಂತ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿರುವ ಯೋಚನೆಯನ್ನು ಕೂಡ ದೇವರು ಪವಿತ್ರಾತ್ಮನ ಮೂಲಕ அதே மாதிரி ஆண்டவர் இயேசு கூட என்ன செய்றாருன்னா, ಅದೇ ಹಾಗೆ ದೇವರಾದ ಯೇಸು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, அதே 8ஆம் அதிகாரத்துல 8ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ வாசிக்கலாமா? ஹல்லேலூயா. 34ஆம் வசனம் வாசிங்க. ಅಪರಾಧಿಗಳೆಂದು ನಿರ್ಣಯಿಸುವವರು ಯಾರು? ಕ್ರಿಸ್ತ ಯೇಸು ಮರಣವನ್ನು ಹೊಂದಿಲ್ಲದೆ ಜೀವಿತನಾಗಿ ಎದ್ದು ದೇವರ ಬಲಗಡೆಯಲ್ಲಿದ್ದು ನಮಗೋಸ್ಕರ ಬೇಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. பாத்தீங்களா? மரித்தவர் அவரே எழுந்திருக்கிறவர், அவரே தேவனுடைய வலதுபுறத்தில் இருக்கிறவரா இருக்கிறார். யாரு? ದೇವರ ಬಲಭಾಗದಲ್ಲಿ இயேசு கிறிஸ்து. ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. ஆமென். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, இவர் என்ன செய்றாருன்னா, ಇತನು ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ, நமக்காக வேண்டல் செய்கிறார். ನಮಗೋಸ್ಕರ ಬೇಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. யாருங்க? ಯಾರು? இயேசுவானவர், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. பரிசுத்தாவியானவரும் வேண்டுதல் செய்கிறார் நமக்காக. ಬೇಡಿಕೆ ಇಡ್ತಾರೆ, இயேசுவோ நமக்காக வேண்டல் செய்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮಗೋಸ್ಕರ அது மாத்திரம் இயேசு மூலமாக நம்ம சகல காரியங்களை நிறைவேற்றுகின்ற தெய்வமாக இருக்கிறார். ಯೇಸುವಿನ ಮೂಲಕ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೆರವೇರಿಸುವಂತವರು ಕೂಡ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க என்ன கேக்குறீங்களோ ஆண்டவர்கிட்ட அது கர்த்தர் செய்தே சேருவார். ಇದು ಏನನ್ನ ಕೇಳಿಕೊಳ್ತಿರೋ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನ ನೆರವೇರಿಸ್ತಾರೆ. செய்வாரா செய்ய மாட்டாரா? ಮಾಡ್ತಾರಾ ಮಾಡೋದಿಲ್ವಾ? ஆமா, சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯಗಳಿದ್ದರೂ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ, இல்ல பெரிய காரியத்தை கூட ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವಾಗಿದ್ರೂ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ. ஆனா உன் வயசு தகுந்த அப்படி உன் அளவுக்கு தகுந்த மாதிரி தான் செய்வாரு. அதே நேரத்துல ನಿಮ್ಮ ವಯಸ್ಸಿಗೆ ತಕ್ಕ ಹಾಗೆ அதனால ಕೇಳುವವರಾಗಿ. 12 வயசு பையன் 12 ವರ್ಷದ ಹುಡುಗ எனக்கு ஸ்கூட்டர் வேணாம் ஓட்ட போறேன்னு சொல்லி கேட்டா கொடுக்க மாட்டாரு. ನನಗೆ ಸ್ಕೂಟರ್ ಬೇಕು ಓಡಿಸೋದಕ್ಕೆ ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ಕೊಡೋದಿಲ್ಲ. இல்லையா? கொடுப்பாரா? ಕೊಡ್ತಾರಾ? கொடுக்க மாட்டார், சொந்தமா கொடுக்க மாட்டார். ಸ್ವಂತವಾಗಿ ಕೊಡೋದಿಲ್ಲ. அரசாங்கமா என்ன செய்யுது, ಸರ್ಕಾರ ಏನ್ ಮಾಡುತ್ತೆ, 18 வயசுக்கு மேல இருந்தா 18 ವರ್ಷ அவனுக்கு லைசன்ஸ் கொடுத்து அவன் வண்டி வாங்கி ஓட்டலான்னு. ಅವ್ರಿಗೆ ಲೈಸೆನ್ಸ್ ಕೊಟ್ಟು ಅವ್ರ ಗಾಡಿ ತಗೊಂಡು ಓಡಿಸಬಹುದು இல்லையா? சமுதாயத்தில் அப்படிப்பட்ட ஒரு சட்டங்கள் இருக்கிறது, ಕಾನೂನಿನಲ್ಲಿ ಅಂತ ಒಂದು ಆಜ್ಞೆಗಳಿದೆ. நல்லா படித்து நல்ல முன்னேறும் போது தான் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. ಚೆನ್ನಾಗಿ ಓದಿ ಮುಂದೆ ಬಂದ್ರೆ ಅವರಿಗೆ ಕೆಲಸ. ஆனால் அந்த படிப்புக்கு தகுந்த ஞான விவேகத்தை கடவுள்கிட்ட நாம் கேட்டு பெற்றுக்கலாம். ವಿದ್ಯೆಗೆ ಬೇಕಾಗಿರುವಂತ ಜ್ಞಾನವನ್ನು ದೇವರ ಬಳಿ ಕೇಳಿ, படித்து முடித்த பிறகு எனக்கு நல்ல வேலை வேணும்னு சொல்லி கேளுங்க, ஆண்டு தருவாரு. அப்படித்தான். ಮುಗಿಸಿದ ನಂತರ ಒಂದು ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಬೇಕು ಅಂತ ಕೇಳಿ ದೇವರು. அதுக்கு முன்னாடியே, படிக்காததுக்கு முன்னாடியே, ಓದೋದಕ್ಕೆ ಮುಂಚೆ உனக்கு வேலை வேணும்னா சின்ன பிள்ளைங்களும் சரி வாலி பசங்களும் கொடுக்க மாட்டார் சரியா விதத்தில். ನಮಗೆ ಕೆಲಸ ಬೇಕು ಅಂದ್ರೆ ஆனால் வேலை வேலைகளை கொடுப்பாரு.
வேலை இல்லாத, அதாவது அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாருன்னு வச்சுங்க. ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಕೆಲಸ ஹல்லேலூயா. ஆனா படிக்காத கூட என்ன செய்யறாங்க, வியாபாரம் பண்ணி நல்லா பண்ணி ஐஸ்வர்யம் கூட ஆகுறாங்க. ಓದದೇ ಇರೋರು ಕೂಡ ಒಂದು ವೇಳೆ ವ್ಯಾಪಾರವನ್ನು ಮಾಡಿ ಹಣ ಮಾಡಬಹುದು. அதுக்கு தகுந்தவனமாக ஆண்டவர் செய்கிறார். ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ದೇವರು ಮಾಡ್ತಾರೆ. அர்த்தம் ஆச்சுங்களா? ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆಯಾ? ஆமென், ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உடனடியாக ஏக்தம் என்ன செய்வாங்க, ಕೂಡಲೇ ಒಂದೇ ಸಲ ಏನ್ கல்யாணம் ஆகணும்னே பிள்ளை பத்துக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க கூடாது. ಮದುವೆ ಆಗದ ಕೂಡಲೇ ಮಗು ಬೇಕು ಅಂತ ಎದುರು. அது மாதிரி ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்கு அந்த கார் நிறைவேறலன்னு சொல்லக்கூடாது. ಅದೇ ರೀತಿ ರಕ್ಷಣೆ ಆದ ಕೂಡಲೇ ನನಗೆ ಈ ಕಾರ್ಯ ನೆರವೇರಬೇಕು. காத்திருக்கணும், ಕಾದಿರಬೇಕು, ஜெபிக்கணும், ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು, பொறுமையோடு இருக்கணும். ஏற்றவில்லை ஆண்டவர் செய்வார். ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமா, சகோதரர் ஜோசுவா 3 வருஷமா ஜெபம் பண்ணாரு கல்யாணத்துக்காக. ಸಹೋದರ ಜೋಶುವ ಅವರು 3 ವರ್ಷಗಳ ಕಾಲ 3 வருஷமா ஜோசுவா தெரியல, 3 ವರ್ಷ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. இல்லையா பாஸ்டர்? எங்க பாருங்க, பொண்ணு பாருங்க, பொண்ணு பாருங்க. ಎಲ್ಲಾದ್ರೂ ಹುಡುಗಿ ನೋಡಿ ಪಾಸ್ಟರ್. அதோடு கூட ಅದರೊಂದಿಗೆ இவர் இஷ்டமா சரி குடும்பத்துல எல்லாரும் கொண்டு போய் கூட பார்த்தாரு. ಇವರು ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಕೂಡ ನೋಡಿ. ஆனா கூட சகோதரன் உக்காருப்பா, அந்த சகோதரன் உக்கார வச்சுக்க. சார் நல்லது, ரொம்ப சந்தோஷம், ಬಹಳ ಸಂತೋಷ. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்பா உனக்கு ஜெபம் பண்றோம், ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ உங்களுக்கு மூத்தவர்களாம் இருக்கிறாங்க, சகோதரிமாருங்க, ನಿಮಗಿಂತ ದೊಡ್ಡವರಿದ್ದಾರೆ, அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும். ಅವರಿಗೆಲ್ಲ ಮದುವೆ ஆயிட்டு தான் உனக்கு ஆகணும். ಅವ್ರು ಆದ್ಮೇಲೆ ನಿಮಗೆ ಆಗ್ಬೇಕು. அதுக்கு முன்னாடி உனக்கு நான் கல்யாணம் பண்ண வைக்க மாட்டேன். ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ನಿಮಗೆ ಮದುವೆ அது ಮಾಡಿಸೋದು கரெக்ட் இல்ல, ಅದು ಸರಿ ಅಲ್ಲ அப்படின்னு சொன்னாப்பா. ஆமென், ஹல்லேலூயா. சரி, இடையில எனக்கு ஆவலன்னு சொல்லி ஒரு எல்லாம் கொஞ்சம் சூப் விட்டு விட்டாங்க சகோதரங்க, சபையிலே சில வாலிப சகோதரங்க. ಕೆಲವು தப்பு அது. ಸಭೆಯಲ್ಲಿ ಇರೋರೇ ಅವರಿಗೆ ஊழியக்கார ஆலோசனை கேட்காதபடி இஷ்டம் போல திரிஞ்சு இஷ்டம் போல பொண்ணை பார்க்கறது, இஷ்டம் போல மாப்பிள்ளை பார்க்கறது சில காரெல்லாம் நிறைவேறதே கிடையாது. ಸೇವಕರಿಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲದೆ ಕೆಲವೊಮ್ಮೆ ಗಂಡು ನೋಡೋದು ಹೆಣ್ಣು ನೋಡೋದು ಅದು கரெக்டா? ನೆರವೇರೋದೇ ಇಲ್ಲ. ஆமா சகோதர, சம்பத்துக்கு எங்கிருந்து கொடுக்கு போனோம் நம்ம நகமையை பிடிக்கிறதுக்கு. ನಮ್ಮ ಸಂಪತ್ ಸಹೋದರರಿಗೆ ಇಲ್ಲಿಂದ ಕೊಡಗಿಗೆ ಹೋದ್ರು. பாஸ்டர் ஆர்ச் பிஷப் சுரேஷ் அவர் மூலியமா, ಆರ್ಚ್ ಬಿಷಪ್ ಸುರೇಶ್ ಪಾಸ್ಟರ್ ಅವರ அப்ப எங்க சபை, எங்க ஊழியக்கார குடும்பம் சபையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ಕುಟುಂಬ ಸಭೆಯಲ್ಲಿದೆ ಎಂಬುದಾಗಿ அப்ப நாங்க சரோஜம்மா சௌரி எல்லாம் நாங்க போனோம், பாஸ்டம்மா நாங்க எல்லாரும் போனோம். ಸೇವಕರು ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಎಲ್ಲ ಹೋದ್ರು. போய் பார்த்து விசாரித்து ಹೋಗಿ ನೋಡಿ ஜெபம் பண்ணிக்கும் போது ಪ್ರಾರ್ಥನೆ அப்ப ಮಾಡುವಾಗ கடவுளுடைய சித்தன் பிறகாக ದೇವರ ಚಿತ್ತದ சம்பத்துக்கு நல்ல நகமே ஆண்டு கொடுத்தார். ಸಂಪತ್ ಸಹೋದರರಿಗೆ ஒல்லையா சொல்லுவோமா? ದೇವರು ಕೊಟ್ಟರು. இப்ப பாருங்க, சபையில எல்லா விதத்திலுமா ஆவிக்குரிய ஜெபத்திலும் ಸಭೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲ ವಿಧದಲ್ಲಿ ಆತ್ಮಿಕ சண்டே ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ஸ்கூல் அப்பத்திலிருந்து இருக்குது. சண்டே ஸ்கூல் டீச்சரா, ಆಗ್ಲಿಂದ ಸಣ್ಣ ಕ್ಲಾಸ್ ಟೀಚರ್ ಆಗಿ, நல்ல ஒரு சீனியர் சண்டே ஸ்கூல் டீச்சர், ಒಂದು ಸೀನಿಯರ್ ಸಣ್ಣ ಕ್ಲಾಸ್ ಟೀಚರ್ ಆಗಿ ஊழியத்தில் குடும்பத்தில் எல்லா காரியத்திலும் நல்ல சாட்சியா இருக்குது. ಸೇವೆಯಲ್ಲಿ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಎಲ್ಲದರಲ್ಲಿ இப்படிதான் ஆண்டு செய்யறது. ಹೀಗೆ ದೇವರು ಮಾಡೋದು. ஆமென், ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால நம்ம ஜெபம் கேட்கிறாரு, ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ நேரத்துல காத்திரு கூட இருக்கணும். ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ஏழாம் போயிட்டு அர்ஜென்ட் பட்டு ஓடக்கூடாது. சில காரியத்துல ಅರ್ಜೆಂಟ್ ಮಾಡಿ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಓಡಬಾರ್ದು. ஜாதி பேதம் இதெல்லாம் பார்க்க கூடாது. ಜಾತಿ ಭೇದ ಎಲ್ಲ ನೋಡಬಾರ್ದು. ஆமா, பிரைலாட், ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஸ்ரீராம் போனாரு, வசநகர் போனாரு, சிவாய்நகர் போனாரு, எல்லாம் போனாரு, ஊருக்கு போனாரு. சரி, இதெல்லாம் ஏன் வருதுன்னா, ಇದೆಲ್ಲ ಯಾಕೆ ಬರುತ್ತೆ ಅಂದ್ರೆ ஆலோசனையும் ஜபமும் சரியான விதத்தில் இருக்க வேண்டும். ಆಲೋಚನೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. பிறகு முற்றிலுமா ஒப்புக்கிட்டாரு. ನಂತರ ಸಂಪೂರ್ಣ எல்லாரும் கேட்டு எல்லாம் சொல்லி எல்லாம் வெத்தாயிடுச்சு, போய் ಎಲ್ಲರೂ வேண்டாம். ಹೇಳಿದ್ದಾಯ್ತು, ಎಲ್ಲ ನೋಡಿದ್ದಾಯ್ತು. ஐயா நீங்க தான் பார்க்கணும் ஐயா. ನೀವೇ ನೋಡಬೇಕು. அப்பா நான் பார்க்கறேன், ನಾನು ನೋಡ್ತೀನಿ, நான் ஜபத்தில் தான் பார்க்கறேன்பா. ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ நான் ನೋಡ್ತೀನಿ. டைரக்டா மனுஷனை பார்த்து உடனே நான் இதுக்கு ஒத்துக்க முடியாதுப்பா, ನಾನು ಡೈರೆಕ್ಟ್ ಆಗಿ ಮನುಷ್ಯರನ್ನ ನೋಡಿ ಒಪ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ, அதுவும் சரி வராதுப்பா ಅದು ಸರಿ ಬರೋದಿಲ್ಲ அப்படின்னு சொல்லி ஜபத்தில் வைக்கும்போது தான் ಹಾಗಂತ ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಇಡುವ நல்ல அருமையான நல்ல பக்தி உள்ள ஒரு குடும்பம். ಒಂದು ಒಳ್ಳೆ ಭಕ್ತಿಯುಳ್ಳ ಕುಟುಂಬ. பாஸ்டர் அவருடைய அண்ணா பாஸ்டர் ಅವರ ಅಣ್ಣ ಪಾಸ್ಟರ್ டேவிட் பாஸ்டர், ಡೇವಿಡ್ அவருடைய அவருக்கு அண்ணா தான் சாமுவேல். ಅವರ ಅಣ್ಣ அவங்க மகளை தான் என்ன பண்ணுது, யேசுமூரில் போய் பார்த்து விசாரித்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நியமனம் பண்ணார். ಅವರ ಮೂಲಕ ಹೋಗಿ ವಿಚಾರಿಸಿ ಪ್ರಾರ್ಥನೆ நல்ல திருமணம் ஆகிட்டு இன்றைக்கு சகோதரி கர்ப்பிணியா இருக்குது. இந்த இன்னும் 10-15 நாள்ல டெலிவரி ஆக போகுது. ಈಗ ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಮದುವೆ ಆಗಿದೆ. ಈಗ ಸಹೋದರಿ ಅವರು ಗರ್ಭಿಣಿ பாருங்க, ஆண்டு செய்யறது இப்படித்தான் எல்லா காரியங்களும். ದೇವರು ಮಾಡೋದು ಹೀಗೆ. ಪ್ರೀತಿಗೆ பாருங்க, ಸಂಖ್ಯೆ தூரமா இருந்தா கூட தூத்துக்குடி ಅನ್ನುವಂತ ದೂರದ ಜಾಗದಲ್ಲಿದ್ದರು ಕೂಡ அது இங்கே தான் இருக்குது, ಇಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ ಅವರು. பிரைலாட், ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனுக்கு மகிமை. ದೇವರಿಗೆ பாருங்க, ஊழியக்காரருக்கு எங்க கொடுத்தோம், ஊழியக்கார மகனுக்கு ஊழியம் செய்யறாரு. ಸೇವಕರ ಮಗನಿಗೆ ಕೊಟ್ಟು அப்போ அவங்க வந்து தூரத்தை பார்க்கல, ಅವರು ಒಂದು ದೂರವನ್ನು நல்ல ஊழியம் செய்யற குடும்பம், ಒಳ್ಳೆ ಸೇವೆ ಮಾಡುವ ஊழியக்கார குடும்பம், ಸೇವಕರ பக்தியுள்ள குடும்பம், கர்த்தருடைய சேவை செய்தான குடும்பம், ಸೇವೆ ಮಾಡುವಂತ அதை பார்த்தாங்க. ಅದನ್ನ ನೋಡಿದ್ರು. அது நாங்க போய் பார்த்து விசாரித்து ஜெபம் பண்ணோம். ಅದನ್ನು ಹೋಗಿ ನೋಡಿ ವಿಚಾರಿಸಿ பாவனரை கொண்டு எல்லாவற்றிலுமாக ஒத்துழைக்கப்பட்டது. ಪವಿತ್ರಾತ್ಮನ ಮೂಲಕ நல்லபடியா திரும்ப நடந்து இன்றைக்கு நல்ல பக்தியுள்ள குடும்பமாக அவங்க வாழ்றாங்க. ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಮದುವೆ இதுதான் ಆಗಿ ஆண்டு ಒಂದು செய்த ಒಳ್ಳೆ காரியம் ಭಕ್ತಿಯುಳ್ಳ ஒவ்வொன்றிலும் ಕುಟುಂಬ தேவ பிள்ளைகளே. ಇದು ஆமென், ದೇವರು ஹல்லேலூயா. ಮಾಡುವ ಕಾರ್ಯ ಒಂದೊಂದರಲ್ಲೂ. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாய் நாம ದೇವ ಮಕ್ಕಳಾದ ನಾವು சில நேரத்துல நம்ம ஜெபிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது நினைத்து
காரியங்களை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ಕೆಲವೊಮ್ಮೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗದೇ ಇರುವಂತ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ನಾವು ನೆನೆಸುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ದೇವರು ನೆರವೇರಿಸುತ್ತಾರೆ. கிறிஸ்துவானவர் நமக்காக பிதாண்டில பரிந்து பேசுறார். ಕ್ರಿಸ್ತನು ನಮಗೋಸ್ಕರ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ உலகத்தில் இருக்கும் போது பிதாண்டில ஜெபம் பண்ணாரு. ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಾಗಲೂ ತಂದೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಶಿಷ್ಯರನ್ನು தேர்ந்தெடுக்கும் போது ஜெபம் பண்ணாரு. ಶಿಷ್ಯರನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ ஊழியம் செய்யும் போது ஜெபம் பண்ணாரு. ಸೇವೆ ಮಾಡುವಾಗ ராத்திரெல்லாம் ஜெபம் பண்ணாரு. ರಾತ್ರಿಯೆಲ್ಲ பகலெல்லாம் ஊழியம் செஞ்சாரு. ஜனங்களுக்கு விடுதலை ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் கொடுத்தாரு. ಪಾಪ ವಿಮೋಚನೆ. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் தேவ பிள்ளைகளே, ಆದ್ದರಿಂದ ದೇವ ಮಕ್ಕಳೇ, ஜெபத்தினால ಪ್ರಾರ್ಥನೆ ಮೂಲಕ கர்த்தர் செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக ಕರ್ತನು ಮಾಡುವಂತ ಎಲ್ಲಾ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳಿಗೆ நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனுக்கு நன்றி செலுத்தலாயிருந்தே. ஆனால் தாவீது சொல்றான், நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். ಅದರಿಂದ ದಾವೀದನು ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು ಎಡಬಿಡದೆ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொன்றிலும் அப்படிதாங்க. ಒಂದೊಂದರಲ್ಲೂ ಹಾಗೆ. இப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மகன் பாஸ்டர் சாம் செப்லோன் ராஜுக்காக என்ன செய்றோம்? ಸೇವಕರ ಮಗ சபை நீங்கெல்லாம் ஜெபம் பண்ணுகிறீங்க. ಸಭೆ ನೀವೆಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೀರಾ. தேவனுக்கு மகிமை. ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்றீங்க. ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳಿಗೆ, ஊழியக்கார குடும்பத்துக்காக ஜெபம் பண்றீங்க. ಸೇವೆಯ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ எங்களுக்கு ಮಾಡ್ತೀರಾ. நல்ல சுகபலம் ஜெபத்துக்காக ஜெபிக்கிறீங்க. ಎಲ್ಲರೂ ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்றீங்க. ಆರೋಗ್ಯವಾಗಿರಬೇಕು, ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಬೇಕು, நல்ல ಕಾಲ ನೆರವೇರಕ್ಕಾக ஜெபம் பண்றீங்க. ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು இப்ப ನೆರವೇರಿಸಬೇಕು. படிப்படியா ஆண்டு நிறைவேற்றி கொண்டே வந்திருக்கிறார். ಈಗ ಹಂತ ಹಂತವಾಗಿ இந்த அருமையான கர்த்தர் நல்ல ஒரு ஆலயத்தை நமக்கு கொடுக்கும்போது, ದೇವರಿಗೆ ಸುಂದರವಾದ ಆಲಯವನ್ನು இவ்வளவு 3 மாடி 4 மாடி கட்டடத்தை நமக்கு ஆண்டு கொடுத்துக்கிறார் ஊழியத்துல ஆராதனைக்காக. 3-4 மಹಡಿ கட்டடம் தேவனுக்கு பாருங்க, 2018-19 ஆண்டு மேல சாவடியில மோல்ட் போட்டாயிடுச்சு. 2018-19 ಮೋಲ್ಡ್ ಹಾಕಿ அப்ப கேஸ் வந்தது. ಕೇಸ್ 5 வருஷமா கேஸ் நடந்தது. 5 ವರ್ಷವಾಗಿ ಕೇಸ್ ನಡೀತಿದೆ. நாம சபையார் என்ன செஞ்சோம்? ನಾವು ಸಭೆ ஆண்டு கிட்ட முறையிட்டோம். ದೇವರ ಬಳಿ ವಿಜ್ಞಾಪನೆ, கண்ணீர் ஜெபங்கள், ಕಣ್ಣೀರಿನ வியாகுல ஜெபங்கள், ವ್ಯಾಕುಲದ பொருத்தனை ஜெபங்கள், ಹರಕೆಯ ಪ್ರಾರ್ಥನೆಗಳು இல்ல ஆண்டு கிட்ட நம்ம சவுண்ட் பண்ணோம். ನಾವು ದೇವರ ಬಳಿ ஆண்டு என்ன பண்ணாருங்க? ದೇವರು ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ? நம்ம பக்கம் வெற்றியை கொடுத்தார் சபைக்காக. கரங்களை தட்டி ஆண்டு கண்டு சொல்லுங்க, அதான் ஆண்டு கேட்க செய்யறது. ಅದೇ ದೇವರು ಮಾಡೋದು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இல்லையா? ಅಲ್ವಾ? நம்ம ஜெபத்தை ஆண்டு கேக்குறாருங்க. ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ದೇವರು ಕೇಳ್ತಾರೆ. எதை கேட்டாலும் ஆண்டு செய்ய வல்லவரா இருக்கு. ನೀವು ಏನನ್ನ ಕೇಳಿದರೂ ದೇವರು ಮಾಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. அளவுக்கு மீறி கூட கேளுங்க, பரவாயில்ல. ಅಳತೆ ಮೀರಿ ಕೂಡ ಕೇಳಿ, கர்த்தர் செய்வார். ದೇವರು ஆண்டவரே, எனக்கு இடம் இல்ல ஆண்டவரே, ದೇವರೇ ನನಗೆ ಸ್ಥಳ ಇಲ್ಲ ದೇವರೇ, எனக்கு வீடு வசதிக்காக வேணும் ஆண்டவரே, ನಾನು ಇರೋದಕ್ಕೆ ವಾಸ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಸ್ಥಳ ಬೇಕು, நல்ல வீட்டு வசதி தார ஆண்டவரே, ಮನೆಯನ್ನು ಕೊಡಿ ದೇವರೇ, வாகனம் இல்ல ஆண்டவரே, வாகனம் தாரன் கேளுங்க, ವಾಹನ ಇಲ್ಲ ದೇವರೇ, ವಾಹನ ಕೊಡಿ, வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணி தரன் கேளுங்க, ಆದಾಯವನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿ ಕೊಡಿ ಅಂತ ஆண்டத்துல ஆண்டுக்கு நல்ல இடம் இருங்க. ಅದೇ ರೀತಿ ದೇವರಲ್ಲಿ வருமானம் கூட்டி தருவாரு, ಆದಾಯವನ್ನು வீடு வாசல் ஏற்படுத்தி தருவாரு. ಮನೆ ಬಾಗಿಲುಗಳನ್ನು ஆனா ஆண்டுக்கு மாத்திரம் கொடுக்காத நன்றி உள்ள இதுமா இல்லாத போனா நீ கெட்டவன். ಆದರೆ ದೇವರಿಗೆ ಕೊಡದೇ ಇದ್ದರೆ ನೀವು ಕೆಟ್ಟವರಾಗಿರ್ತೀರಾ. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அர்த்தாச்சுங்களா? அர்த்தாಗ್ತಿದೆಯಾ? நன்றியுள்ள இருதயம் உங்களிலே எப்போது இருக்க வேண்டும். ಕೃತಜ್ಞತೆ ಉಳ್ಳ ಹೃದಯ ನಿಮ್ಮಲ್ಲಿ ஆண்டு என்ன சார் வேதத்தில் கூட பார்க்கிறோம். ವೇದದಲ್ಲಿ ಕೂಡ ನೋಡ್ತೇವೆ. 9 அதிகாரத்துல 2 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 9ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ பாருங்க, நீ ஆண்டு கிட்ட இருந்த நன்மையை பெற்றுக்கொள்ளும்போது, ನೀವು ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವಾಗ ஆண்டுக்கு சில காரியங்களை நீ செலுத்தலா கூட இருக்க வேண்டும். ದೇವರಿಗೂ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅರ್ಪಿಸುವರಾಗಿರಬೇಕು. 2 ಕೊರಿಂಥர் 9:17 ವಚನ என்ன சொல்லிக்குதுன்னா, 2 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 9:7 ಏನು ಹೇಳಲಾಗಿದೆ? ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ತನ್ನ ತನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ನಿರ್ಣಯಿಸಿಕೊಂಡ ಪ್ರಕಾರ ಕೊಡಲಿ, ದುಃಖದಿಂದ ಆಗಲಿ ಬಲಾತ್ಕಾರದಿಂದ ಆಗಲಿ ಯಾರು ಕೊಡಬಾರ್ದು. ಯಾಕಂದರೆ ಸಂತೋಷವಾಗಿ ಕೊಡುವವನ ಮೇಲೆ தேவருக்கு பிரீத்தி உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நீ எல்லாம் கேட்டு பெற்றுகிற, ದೇವರ ಬಳಿ ಎಲ್ಲವನ್ನ ಕೇಳಿ அவர் சந்தோஷமா கொடுக்கிறார். ಆತನು ಸಂತೋಷವಾಗಿ ಕೊಡ್ತಾರೆ. எப்படி கொடுக்கறாருங்க? ಹೇಗೆ ಕೊಡ್ತಾರೆ? என்னப்பா ಕೇಳ್ನಾಕறான், ಏನು ಇವನು ಕೇಳ್ತಾನೆ ಇದ್ದಾನೆ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் கொடுக்கறாரு. ಹಾಗಂತ ಹತ್ಕೊಂಡು ಕೊಡ್ತಾರಾ? கொடுக்கற அப்படியே கொடுக்கறாரு. ಕೊಡ್ತಾರಾ? சொல்லுங்க பார்க்கலாம். ಹೇಳಿ ನೋಡೋಣ. நீ அழுவ வேண்டாம், ನೀವು ಅಳ್ತಿರಬೇಕು, ஆனா சந்தோஷமா ஆண்டு கொடுப்பார். ಅಂದ್ರೆ ದೇವರು ಸಂತೋಷ. உங்கள் துக்கம் சந்தோஷமா இருந்து யோவான்ல சொல்லப்பட்டிருக்கு. ದುಃಖ ಸಂತೋಷವಾಗುತ್ತೆ ಅಂತ ಯೋಹಾನಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. காலகூட நாம் கேட்ட என்ன சொல்ல, மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல ಮತ್ತೆ 7ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ என்ன சொல்றாரு? ಏನಂತ ಹೇಳ್ತಾರೆ? பிள்ளைகள் மீனை கேட்டால் ಮಕ್ಕಳು ಮೀನನ್ನ ಕೇಳಿದರೆ ಹಾವನ್ನ ಕೊಡ್ತಾರಾ? அப்பத்தை கேட்டால் ರೊಟ್ಟಿಯನ್ನ கல்லை ಕೇಳಿದರೆ கொடுப்பார்களா? ಕಲ್ಲನ್ನ ಕೊಡ್ತಾರಾ? வேற என்ன? முட்டை முட்டை கேட்டா என்னன்னு அதில் கொடுக்குது. ಏನಮ್ಮ? ಮೀನನ್ನು ಕೇಳುವ ಮಗನಿಗೆ ಆವನ್ನು ಕೊಡುವೆನು, ರೊಟ್ಟಿ ಕೇಳುವನಿಗೆ ಕಲ್ಲನ್ನು ಕೊಡುವೆನು. ಹಾಗಾದರೆ ಕೆಟ್ಟವರಾದ ನೀವು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಳ್ಳೆಯ ಪದಾರ್ಥಗಳನ್ನೇ ಕೊಡವಲ್ಲವರಾಗಿದ್ದೀರಲ್ಲ. ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನಿಮ್ಮ ತಂದೆಯು ನನ್ನನ್ನು ಬೇಡಿಕೊಳ್ಳುವಾಗ ಎಷ್ಟೋ ಹೆಚ್ಚಾಗಿ ಒಳ್ಳೆಯ ವರಗಳನ್ನು
ಕೊಡುವನಲ್ಲವೇ ಎಲ್ಲ ಕರೆತಟ್ಟಿ ಒಳ್ಳೆ ವರಗಳನ್ನು ದೇವರ ಮೂಲಕ ನಾವು ಪಡೆದುಕೊಳ್ಳುವರಾಗಿರ್ತೀವಿ. ಉತ್ಸಾಹದಿಂದ ಕರೆತಟ್ಟೋಣ ಚೆನ್ನಾಗಿ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. பாருங்க, ನೋಡಿ, கெட்ட தகப்ப தாய், ಕೆಟ್ಟ ತಂದೆ ತಾಯಿ நல்லவங்க தான், ಒಳ್ಳೆಯವರೇ, கெட்டவங்க கூட இருக்காங்க. ಕೆಟ್ಟವರೊಂದಿಗೆ ಇರ್ತಾರೆ ಅನ್ಕೊಳ್ಳಿ. குடிகாரன் கூட தான் மகனுக்கு வேண்டியதெல்லாம் செய்யறான். ಒಬ್ಬ ಕುಡುಕ ಆದ್ರೂ ಕೂಡ ಮಕ್ಕಳಿಗೆ ಬೇಕಾಗಿರೋದು செய்றாங்களா இல்லையா? ಮಾಡ್ತಾರೆ ಇಲ್ವಾ? ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஹalleluya. என்ன பிள்ளைங்க கேட்கலாம் அதை கண்டிப்பா வாங்கி தராங்க. ಏನು ಮಕ್ಕಳು ಕೇಳ್ತಾರೋ ಖಂಡಿತ ಕೊಡಿಸ್ತಾರೆ. டபுளா கூட கொடுக்கறாங்க சில நேரத்துல. ಎರಡರಷ್ಟು ಕೂಡ ಕೊಡ್ತಾರೆ. ஊட்டி துருத்து ஊத்துறாங்க தாய். ತಿನ್ನಿಸುವಾಗ ಕೂಡ ತುಂಬಾ சாப்பாடு முள்ளா கூட என்ன பண்ணுவாங்க, துருத்து ஊட்டுவாங்க. ಊಟ ಮಾಡ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೂ ಬಾಯಿ ತುಂಬಾ ತುರುಕಿ ಆದ್ರೂ ತಿನ್ನಿಸ್ತಾರೆ இல்லையா? பறவைங்க என்ன செய்யுது? ಒಂದು ಪಕ್ಷಿ ಏನ್ ಮಾಡುತ್ತೆ? பிள்ளைகளுக்கு, குருவிகளுக்கு, குஞ்சுகளுக்கு ಮಕ್ಕಳಿಗೆ ಪಕ್ಷಿ, ಚಿಕ್ಕ பறந்து போய் எடுத்துಕೊಂಡು வந்து ಅವರು ಹೋಗಿ ಅದನ್ನ வாயில வச்சு முழங்காதபடி ತನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ಇಟ್ಟು ಅದನ್ನ ನುಂಗದ ಹಾಗೆ அப்படியே வாயில எடுத்துಕೊಂಡು வந்து அந்த வாய் ஆண் திறக்குது, குழந்தை வாய், குருவி வாய், ಚಿಕ್ಕ ಪಕ್ಷಿ ಬಾಯಿ ಹಾಗೆ ತೆಗೆಯುತ್ತೆ, அப்படியே ஊட்டுது பாருங்க. ಹಾಗೆ ಬಾಯಲ್ಲಿ ಹಾಕುತ್ತದೆ. இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குதுங்க? ಅದನ್ನೆಲ್ಲ ನೋಡುವಾಗ ಹೇಗಿರುತ್ತೆ? இதெல்லாம் பார்த்து நம்ம கத்துக்கணுங்க. ಇದನ್ನೆಲ್ಲ ನೋಡಿ ನಾವು ಕಲ್ತ್ಕೊಳ್ಬೇಕು. அப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படி செய்யணும்னு மனசு வருங்க. ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಹಾಗೆ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಮನಸ್ಸು ಬರುತ್ತೆ. பெரியவங்களானா கூட மனசு வருது, ದೊಡ್ಡವರಾದರೂ ಮನಸ್ಸು அவங்க ಬರುತ್ತೆ, கல்யாணம் ஆயிட்டு போயிட்டா கூட மனசு வருது, ಮದುವೆ ಆಗಿ ಹೋದರೂ ಮನಸ್ಸು ಬರುತ್ತೆ. அல்ல யான் பிள்ளை தான், ನನ್ನ ಮಗು, யான் பேத்தி பேரங்க தான், ನನ್ನ ಮೊಮ್ಮಕ್ಕಳು, யான் குடும்பம் தான், யான் பிள்ளைங்க, ನನ್ನ ಮಕ್ಕಳು. ஆமென், ஹல்லேலூயா. ஹalleluya. செய்யணும்ன்ற மனசு வரதோல செய்யக்கூடாத மனசு வரவே வராது. ಮಾಡಬೇಕು ಅಂತ ಮನಸ್ಸು ಬರುತ್ತೆ ಹೊರತು ಮಾಡಬಾರದು ಅಂತ ಮನಸ್ಸು ಬರೋದಿಲ್ಲ. ಅರ್ಥ ಆಗ್ತಿದ್ಯಾ? ಅರ್ಥ ಆಗ್ತಿದ್ಯಾ? செய்யங்களா செய்ய மாட்டோமா? ಮಾಡ್ತೀವಾ ಇಲ್ವಾ? கண்டிப்பா செய்றோம். ಖಂಡಿತ ಮಾಡ್ತೀವಿ. ஹல்லேலூயா, ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. நம்ம செய்யாத போவே மாட்டோம். ನಾವು ಮಾಡದೆ ಹೋಗೋದೇ ಇಲ್ಲ. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அப்ப ஆண்டு இவ்வளவு காரியெல்லாம் நமக்கு சந்தோஷமா செய்யும்போது ದೇವರ ಇಷ್ಟು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಮಗೆ ಸಂತೋಷವಾಗಿ ಮಾಡುವಾಗ நீ எப்படிங்கிற ஆண்டுக்கு ನೀವು ಹೇಗಿದ್ದೀರಾ? இது ದೇವರಿಗೆ கேள்வி கேட்கணும் தானே? ಈ ಪ್ರಶ್ನೆ ನೀವು ಕೇಳಬೇಕಲ್ವಾ? ஹல்லேலூயா. ஹalleluya. ஒரே வழியா இருக்கு மாத்திரம் கூடாது, டூ வே இருக்கணும். ಒನ್ ವೇ ಇರಬಾರ್ದು, ಟೂ ವೇ ಇರಬೇಕು இல்லையா? ಅಲ್ವಾ? வாகன ஓட்டுறவங்களுக்கு ரெண்டு வழி கொடுத்துக்கிறார். ಎರಡು ಮಾರ್ಗವನ್ನು நம்ம தேசத்துல லெஃப்ட் சைடு நம்ம போறோம், ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಲೆಫ್ಟ್ ಸೈಡ್ ನಾವು ಹೋಗ್ತೀವಿ, வர்றவங்க நம்ம பக்கம் நமக்கு ரைட் சைடுல வராங்க. ಹತ್ತು ಕಡೆಯಿಂದ ಎದುರುಗಡೆ ಬರುವವರು ಬಲಭಾಗದಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ. வெளிநாட்டுல எல்லாம் ಹೊರ ದೇಶಗಳಲ್ಲಿ ரைட் சைடுல நம்ம போனோம், லெஃப்ட் சைடுல அவங்க வருவாங்க. ರೈಟ್ ಸೈಡ್ ಅಲ್ಲಿ ನಾವು ಹೋಗ್ತೀವಿ, ಲೆಫ್ಟ್ ಸೈಡ್ ಅಲ್ಲಿ ಅವರು ஆமா, நம்ம தேசத்து காரங்களெல்லாம் ரைட் சைடுல ஸ்டேரிங் இருக்கும், ನಮ್ಮ ದೇಶದ ಕಾರ್ಗಳಲ್ಲಿ ರೈಟ್ ಸೈಡ್ ಸ್ಟೇರಿಂಗ್, வெளிநாட்டு காரங்கெல்லாம் லெஃப்ட் சைடுல இருக்கும் ஸ்டேரிங். ಹೊರ ದೇಶದ ಕಾರ್ಗಳಿಗೆ ಲೆಫ್ಟ್ ಸೈಡ್ ಸ್ಟೇರಿಂಗ್. ஏன்னா நான் போயிட்டு வந்தாலும் பார்த்ததுனால சொல்றது. ಸೇವಕರು ಹೋಗಿ Praise Lord, hallelujah. ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அப்ப பாருங்க, இரண்டு வழி இருக்கிறது, ಎರಡು ದಾರಿ ಇದೆ இல்லையா? ಅಲ್ವಾ? கொடுப்பதும் அப்படித்தான், ಕೊಡೋದು ಹಾಗೆ, வாங்குவதும் அப்படித்தான். ತಗೊಳ್ಳೋದು ಹಾಗೆ. வாங்கி கொண்டே இருக்க கூடாது, ತೆಗೆದುಕೊಂಡೇ ಇರಬಾರ್ದು, கொடுத்து கொண்டு கூட இருக்கணும். ಕೊಡ್ತಾ ಕೂಡ ಇರಬೇಕು. ஆமென், ஹல்லேலூயா. ஹalleluya. யாருக்கு? ಯಾರಿಗೆ? நீ போய் சம்பளம் வேலைக்கு போற, ಇವತ್ತು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗ್ತೀರಾ, அவன் சும்மா விடுறாங்களா? ಸುಮ್ಮನೆ ಬಿಡ್ತಾರಾ? வேலை செய்யணும் போயிடு அவ்வளவுதான் அவனுக்குன்னு விட்டுறாங்களா? ಕೆಲಸ ಮಾಡ ಅಷ್ಟೇ ಅಂತ ಬಿಟ್ಬಿಡ್ತಾರಾ? கொடுக்குறாங்க. ಕೊಡ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. தேவனுக்கு மகிமை. ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ. கடல்கிட்ட கூட நாம் பெற்றுக்கிறோம், ದೇವರ ಬಳಿ ಕೂಡ ನಾವು அவருக்கு ಪಡೆದುಕೊಳ್ತೇವೆ. நன்றியான ஸ்தோத்திரத்தை நாம் எடுப்பதற்கு ಅವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸೋದಕ್ಕೆ பொருளால, பணத்தினால, எல்லா விதத்திலும் கர்த்தருக்கு செலுத்தவளா இருக்கணும். ವಸ್ತುಗಳಿಂದ, ಹಣದಿಂದ ನೀವು ದೇವರಿಗೆ ಕೂಡ ಕೊಡುವವರಾಗಿ. ಈ ಕಾಣಿಕೆ செலுத்தும் வெறுங்கையோடு தேவனுடைய சமூகத்தில் வரான்னுக்குது வேதத்தில். ಬರಿಗೈಯಿಂದ ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರಬೇಡ ಅಂತ ವೇದ. இதெல்லாம் தேவ சபையாரே நாம் சிங்களா இருக்கணும். ಇದೆಲ್ಲ ದೇವಸಭೆಯಾದ ನೀವು ಮಾಡುವ. ஏழைகளுக்கு இறங்கணும், ಬಡವರಿಗೆ ஏழைகளுக்கு இறங்கணும். ಬಡವರಿಗೆ ஆண்டு எனக்கே செய்யணும்னு சொல்றாரு மத்திய 24. ಅದು ನನಗೆ ಮಾಡಿದ ಹಾಗೆ ಅಂತ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. கர்த்தருக்கு இன்னும் அதிகமான உற்சாகமா செய்யணும். ಅದರಿಂದ ದೇವರಿಗೆ ಇನ್ನೂ ಉತ್ಸಾಹವಾಗಿ எல்லாத்துல உற்சாகமா செய்யணும். ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಉತ್ಸಾಹವಾಗಿ. என்ன சொல்லிக்குது வேதத்துல? ಏನಂತ ಹೇಳಲಾಗಿದೆ ವೇದದಲ್ಲಿ? வாசிக்கலாமா? 9 அதிகாரம் 7 வசனம். 9ನೇ ಅಧ್ಯಾಯ. ವ್ಯಸನமாயும் அல்ல, கட்டாயமாய் அல்ல, ವ್ಯಸನದಿಂದಲೂ மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಪ್ರೇರೇಪಿಸಿದ உற்சாகமாய் கொடுக்கடத்தில் தேவன் எப்படி இருக்கிறாரு? ಉತ್ಸಾಹವಾಗಿ ಕೊಡುವವರ ಬಳಿಯಲ್ಲಿ ದೇವರು ಹೇಗಿದ್ದಾರೆ? தேவன் பிரியமா இருக்கிறார். உற்சாகமா கொடுக்கும்போது, ಉತ್ಸಾಹವಾಗಿ ಕೊಡುವಾಗ ஆண்டவரும் மேல் அன்பு வைத்து ದೇವರು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ டபுளா ஆண்டு குத்துடுவாரு. கரவல் தட்டி, ஆண்டவரே நான் உற்சாகமா கொடுக்க போறேன் ஆண்டவரே. ದೇವರೇ ಉತ್ಸಾಹವಾಗಿ ಕೊಡುತ್ತೇನೆ ದೇವರೇ. என்ன வாயில வரவே மாட்டே, 24 நாள் வாய் பேசும், ಹೃದಯದಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಬಾಯಲ್ಲಿ ಬರುತ್ತೆ. ஆனால் 24 நாள் இல்லாதனால தான் வாய் பேச முடியல. ಹೃದಯದಲ್ಲಿ ಆ ಕೊಡೋ ಇಚ್ಛೆ ಇರೋದರಿಂದ ಬಾಯಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. இப்ப எல்லாம் கையெத்துங்க, ಕಣ್ ಮುಡಿங்க. ಈಗೆಲ್ಲ ಕಣ್ಣು ಮುಚ್ಕೊಳ್ಳಿ. ஆண்டவரೇ, ದೇವರೇ, அப்ப நான் உற்சாகமா உமக்கு தருவேன் ஆண்டவரே. ನಾನು ಉತ್ಸಾಹವಾಗಿ ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ. என் மேல பிரியமாயிரும், ನನ್ನ ಮೇಲೆ ಪ್ರಿಯವಾಗಿರಿ. எனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம். ನನಗೆ 2 ವರ್ಷ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡಿ. எல்லாம் சொல்லுங்க, ಎಲ್ಲ ಹೇಳಿ. ஆமென், ஹல்லேலூயா. ಹalleluya. கர்த்தர் என்ன செய்வார்னு தெரியுமா? ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? உன்னை கீழாக்கம் மேலாக்குவார், ನಿಮ್ಮನ್ನು ಕೆಳಗಿಡದೆ வாழாக்கம் தலையாக்குவார்.
ಸಾಲವಾಗಿ உன் களஞ்சியெல்லாம் ஆசீர்வதிப்பார். ನಿಮ್ಮ ಕಣಜಗಳೆಲ್ಲ 100 மடங்கு ஆசீர்வதிப்பாருங்க. 100ரಷ್ಟು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ஊழியக்கார ஆசீர்வாதம் கர்த்தர் வாயிலிருந்து வர்றது, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வர்றது. ಸೇವಕರ ಆಶೀರ್ವಾದ ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಬರುವುದು. பாருங்க, தசமா காணி கொடுக்குறீங்களே, ದಶಮಾಂಶ ಕಾಣಿಕೆ கிறிஸ்து நாமத்தால ஐஸ்வர்யமுள்ள பிள்ளைகள் ஆகணும்னு சொல்லி ஜெபம் பண்றோம். ನಾಮದಿಂದ ಐಶ್ವರ್ಯವುಳ್ಳ ಮಕ್ಕಳಾಗಿ ಅಂತ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்றதுனால ಹಾಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದು ஐஸ்வர்யமுள்ள பிள்ளைகளா மாறிக்கிறாங்க. ಐಶ್ವರ್ಯವುಳ್ಳ ಮಕ್ಕಳಾಗಿ ಬದಲಾಗಿ சாட்சி நிறைய சபையில சொல்ல முடியும். ಸಾಕ್ಷಿ ಅನೇಕವಾಗಿ ಹೇಳಲು அவ்வளவு சாட்சி பெறலாம் நீங்க இருக்கிறீங்க. ಅಷ್ಟು ಸಾಕ್ಷಿ ಉಳ್ಳವರಾಗಿ ಇದ್ದೀರಿ. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரார். ಎರಡರಷ್ಟು ಆಶೀರ್ವಾದ ஈசாக்கு விதவைத்தான் 100 மடங்கு அறுவடை செய்தான். மத்திய ஆதியாகமம் 26 அதிகாரம் சொல்லுது. ಬಿತ್ತಿದನು 100ರಷ್ಟು ಅವನು ಕೊಯ್ಲು ಮಾಡಿದನು ಅಂತ ಕೂಡ ವೇದದಲ್ಲಿ ஆதியாகமம் 26 அதிகாரத்துல. ಆದಿಕಾಂಡ 26 அப்ப 100 மடங்கு அறுவடை அவன் செய்யும்போது 100ರಷ್ಟು ಅವನು ಕೊಯ್ಲು ಮಾಡುವಾಗ அவர் தன் தகப்பனே ஆபிரகாம் எப்படி தசமா காணிக்கை கர்த்தருக்கு கொடுத்தாரோ, ಅಬ್ರಹಾಮನು ಅಂದ್ರೆ ಇಸಾಕನ ತಂದೆ ಹೇಗೆ ದಶಮಾಂಶವನ್ನು தம் மகனாகிய ஈசாக்கு கூட கர்த்தருக்கு செய்தாராம். ಅಬ್ರಹಾಮನ ಮಗನಾದ ಇಸಾಕನು ಕೂಡ ದೇವರಿಗೆ ಮಾಡಿದನು. எவ்வளவு மடங்கு ஆசீர்வாதம்? ಅದರಿಂದ ಎಷ್ಟರಷ್ಟು ಆಶೀರ್ವಾದ? 100 மடங்கு ஆசீர்வாதம். 100ರಷ್ಟು ஐயோ, ಆಶೀರ್ವಾದ. கடல் குத்திட்டேன் அப்படி இல்ல. ದೇವರು ಕೊಟ್ಬಿಟ್ನಲ್ಲ ಅಂತ கொடுக்கறதுனால நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். ಕೊಡೋದ್ರಿಂದ ನಾನು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலೂಯಾ. பாருங்க, கிணறு வெட்டிட்டு ಬಾವಿಯನ್ನು ತೋಡಿ அந்த ஊற்று தண்ணீர் வருது. ಅದರಲ್ಲಿ ಕುಡಿಯೋ ನೀರು ಬರುತ್ತೆ. அந்த ஊற்று தண்ணீரை நம்ம எடுக்கும் போது தான் ನೀರನ್ನು ತೆಗೆಯುವಾಗ ஊற்று தண்ணீர் அதுல அந்த கிணறுல அந்த தண்ணி நிறைஞ்சுனே இருக்கும். ಮತ್ತೆ ನೀರು ಅದರಲ್ಲಿ ತುಂಬಿಕೊಳ್ತಾ ಇರುತ್ತೆ. அப்படி நம்ம தண்ணி எடுக்காம போயிட்டா ಅವನು ನೀರು ತೆಗೆಯದೇ ಇದ್ರೆ அந்த தண்ணி என்ன ஆயிடுதுங்க, ನೀರು ಏನಾಗುತ್ತೆ, குறிப்பிட்ட நாள் வரைக்கும் வந்துட்டு அப்படியே ஸ்டாப், ஊற்று தண்ணீர் வராம நின்னுடும். ಅದು ನೀವು ಬರುವ ಉಕ್ಕುವ ನೀರು ನಿಂತೋಗುತ್ತೆ. ஆமென். அப்ப தண்ணி என்ன ஆயிடுது, ಆಗ ನೀರು ಏನಾಗುತ್ತೆ, கெட்டு போயிடுது, ಕೆಟ್ಟು ಹೋಗುತ್ತೆ இல்லையா? அவதானே. அப்ப அது மாதிரிதான் ಆ ರೀತಿ அப்போ பாருங்க, ஊற்று தண்ணீர், ಉಕ್ಕುವಂತ ನೀರು, அந்த கிணறு எல்லாருக்கும் தாகத்து இருக்கிறது. ಆ ಬಾವಿ ಎಲ್ಲರ ದಾಹವನ್ನು ತೀರಿಸುವಂತದ್ದು இருக்குதா இல்லையா? ತೀರಿಸುತ್ತಾ ಇದೆ. நன்மை, அது நன்மை, ಒಳ್ಳೆಯದು. அப்ப தேவனுடைய நாம மகிமைக்காக ದೇವರ ನಾಮದ கர்த்தர் ஊற்று தண்ணீர் போல நமக்கு இருக்கும்போது ದೇವರು ಉಕ್ಕುವ ನೀರಿನ நம்ம எல்லாரும் பயனுள்ள மாறுறோம். ನಮಗೆ ಎಲ್ಲದಕ್ಕೂ ಉಪಯೋಗವುಳ್ಳವರಾಗಿರ್ತೇವೆ. அதே மாதிரி நாமும் என்ன இருக்குன்னா, ಅದೇ ರೀತಿ ನಾವು ಹೇಗಿರಬೇಕು, ஊற்று தண்ணீர் போல பயனுள்ளாய் நாம் இருக்க வேண்டும். ಉಕ್ಕುವ ನೀರಿನ ಹಾಗೆ ಉಪಯೋಗವುಳ್ಳವರಾಗಿ, குடும்பத்துக்கும் சபைக்கு கூட, ಸೇವೆಗೂ ಕುಟುಂಬಕ್ಕೂ, குடும்பத்துக்கு மாத்திரம் இல்ல, ಬರೀ ಕುಟುಂಬಕ್ಕೆ மாத்திரம், உங்க பிள்ளைங்க உங்க குடும்பம் அதுக்கு மாத்திரம் நீங்க செலவு செய்யணும் வாழக்கூடாது. ಬರೀ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಮಾತ್ರ கடவுளுக்கென்று முதல் ஸ்தானத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். ಬರೀ ದೇವರಿಗೆ ನೀವು தேவனுக்கென்று முதல் ஸ்தானத்தை கொடுக்கும்போது ದೇವರಿಗೆ ಮೊದಲನೇ ಸ್ಥಾನವನ್ನು ನೀವು ಕೊಡುವಾಗ 100 மடங்கு ஆசீர்வாதம் உன்னிலே தானாக ஆண்டவர் கொடுத்துனே இருப்பார். ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡ್ತಾರೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேணுமா வேணவா? ಬೇಕಾ ಬೇಡವಾ? கண்டிப்பா கொடுக்கணுங்க, ಖಂಡಿತ ಕೊಡಬೇಕು. சில சீனியர்கள்லாம் இங்க வர தலைமை சபை விசுவாசிங்க, ಇಲ್ಲಿ ಬರುವಂತ ಕೆಲವು சீனியர் விசுவாசிகள் தசம காணிகளை மறந்துட்டுறாங்க போல, ಕೆಲವು ದಶಮಾಂಶ ಕಾಣಿಕೆಲ್ಲ ಮರೆತೋಗಿದ್ದಾರೆ. ஆமா, அதெல்லாம் செய்யணுங்க, ಅದೆಲ್ಲ ಮಾಡಬೇಕು. நாம் ஆண்டருக்கு செய்றோம், ನಾವು ದೇವರಿಗೆ ಮಾಡ್ತೀವಿ, கர்த்தருக்கு கொடுக்கிறோம். அதே மாதிரி 100 மடங்கு நாம பெற்றுக்கிறோம். ಅದೇ ರೀತಿ ನಾವು 100ರಷ್ಟು ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ. அப்ப தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் எப்படி தராரோ, ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ದೇವರು ಹೇಗೆ ಕೊಡ್ತಾರೋ அதே மாதிரி நாம கர்த்தருக்குரியவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்றால், ನಾವು ಕರ್ತರಿಗೆ ತಕ್ಕವರಾಗಿ ಇರಬೇಕು. ஆண்டருக்கு உரிய செலுத்துகிறதான எல்லா காணிக்கை பலிகளையும் பொருத்தன பலிகளை கூட கர்த்தருக்கு உகந்தாய் செலுத்துவாய் இருக்க வேண்டும். ದೇವರಿಗೆ ತಕ್ಕ ದಶಮಾಂಶ, அது ஒரு நன்றி பலியா இருக்கிறது, அது ஒரு ஸ்தோத்திர பலி, நன்றி பலியா இருக்கு. ಅದು ಕೂಡ ಒಂದು ಕೃತಜ್ಞತಾ ಸ್ತೋತ್ರ ಬಲಿ. அர்த்தாச்சுங்களா? பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. தானியேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம், ದಾನಿಯೇಲ್ ಪುಸ್ತಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ. எடுத்து வாசிக்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆனால் தேவ பிள்ளை தானியேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம், தானியேಲನ ಪುಸ್ತಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ. எடுத்து வாசிக்கலாமா? ಓದೋಣ. சரி, தானியேல் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಯುಗ ಯುಗಾಂತರಗಳಲ್ಲಿ ಕೊಂಡಾಟವಾಗಲಿ. பாருங்க, யுக யுகாந்திரக்கு தாவீது சொல்றான், நான் கர்த்தரை எக்கால் ஸ்தோத்திரம் பண்றான். ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಯಾವಾಗಲೂ ಕರ್ತನನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇನೆ. ஆனா தானியேல் என்ன சொல்றாரு, ದಾನಿಯೇಲನು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ, யுக யுகமா இல்ல, ಯುಗ ಯುಗಾಂತರಗಳಲ್ಲಿ, நாங்க வருஷ 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 வருஷம் எல்லாரும் என்னாலும் வருஷங்கள், ವರ್ಷ ಪೂರ್ತಿಯಾಗಿಯೂ. ஆமென். பாருங்க என்னன்னு சொல்றாருன்னா, ಏನು ಹೇಳುತ್ತಾರೆಂದರೆ, ஓதம்மா, ದೇವರ ನಾಮಕ್ಕೆ
ಯುಗ ಯುಗಾಂತರಗಳಲ್ಲಿ ಕೊಂಟಾಟವಾಗಲಿ. ಜ್ಞಾನ ತ್ರಾಣಗಳು ಆತನವುಗಳೇ. ಆ ಆ ಆ ಆ ಆ ಆ ಆ ಆತನು ಆಗದ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಅಗಾಧ ವಿಷಯ ಬಯಲಿಗೆ ತರುತ್ತಾನೆ. ಅಡಗಿರುವುದು ತೇಜಸ್ಸು ಆತನೇ ನೆಲೆಗೊಂಡಿದೆ. ನನ್ನ ಪಿತೃಗಳ ದೇವರೇ, ನಿನ್ನನ್ನು ಸ್ತುತಿಸ್ತೀನಿ, ಕೊಂಡಾಡುತ್ತೀನಿ. ನೀನು ನನಗೆ ಜ್ಞಾನ ತ್ರಾಣಗಳನ್ನು ದಯಪಾಲಿಸಿ ನಾವು ಬೇಡಿದನ್ನು ನನಗೆ ತೋರ್ಪಡಿಸಲ್ಲ. பிரைலாட் ஹல்லேலூயா. பாருங்க உம்மை துதித்து புகழ்கிறேன்னு சொல்றான். ನಿನ್ನನ್ನು ಸ್ತುತಿಸಿ பாருங்க ಹೊಗಳುತ್ತೇನೆ இங்க ಎಂದು தாவீது ಹೇಳುತ್ತಾನೆ. பாருங்க ஆண்டவர் எப்படி வர்ணித்து தேவனை ஸ்தோத்திரிக்கிறான். ದಾವೀದನು ಈ ರೀತಿಯಾಗಿ ದೇವರನ್ನು ವರ್ಣಿಸಿ ಸ್ತುತಿ ಮಾಡುತ್ತಾನೆ. எப்படி சங்கீதக்காரனாகிய தாவீது மாதிரி இவனும் இருக்கிறான். ಕೀರ್ತನೆಗರ ದಾವೀದನ ಹಾಗೆ ದಾನಿಯೇಲನು எந்த ಇದ್ದಾನೆ. பருவத்துல? ಯಾವ ಪರ್ವದಲ್ಲಿ? வாலிப பருவத்துல. ಯೌವನ ಪರ್ವದಲ್ಲಿ. வெளி தேசத்துல. ಹೊರ ದೇಶದಲ್ಲಿ. இஸ்ரேலிலிருந்து பாபிலோன் தேசத்துல. ಇಸ್ರೇಲಿಂದ ಬಾಬಿಲೋನ್ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿ. எவ்வளவு பாருங்க ஆண்டவர் மேல நம்பிக்கையோடு இருக்கிறான். ಎಷ್ಟೊಂದು ನಂಬಿಕೆಯಾಗಿ ದೇವರ ಮೇಲೆ கர்த்தர் மேல நம்பிக்கையோடு இருந்து ದೇವರಲ್ಲಿ ನಂಬಿಕೆಯಿಂದಿದ್ದು அவன் சொல்றான். என்ன சொல்றானா? ಅವನು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ எனக்கு ஞானத்தையும் ನನಗೆ ಜ್ಞಾನವನ್ನು ಕೃಪೆಗளையும் வல்லமைகளையும் ಬಲವನ್ನು வேகத்தையும் ವಿವೇಕವನ್ನು அறிவையும் கொடுக்கிறதான தேவனே ಕೊಡುವಂತ உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ಸ್ತುತಿಸುತ್ತೇನೆ. காலாகாலமா உம்மை ஸ்தோத்திரிப்பேன். ಯುಗ ಯುಗಾಂತರಗಳಲ್ಲಿಯೂ ಸ್ತುತಿಸುತ್ತೇನೆ. எவ்வளவு பாருங்க ஆண்டவருக்கு எப்படி இருக்கிறான் பாருங்க. ಎಷ್ಟೊಂದು ಮಹತ್ವವಾಗಿದೆ. ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க. அவன் சொல்றது ತುಂಬಾ ಸುಂದರವಾಗಿದೆ. தேவனுடைய நாமம் என்றென்றைக்குமாய் சதா காலம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಯುಗ ಯುಗಾಂತರಗಳಲ್ಲಿ ಕೊಂಡಾಟವಾಗಲಿ. ஞானத்தையும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் தராரு, அதை நான் அவருக்கு செலுத்துறேன். ಜ್ಞಾನ ತ್ರಾಣಗಳು ಆತನವುಗಳೇ, ಕಾಲ ಸಮಯಗಳನ್ನು ಆತನಿಗೆ ಸಮರ್ಪಿಸುತ್ತೇನೆ. காலங்களையும் சமயங்களையும் ராஜாக்களையும் தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகின்ற ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளுக்கு அறிவையும் கொடுக்கின்ற தெய்வமே. ಕಾಲಗಳನ್ನು ರಾಜರುಗಳನ್ನು ಜ್ಞಾನಿಗಳನ್ನು ತಲ್ಲಿ ಜ್ಞಾನವನ್ನು ಉಂಟು ಕೊಡುವಂತ ದೇವರನ್ನು ನಾನು ಸ್ತುತಿಸ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால கிருபை பெற்றவர்களுக்கு இன்னும் கிருபை தரார். ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಿದವರಿಗೆ ದೇವರು ಇನ್ನೂ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ಅರಿವನ್ನು ಹೊಂದಿದವರಿಗೆ ಇನ್ನೂ ಅರಿವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ಜ್ಞಾನ ಇರುವವರಿಗೆ ಇನ್ನೂ ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ಡಬಲ್ ಡಬಲ್ ಕೊಡುತ್ತಾರೆ. ಕರ್ತನ ಮಕ್ಕಳಿಗೆ ಎರಡರಷ್ಟು ಅದನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ಕೊಡುತ್ತಾರಾ ಇಲ್ಲವಾ? தருவாருங்க. கண்டிப்பா ಖಂಡಿತವಾಗಿ ಕೊಡುತ್ತಾರೆ. இருப்பாருங்க, ಕೊಡುತ್ತಲೇ ಇರುತ್ತಾರೆ. ஆமா, எண்ண முடியாத காரியங்கள், அறிய முடியாத அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில செய்றார். யோபு சொன்னது மாதிரி ನಾವು ಯೋಚನೆಗೂ ಮೀರಿದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ನಮಗೋಸ್ಕರ ಮಾಡುತ್ತಾರೆ. யோபு 5:9 என்ன சொல்லிக்குதுங்க? யோபு 5:9 ಏನು ಹೇಳುತ್ತದೆ? ஆராய்ந்த முடியாத காரியங்களை, எண்ண முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்றாராம். ಆತನು ಅಪ್ರಮದ ಮಹಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅಸಂಖ್ಯವಾದ ಅದ್ಭುತ ಕೃತ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாத்தீங்களா? ನೋಡಿದ್ದೀರಾ? ಎಣ್ಣವೇ முடியாதான். ಅದನ್ನು ಎಣಿಸಲು என் ಆಗುವುದಿಲ್ಲ. வாழ்க்கையில எண்ண முடியாத காரியங்களை ஆண்டவர் செஞ்சுட்டு வந்திருக்கிறார். ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಎಣಿಸಲಾಗದಷ್ಟು ಅದ್ಭುತಗಳನ್ನು ದೇವರು உங்க ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. வாழ்க்கையில ஆண்டவர் செஞ்சுட்டு வந்திருக்கிறார். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ಹಾಗೆ ಮಾಡುತ್ತಾರೆ. அதனால சதாகால ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ಸದಾ ಕಾಲವು ದೇವರಿಗೆ ಏನು ஆண்டவருக்கு ಮಾಡಬೇಕು? ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲುವವರಾಗಿ இருக்க வேண்டும். ದೇವರಿಗೆ ಸ್ತುತಿಯನ್ನು ಸಮರ್ಪಿಸುವವರಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நன்றியை நாம் ஆண்டவருக்கு மறக்காத செலுத்தலா இருக்கணும். ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ದೇವರಿಗೆ ನಾವು ಮರೆಯದಂತೆ ಜೀವನ ಸಲ್ಲಿಸಬೇಕು. ಕೊಡುತ್ತೀರೆ, ಕೃಪೆ ಕೊಡುತ್ತೀರೆ, ಬಲನ್ ಕೊಡುತ್ತೀರೆ, ಶಕ್ತಿ ಕೊಡುತ್ತೀರೆ, ಆರೋಗ್ಯ ಕೊಡುತ್ತೀರೆ, ஆசீர்வதித்திரே, ஐஸ்வர்யத்தை கொடுத்திரே, எல்லாத்துக்கும் ஆண்டவர் உமக்கே கனமும் துதியும் ஸ்தோத்திரம் என்று செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். ನನಗೆ ಜೀವ, ಆರೋಗ್ಯ, ಆಯುಷ್ಕಾಲ, ಶಕ್ತಿ, ಬಲವನ್ನು, ಐಶ್ವರ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟದಕ್ಕಾಗಿ ಎಲ್ಲದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತುತಿ ಸಲ್ಲಿಸುತ್ತಲೇ ಇರಬೇಕು. கடவுளையே சார்ந்து ஆண்டவருக்கு நல்ல உள்ள இருமா இருக்க வேண்டும். ನಾವು ದೇವರನ್ನೇ ಆತುಕೊಂಡು ಶುದ್ಧ ಹೃದಯದಿಂದ ಇರಬೇಕು. இழந்த உடனே நண்பன், இழந்த உடனே நண்பி, இழந்த உடனே யாரு சொந்தக்காரங்க அவங்கள பார்க்காதீங்க, நினைக்காதீங்க. ಎದ್ದ ಕೂಡಲೇ ಸ್ನೇಹಿತರನ್ನು, ಗೆಳತಿಯರನ್ನು ಹುಡುಕಬಾರದು. ಅದು பார்க்காத நினைக்காதீங்க, கொண்டு வராதீங்க. முதல்ல ಅವರನ್ನು ಮುಖಗಳನ್ನು ನೆನೆಸಿ இழந்த உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಎದ್ದ ಕೂಡಲೇ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿ ಮಾಡಿ அப்படியே உட்கார்ந்து அப்புறம் எழுங்க. ಒಂದು ಕ್ಷಣ ಹಾಗೆ ಕೂತು ಆಮೇಲೆ ಎದ್ದೇಳಿ. ஹல்லேலூயா. ஏந்தவும் இழுத்திலிருந்து நினைவிலிருந்து என்ன வரணும்? யார் வரணும்? யாரை கொண்டு வரணும்? ಎದ್ದ ಕೂಡಲೇ ಹೃದಯದಿಂದ ಯಾವ ನೆನಪು ಬರಬೇಕು? ಅಯ್ಯೋ ಪುರುಷ, ಅಯ್ಯೋ ಮனைவி, ಅಯ್ಯೋ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಬಾರದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாரை நினைக்கணும்? இழுத்து நினைவு.
ಹೃದಯದ ಜ್ಞಾಪಕ உன் நினைவு ಯಾರದಾಗಿರಬೇಕು? தோற்ற எண்ணங்கள் எல்லாம் என் ஆண்டவராகிய இயேசு மீது இருக்க வேண்டும். ನಾವು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ದೇವರನ್ನೇ ನೆನೆಸಿಕೊಂಡಿರಬೇಕು. ஆண்டுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ அப்போ ಸಲ್ಲಿಸಬೇಕು. தாவீது என்ன சொல்றாருன்னா, ದಾವೀದನು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ பாருங்க, ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவும் கொடுக்கிறவர், ಜ್ಞಾನಿಗಳಿಗೆ ಜ್ಞಾನವನ್ನು ಅರಿವಿರುವವರಿಗೆ ಅರಿವನ್ನು மறைபொருளை வெளிப்படுத்துகின்றவர், ಗೂಢಾರ್ಥಗಳನ್ನು ಗೋಚರಪಡಿಸುವವರು, இருளில் இருக்கிறதை வெளிப்படுத்தி வெளிச்சத்தை கொண்டு வருகிறவர், இருಳಲ್ಲಿರುವಂತದನ್ನು ಬೆಳಕಿಗೆ ತರುವವರು. பிதாக்களின் தேவனே நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து எனக்குன்றான் பாருங்க, அங்க எனக்கு நீ கொடுத்திருக்கா, உனக்கு நன்றி செலுத்துறான். ತಂದೆಯಾದ ದೇವರೇ ನೀನು ನನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಿ ಎಂದು ಅವರು ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುತ್ತಾರೆ. நாங்கள் இடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்போது எனக்கு அறிவித்தீர் ஆண்டவரೇ. ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಂಡಿದ್ದನ್ನು ಈಗ ನನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ ದೇವರೇ. ராஜாவின் காரியத்தை எனக்கு தெரியப்படுத்தினபடியால் ರಾಜರ காரியத்தை ಕಾಲಿಗಳನ್ನು உம்மை ನನಗೆ துதித்து ತಿಳಿಸಿದ ಕಾರಣ புகழ்ந்து கொண்டே இருப்பேன். ನಿನ್ನನ್ನು ಸ್ತುತಿಸಿ ಹೊಗಳುತ್ತಾನೆ ಇರುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, நேபுகாத்நேச்சர் கண்ட கனவை இவன் வெளிப்படுத்தி காண்பிக்கிறான். ನೆಬುಗಾದ್ನೆಚ್ಚರ ಅರಸನು ಕಂಡಂತ ಕನಸನ್ನು ಅವನು ಪ್ರಚುರಪಡಿಸುತ್ತಾನೆ. யோசேப்பு கூட என்ன காரணம் சொல்றான் அவனை குறித்து நாம? ಯೋಸೇಫನನ್ನು ಕುರಿತು ನಾವೇನು ಹೇಳುತ್ತೇವೆ? சொப்பனக்காரன், ಕನಸುಗಾರ ಎಂದು சொப்பனத்துக்கு ಹೇಳುತ್ತೇವೆ. அதாவது தெளிவுபடுத்துகின்றவன், ಕನಸುಗಳ ಅರ್ಥಗಳನ್ನು ಹೇಳುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. பார்வோன் ராஜா கண்ட சொப்பனத்துக்கு அவன் தெளிவுபடுத்தி காண்பித்தான். ಪಾರೋನ್ ಅರಸನು ಕಂಡಂತ ಕನಸನ್ನು ಅದಕ್ಕೆ ಅರ್ಥಗಳನ್ನು ಹೇಳಿದನು. ஹல்லேலூயா. பாருங்க, ಅವನ அப்படிப்பட்ட யோசேப்பு எகிப்துக்கு பிரதானியா மாற்றப்பட்டான். ಅಂತ ಯೋಸೇಫನು ಐಗುಪ್ತಕ್ಕೆ ಪ್ರಧಾನಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಲ್ಪಟ್ಟನು. தேவனை மறக்கவில்லை, ಅವನು ದೇವನನ್ನು ಮರೆತಿಲ್ಲ. தேசத்தில் போயிட்டு தேவனை விட்டு விடவில்லை, ಅನ್ಯ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿ ದೇವರನ್ನು ಬಿಡಲಿಲ್ಲ. தேவனை தான் நம்பி அவன் அரசாட்சி செய்தான். ಅವನು ದೇವರನ್ನೇ ನಂಬಿ ರಾಜ್ಯಭಾರವನ್ನು ವಹಿಸಿದನು. அரசாட்சி காலத்துல ಅದರಿಂದ ರಾಜ್ಯಭಾರದ ಕಾಲದಲ್ಲಿ மாற்றப்பட்டது, ಐಗುಪ್ತ್ಯವು ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ ಬದಲಾಯಿತು, ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಬದಲಾಯಿತು. ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. தேவனுடைய பிள்ளைகளாய் நாம, ದೇವರ ಮಕ್ಕಳಾದ ನಾವು பாருங்க, எல்லாவற்றையும் கொடுக்கிறதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ಎಲ್ಲವನ್ನು ನಮಗೆ ಕೊಡುವಂತ ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿಗೆ எந்நேரத்திலும் சதா யுக யுகத்துக்குள்ளுக்குமாக நாம் ஆண்டவருக்கு நன்றியான ஸ்தோத்திரத்தை ಯಾವಾಗಲೂ ಸದಾಕಾಲವು ಯುಗ ಯುಗಾಂತರಗಳಲ್ಲಿ ಕೃತಜ್ಞತೆ ಸ್ತುತಿಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತಿರಬೇಕು. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய சுய நினைவு, நம்முடைய தோற்றங்கள், எண்ணங்கள், நினைவுகள் எல்லாம் தேவ மகிமைக்குள்ளாக, தேவ ரூபத்துக்குள்ளாகவே இருக்க வேண்டும். ನಮ್ಮ ಸ್ವಂತ ಚಿಂತನೆ ಯೋಚನೆಗಳು ಎಲ್ಲ ದೇವರಲ್ಲಿಯೇ ಇರಬೇಕು. தாவீது என்ன சொல்றாருன்னா, ದಾವೀದನು ಏನು ஆண்டவரே, ಹೇಳ್ತಾನೆ நான் காலையில் எழுந்த உடனே, ದೇವರೇ ನಾನು ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದ ಕೂಡಲೇ நான் என்ன செய்வேன்? ನಾನೇನು ಮಾಡುತ್ತೇನೆ? உம்மை நான் தரிசித்துக் கொண்டே இருப்பேன். ನಿಮ್ಮ ದರ್ಶನವನ್ನು ಬಯಸುತ್ತೇನೆ. சங்கீதம் 17ஆம் அதிகாரம் ಕೀರ್ತನೆ 15வது வசனத்தை வாசிக்கலாமா? 15ನೇ 17 ನೋಡಿ, ನಿನ್ನ ಸಾನ್ನಿಧ್ಯವನ್ನು ಸೇರುವೆನು, ಹೆಚ್ಚಿತ್ತಾಗ ನಿನ್ನ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ பாருங்க, நான் விழிக்கும் போது நானே உமது சாயலால் திருப்தி ஆவேன். ನಿನ್ನ ಸ್ವರೂಪ ದರ್ಶನವನ್ನು ಅದಕ್ಕೆ ಮೇಲೆ ನಾನು ನೀதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். ನಾನು ನಿನ್ನ ಮುಖವನ್ನು ದರ್ಶನ ಮಾಡುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லோக பிரகாரம் சொல்றாங்க, ಲೋಕ ಪ್ರಕಾರವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. எங்கயாவது கோயிலுக்கு போயிட்டு வந்தா, ಎಲ್ಲಾದರೂ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗಿ ಬಂದರೆ தரிசனம் பார்த்து வந்தாங்க ಭಕ್ತருங்க, ಭಕ್ತರು ದರ್ಶನವನ್ನು ಪಡೆದು ಬಂದರು ಎಂದು. என்ன தரிசனம்? ಯಾವ ದರ್ಶನ? இல்லையா? அப்ப பாருங்க, அவங்களே அப்படி சொல்றாங்கன்னா ಅವರೇ ಆ ರೀತಿ ಹೇಳಬೇಕಾದರೆ யோசித்து பாருங்க, ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ. ஜீவிக்கிறதான தேவனை, ಜೀವಿಸುವಂತ ದೇವರು, உயிருள்ள இயேசு, ಜೀವವುಳ್ಳ ಯೇಸು, கர்த்தரை நம்பி நாம் ஜெபத்தின் மூலமாக அநேக அற்புத காரியம் செய்தான தேவன், ಕರ್ತನನ್ನು ನಂಬಿ ಅನೇಕ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತ ದೇವರು. அப்படிப்பட்டவங்களை நாம் என்ன செய்யணும்னா, ಅಂತವರನ್ನು ನಾವೇನು ಮಾಡಬೇಕೆಂದರೆ தரிசிக்குள்ளாய் நாம் இருக்கணும். ನಾವು ದರ್ಶಿಸುವವರಾಗಿರಬೇಕು. ஆமென். ஹல்லேலூயா. ಆಮೆನ್. ಹಲ್ಲೇಲೂಯಾ. காலையில இந்த தியானம், ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದ ಕೂಡಲೇ ಧ್ಯಾನ, கராத்தே தியானம், கராத்தே வேற என்ன, யோகா தியானம் பண்றாங்க, ಯೋಗ ಧ್ಯಾನ ಮಾಡ್ತಾರೆ, வேற என்ன பண்றாங்க, ಏನೇನು ஏன் ஒண்ணு பண்றாங்க, மூச்சு பிடிக்கிறாங்க. அப்படியே என்ன ಎದ್ದ ಕೂಡಲೇ ಈ ರೀತಿಯಾಗಿ ಉಸಿರು ಹಿಡಿದು ಯೋಗ ಮಾಡ್ತಾರೆ. அவங்களுக்கு இல்லையா? இப்படி ஒரு மூக்கு பிடிக்கணுமா, இப்படி ஒரு மூக்கு பிடிக்கணுமா? அப்போ ஏற்கனவே காற்று வரலையா வயிற்றுக்கு, ஆக்சிஜன் பாடிக்கு வரலையா? ಹಾಗೆ ಮಾಡೋದು ಮೊದಲೇ ಅವರು ಉಸಿರಾಡ್ತಿಲ್ವಾ? அப்போ உட்காந்தா தான் அப்படி செய்தான், அப்படியே ಕೂತ್ಕೊಂಡ್ರೇನೆ ಉಸಿರಾಟನಾ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கையை மடக்கணும், காலை மடக்கணும், ஏன் ஏற்கனவே நடக்கிற போற வர செய்கிற இல்லையா? இல்லையா? இது ஒரு காரியம், இது ஒரு வாழ்க்கை ஜீவியம், ಇದೊಂದು ಜೀವನದ ಮಾರ್ಗ. அதனால ಆಯುಷ್ಕಾಲ ಜಾಸ್ತಿ வந்துடுதா? ಅದರಿಂದ ಆಯುಷ್ಕಾಲ ಹೆಚ್ಚಾಗುತ್ತದಾ? ஆண்டு எவ்வளவு நியமனம் பண்ணுற அதுதான் உனக்கு. ದೇವರು ಎಷ್ಟು ಆಯುಷ್ಕಾಲ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಷ್ಟೇ ನಮಗೆ. அது மாத்திரம் இல்ல, பலசாலியா இருக்கணும், ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ ಬಲಶಾಲಿಯಾಗಿರಬೇಕು, சிம்சோன் மாணிக்கணும், ಸಿಂಸೋನನಾಗಿರಬೇಕು. சிலரெல்லாம் நினைப்பா அப்படி,
ಕೆಲವೆಲ್ಲ ಆಗ ಯೋಚನೆ ಬರುತ್ತೆ. எல்லாம் இது வேற இது ಹೇಗೆ பண்ணிட்டு அப்படியே பாடி பில்டர் காமிக்கிறது. ಹೀಗೆಲ್ಲ ಮಾಡಿ ಬಾಡಿ ಬಿಲ್ಡಪ್ ತೋರಿಸೋದು. எப்படின்னு பார்த்தியா, அப்படியே டைட்டாக போடுறது, டைட் ஷர்ட் போடுறது, அப்படியே போட்டு வந்து மசில் காமிக்கிறது. அடா பிசாசு ஆவிங்க. ಆರೋಗ್ಯ ಆರ್ಡರ್ ತರಾರಿಗ ಆಂಡುಗಿಟ್ಟ ದರ್ಶನ பண்ணுப்பா. ದೇವರನ್ನು ದರ್ಶಿಸಬೇಕು. ನಾನು ಎಂದ ಎಕ್ಸರ್ಸೈಸ್ போல, ಯಾವ ಎಕ್ಸರ್ಸೈಸ್ಗೂ ಸೇರಲಿಲ್ಲ. ஹalleluya ஹalleluya. கொஞ்சம் நடக்கற அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ಸ್ವಲ್ಪ ವಾಕ್ அது கூட ಮಾಡ್ತಾರೆ எப்ப ಅಷ್ಟೇ. டைம் கிடைச்சதா நடக்க போறேன், இல்லடா இல்ல. ಅದು ಸಮಯ ಸಿಕ್ಕಿದ್ರೆ ಮಾತ್ರ. ஹalleluya ஹalleluya. நீ ஆண்டுகிட்ட அமர்ந்துடு, ದೇವರ ಬಳಿ ಕುಳಿತುಕೋ. ஹalleluya. ஹalleluya. நீ ஆண்டுகிட்ட எக்சர்சைஸ் காமிக்காத, ದೇವರ ಬಳಿ ಎಕ್ಸರ್ಸೈಸ್ ತೋರಿಸಬಾರದು. இப்படிலாம் பண்ணாத. அமைதி ஆண்டுகிட்ட உட்கார்ந்து தேவனை நோக்கி தரிசித்து பார். ನಿಶಬ್ದವಾಗಿ ದೇವರ ಬಳಿ ಕುಳಿತು ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணிப்பா, ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ஆண்டு ಮಾಡಿ வசனத்தை அபியாசம் பண்ணிப்பா. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಅಭ್ಯಾಸಿಸು. உன் எலும்புல கூட ஆரோக்கியம் மாறுதான். ನಿನ್ನ ಎಲುಬುಗಳು ಕೂಡ ಆರೋಗ್ಯವನ್ನು உன் எலும்பு கூட கர்த்தர் புஷ்டியா மாத்துறார். ನಿನ್ನ ಎಲುಬುಗಳನ್ನು ಕರ್ತನು ಪುಷ್ಟಿಯಾಗಿ ಮಾಡುವನು. பாருங்க ஏசி 58:11 ಯೆಶಾಯ 58:11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துறாரு. ಕರ್ತನು ನಿತ್ಯವೂ ನಿನ್ನನ್ನು ನಡೆಸುತ್ತಾನೆ. மகாவரட்சியான காலத்தை உன்னை போஷிக்கிறாரு. ಮಹಾಬರವಾದ உன் ಕಾಲದಲ್ಲಿ எலும்பெல்லாம் நிலமெல்லாம் மாத்துறாரு. ನಿನ್ನ ಎಲುಬುಗಳನ್ನೆಲ್ಲ நீ ಸಸಾರ நீர்ப்பாசன ಮಾಡುವನು. தோட்டத்தை போல வற்றாத நதியை போல மாறுற. ನೀ ನೀರ್ ಕಾಲುವೆಗಳ ತೋಟದ ಹಾಗೆ ಸಮೃದ್ಧಿಯಾಗಿರುವಿ. ஹalleluya. ಹalleluya. இதோட ஆசீர்வாதம் வேணுமா? ಇದಕ್ಕಿಂತ ಆಶೀರ್ವಾದ ಬೇಕಾ? ஆமா, மட்டன் இவ்வளவு சாப்பிடுறது, முட்டை ஒரு 15 சாப்பிடுறது இல்லையா? ಮೊಟ್ಟೆ ಮಟನ್ ಎಲ್ಲ ಇಷ್ಟು இதெல்லாம் ತಿನ್ನುವುದು. சாப்பிட்டு அப்புறம் போய் பர்ன் பண்றதா. என்ன பர்ன் பண்றது? ಅದನ್ನು ತಿಂದು ಹೋಗಿ ಅದನ್ನು அது ஒரு 3 முட்டை சாப்பிட்டு, 3 ಮೊಟ್ಟೆ ತಿಂದು கொஞ்சம் கறி சாப்பிட்டு, ಸ್ವಲ್ಪ ಮಾಂಸ நல்ல வெஜிடபிள் சாப்பிட்டு, ಒಳ್ಳೆ ವೆಜ್ ತಿಂದು வா போதும் ಆರಾಮವಾಗಿರು. இவ்வளோ சாப்பிட்றது என்ன இது தேவை? அது அதுலேயே ஹார்ட் அட்டாக் செத்து போகிறான் மனுஷன். ಹಾಗೆ ಮಾಡಿ ಹಾರ್ಟ್ ಅಟ್ಯಾಕ್ ಕೂಡ தேவை ಬರುತ್ತೆ. அதெல்லாம் இல்லையா? தேவையா? ಅದೆಲ್ಲ ಬೇಕಾ? அம்மா மாருங்க நான் எப்பவுமே எக்ஸசைஸ் செய்கிறாங்க, ಸಹೋದರಿಯರು ಯಾವಾಗಲೂ ಎಕ್ಸರ್ಸೈಸ್ பாவம் எவ்வளோ ಮಾಡ್ತಾರೆ. வீட்டு வேலை செய்கிறாங்க, ಅವ್ರ ಪಾಪ ಎಷ್ಟು ಮನೆ ಕೆಲಸ ஆரோக்கியமா ಮಾಡ್ತಾರೆ, இருக்கிறாங்க. ಆರೋಗ್ಯವಾಗಿದ್ದಾರೆ. பாரு அப்போ பார்த்து மாதிரி இப்போ அப்படியே தாக்கு. ஹalleluya. ಹalleluya. கரெக்டா? சொல்லுங்களா? ஆமேன்னு சொல்லுங்க. அம்மா பாருங்க ஆமேன்றாங்க இல்லையா? சகோதரர்களாம் இல்லை இல்லை நாங்கள் குஸ்திக்கு தான் போவோம், நாங்கள் என்ன பண்ணுவோம், எக்ஸசைஸ் தான் போவோம், ஜிம்முக்கு தான் போவோம் இல்லையா? தேவையில்லாதுங்க அதெல்லாம். பிரயலாட் சும்மா பணத்தை வீசி பணம் செலவு பண்ணிக்கினேன், ಸುಮ್ಮನೆ ಆ ದುಡ್ಡನ್ನು ಹಾಳು சும்மா பில்டப் பண்ணிக்கினேன், ಸುಮ್ಮನೆ ಬೆಳೆದು அப்புறம் என்ன பெரிதான் சிம்சோன் மாதிரி ஆயிக்கினேன், ಸಿಂಸೋನನ ಹಾಗೆ ಮಾಡಿ அவரை விழுந்து போகிறது, தப்புன்னு விழுந்து போகிறது. ಆಮೇಲೆ ಬಿದ್ದು ಹೋಗಬಾರದು. மாம்சத்தன் புஜபலமாய் கொண்டிருக்கிற மனுஷன், ಮಾಂಸ ಭುಜಬಲವನ್ನು ಹೊಂದಿರುವಂತ ಮನುಷ್ಯನು அவன் வெக்கக்கேடு, ಅವನು ನಾಚಿಕೆ ಕೇಡು. பாக்கியவான் கிடையாது. மாம்சத்தன் புஜபலமாக கொண்டிருக்கிறவன் ಮಾಂಸವನ್ನು ಭುಜಬಲವಾಗಿ ಹೊಂದಿ பாக்கியவான் கிடையாது. ಅವನು ಭಾಗ್ಯವಂತನಲ್ಲ. ஆத்மத்தை தம் புஜபலமாக கொண்டிருக்கிறவன் பாக்கியவான். ಆತ್ಮದಲ್ಲಿ ಭುಜಬಲವನ್ನು ಹೊಂದಿರುವವನು அதனால தான் ஆண்டவர் சொல்றார் சகரியால, ಜಕರಿಯದಲ್ಲಿ ದೇವರು கரெக்டா? ಹೇಳುತ್ತಾರೆ, பலத்தினால் மல்ல பராக்கிரமத்தினால தேவனுடைய ஆவினாலே ಬಲದಿಂದ எல்லாம் ஆகும். ಬಲದಿಂದಲ್ಲ ಪರಾಕ್ರಮದಿಂದ ಆಮೆನ್. ದೇವರ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆತ್ಮದಿಂದ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ. இல்லையா? பல சக்தி, ಬಲ ಶಕ್ತಿ கோலியாத், ಗೋಲಿಯಾತನಾಗಿ சிம்சோன், ಸಿಂಸೋನ அப்படியா? ಹಾಗಿರುವುದು வேணாங்க, அதெல்லாம் வேணாங்க. ಅವೆಲ್ಲ ಬೇಕಾಗಿಲ್ಲ. தேவனுடைய ஆவினால் பலம் கொள்ள வேண்டும். ದೇವರ ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಲವನ್ನು தேவ ஆவினால் ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. பலன் கொள்ள வேண்டும். ದೇವರ ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಲ ಪಡಬೇಕು. உன் ஆத்மாவிலே தேவனுடைய ஆவியினர் கொண்டு பலனா மாறினா, ನಿನ್ನ ಆತ್ಮದಲ್ಲಿ ದೇವರ ಆತ್ಮನ ಕೊಂಡು ಬಲ ಹೊಂದಿದ್ದರೆ கிரியை செய்யும் பலனா மாறும். ನಿನ್ನ ಶರೀರವು ಆಟೋಮೆಟಿಕ್ ಆಗಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತದೆ. ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனால் தேவ பிள்ளைகளே, ಆದ್ದರಿಂದ ದೇವ ಮಕ್ಕಳೇ, நாம் என்ன செய்யணும்? ನಾವೇನು ஆண்டவர்கிட்ட ಮಾಡಬೇಕೆಂದರೆ ஜெபத்தினால தேவனுடைய சமூகத்திலே தரிசிக்க வேண்டும். ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ದರ್ಶನ ಮಾಡಬೇಕು. சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், ಕೀರ್ತನೆಗಾರ ದಾವೀದನು பாருங்க ಹೇಳುತ್ತಾನೆ, அந்த பிராக்கெட்ல விண்ணப்பம்னு சொல்லி போட்டுக்குது பாருங்க. ವಿಜ್ಞಾಪನೆ ಎಂದು ಬ್ರಾಕೆಟ್ ಅಲ್ಲಿ 17:1 17:1 என்ன சொல்ற மேல? தாவீதின் விண்ணப்பம், தேவன் ஸ்தோத்திரம். இதுல விண்ணப்பம், ದಾವೀದನ ವಿಜ್ಞಾಪನೆಗಳು ಎಂದು அப்போ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. விண்ணப்பத்தோட தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறா இருக்கிறான். ಅದು ವಿಜ್ಞಾಪನೆಗಳೊಂದಿಗೆ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುತ್ತಾನೆ. ஆனால் என்ன சொல்றானா? ಏನ್ ಹೇಳುತ್ತಾನೆಂದರೆ, ஆண்டவரே உம்முடைய நீதியிலே நான் முகத்தை தரிசிப்பேன் உம்மை. ದೇವನೇ ನಿನ್ನ ನೀತಿ ಸ್ವರೂಪದಿಂದ ನಾನು நான் ಎಚ್ಚೆತ್ತುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. விழிக்கும் போது உம் சாயலால் திருப்தி ஆவேன், சாயலால் திருப்தி ನಾನು ஆவேன். ಎದ್ದೇಳುವಾಗ ನಿನ್ನ ಸ್ವರೂಪ ದರ್ಶನದಿಂದ ஆண்டவரை பார்க்க ತೃಪ್ತಿಯಾಗುತ್ತೇನೆ. வேண்டும். அவர் பட்ட பால் நினைவு கூற வேண்டும். ದೇವರನ್ನು ಪಟ್ಟ ಪಾಡುಗಳನ್ನು ನೆನೆಸಬೇಕು. சிந்தினாரே என்று சொல்லி நினைக்க வேண்டும். ನನಗೋಸ್ಕರ ರಕ್ತ ಸುರಿಸಿದರಲ್ಲ எனக்கு ನೆನೆಸಬೇಕು. சுகபல ஜீவனை கொடுத்திரே. ನನಗೆ ಸುಖಬಲ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟಿರೇ. அன்றைக்கு ஆண்டு கர்த்தாவே அநேகருக்கு சுகத்தையும் பலத்தை ஜீவனையும் கிருபை கொடுத்திரே. ಅನೇಕರಿಗೆ ಜೀವ ಸುಖಬಲವನ್ನು லாசரை ಕೊಟ್ಟಿರೇ. கொண்டு வர வேண்டும் முன்னாடி.
லாசருவை முன்னாடி லாசರನ್ನು கொண்டு ಮುಂದೆ வர ತರಬೇಕು. 38 வருஷனை மனுஷனை கொண்டு வர வேண்டும் முன்னாடி. 38 ವರ್ಷದ ಮನುಷ್ಯನನ್ನು இயேசு அங்க நிற்கிறதை பார்க்க வேண்டும். இயேசு அங்க நிற்பதை பார்க்கணும். ಯೇಸು ಅಲ್ಲಿ ನಿಂತಿರುವುದನ್ನು ನೋಡಬೇಕು. எழுந்து நட என்று சொல்றது பார்க்கணும் தரிசனத்துல. ಎದ್ದು ನಡೆ ಎಂಬುದನ್ನು ದರ್ಶನದಿಂದ ನೋಡಬೇಕು. ஆமா, பேதுடைய மாமியார் சோங்கும்போது கையை தொட்டு சோங்கமாட்டார், அப்படி தரிசனத்துல பார்க்கணும் நீ. ಪೇತ್ರನ ಅತ್ತೆಯನ್ನು ಕೈ ಎತ್ತಿ ಸೌಖ್ಯ ಕೊಟ್ಟಿದ್ದನ್ನು ದರ್ಶನದಿಂದ வயசான ಕಾಣಬೇಕು. கூனிக்கு போயிட்டு நின்றுன்னு சொல்லி சொன்னாரு, அது பார்க்கணும் தரிசனத்துல பார்க்கணும். ವಯಸ್ಸಾದ ಗೂಣಿಯನ್ನು ಸರಿ ಮಾಡಿದ್ದನ್ನು ದರ್ಶನದಿಂದ ನಾವು ನೋಡಬೇಕು. தரிசிக்கிறது ಹೀಗೆ ದರ್ಶನ ಮಾಡುವುದು. ஹalleluya ಆಮೆನ್, ಹalleluya. இப்படிலாம் தரிசிக்கணுங்க. ಹೀಗೆಲ್ಲ ದರ್ಶನ ಮಾಡಬೇಕು. இதான் தரிசனம் தேவ சமூகத்துல. ಇದೇ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ அன்றே நீ எப்படி ದರ್ಶನವಾಗಿದೆ. முகரூபமுடையாய் இருக்கிறீர் ஆண்டவரே, முகரூபமுடையவராய் மகிமையாய் இருக்கிறார். ಯಾವಾಗಲೂ ನೀವು ಮಹಿಮೆ ಹೊಂದಿದವರಾಗಿದ್ದೀರಾ ದೇವರೇ. சுலோமத்தில் எப்படி வர்ணிக்கிறா ಹೀಗೆ ಅವನು ವರ್ಣಿಸುತ್ತಾರೆ இல்லையா? வர்ணிக்கிறாவ அதிகமா ಅವನು ವರ್ಣಿಸುತ್ತಾರೆ. உள்ளத்தின் நீத்தில் ஆழத்திலிருந்து தரிசித்து வர்ணிக்கிறார். ಒಬ್ಬ ಹೃದಯದ ಅಂತರಾಳದಿಂದ ವರ್ಣಿಸಿ நான் தோப்பு தெருவெல்லாம் அலைந்து திரிந்தேனே, ನಾನು ತೋಟದಲ್ಲೆಲ್ಲ ಸುತ್ತಿ லில்லி ತಿರುಗಿದೆನು. புஷ்ப மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே என்றான். ಲೀಲಿ ಪುಷ್ಪಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ நான் ವಾಸವಾಗಿರುವವರೇ, படுத்து நித்திரை செய்தேன், ನಾನು ಮಲಗಿ ನಿದ್ರೆ எனக்கு ಮಾಡಿದ್ದೆನು, நித்திரை வரவில்லை ஆண்டவரே. ನನಗೆ ನಿದ್ರೆ ಬರಲಿಲ್ಲ. இதோ உம்முடைய வெள்ளை போலம் என்னுடைய வாதல் அறையிலே ஊற்றப்பட்டதை கண்டு கொண்டிருக்கிறேன்னு சொல்றான். ಇಗೋ ನಿನ್ನ ಸುಗಂಧ ದ್ರವ್ಯವು ನನ್ನ ಬಾಗಿಲಿನ ಬಳಿ ಸುರಿದನ್ನು ஆனா ನೋಡುತ್ತೇನೆ வீட்டு ಎಂದು பார்க்கும் ಹೇಳುತ್ತಾಳೆ. இல்ல ஆண்டவரே என்றா. ನಾನು ಎಚ್ಚೆತ್ತು ನೋಡುವಾಗ ಇಲ್ಲ ದೇವರೇ. ஆனா வீட்டு பார்க்கும் இல்ல, ಆಗ ಎಚ್ಚೆತ್ತು ನೋಡುವಾಗ வீட்டு ಇಲ್ಲ. பார்க்கும் முன்பாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதிலே என்ன கண்றா? ಎಚ್ಚೆತ್ತುಕೊಳ್ಳಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಹೃದಯದ ಆಳದಿಂದ ಅವಳು ಏನ್ ಮಾಡ್ತಾಳೆ? என்ன செய்றா? ಏನು இயேசுவை தரிசிக்கிற மணவாட்டி மணவாளனை. ಯೇಸುವನ್ನು ಮೊದಲಿಂಗನನ್ನು ಅವರು ದರ್ಶನ இப்படிப்பட்ட ಮಾಡುತ್ತಾಳೆ. தரிசனம் உங்களிலே காணப்பட வேண்டும். ಇಂಥ ದರ್ಶನ ನಿಮ್ಮಲ್ಲಿರಬೇಕು. இல்லையா? ஆமென், ஹalleluya. ಹalleluya. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. சிலருக்கெல்லாம் ராத்திரிலாம் தூக்கம் வரல ஆண்டவரே. என்ன தூக்கம் வரல? ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಕೆಲವರಿಗೆ ನಿದ್ದೆ ಬರೋದಿಲ್ಲ. நாலு தரிசனங்களா அர்த்தம் இல்லையாமா? என்ன எங்க இருக்கிறன்னு அர்த்தம்? ನೀವು ಎಲ್ಲಿದ್ದೀರಾ? உலக கவலையெல்லாம் நினைச்சுக்கிறது, ಲೋಕದ ಚಿಂತೆಗಳನ್ನೆಲ್ಲ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಿರುವುದು. அங்க அப்படி நான் எப்படி இது தேவையில்லை. ಅದು ಹೀಗೆ ಇದು ಹೀಗೆ ಎಂದು ஆண்டவரே ಯೋಚಿಸ್ತಿರುವುದು. நல்ல நித்திரை தாரும், தரிசனம் தாரும். ದೇವರೇ ಒಳ್ಳೆ ನಿದ್ರೆ ದರ್ಶನವನ್ನು ಕೊಡು. காலையில் துதித்து ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು மற்ற ಸ್ತುತಿಸಿ, வேலையெல்லாம் பார்க்க, ಬೇರೆ ಕೆಲಸಗಳನ್ನು ಕುಟುಂಬಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಲು, பார்க்க, ಕುಟುಂಬ ಕಾರ್ಯಗಳನ್ನು ஊழியக்காரங்களை ನೋಡಲು, பார்க்க, ಸೇವಕರನ್ನು கிருபை ನೋಡಲು தாரும் ஆண்டவரே. ಕೃಪೆ ಕೊಡು ದೇವರೇ. ஆமென், ஹalleluya. ಹalleluya. சொல்லுங்க, ராத்திரிலாம் நித்திரை வரமாட்டுங்க. ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ನಿದ್ದೆ ಬರುವುದಿಲ್ಲ, கெட்ட சொப்பனை வருதுங்க, ಕೆಟ್ಟ ಸ್ವಪ್ನಗಳು ಬರುತ್ತದೆ, பாம்பு வருதுங்க, ಹಾವು ಬರುತ್ತದೆ, கருப்பு கருப்பா வருதுங்க, ಕಪ್ಪಾಗಿ என்ன ಬರುತ್ತದೆ. வெள்ளை வெள்ளையா வரணுமா உனக்கு? என்ன அப்ப அர்த்தம்? ಅದೇನು ஒரு ಅರ್ಥ? சிந்தனை நினைவு பகலெல்லாம் அப்படி இருக்குதுன்னு அர்த்தம். ಚಿಂತನೆ ಯೋಚನೆ ಹಗಲೆಲ್ಲ ಆಗಿದೆ ಎಂದು அதை ಅರ್ಥ. விட்டு தள்ளு, ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಕು. தியானம் பண்ணு. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ದೇವರ ಬಳಿ ಕುಳಿತು தேவ ಧ್ಯಾನ மகிமை ಮಾಡು. பிரசன்னத்தை உன்னிலே வெளிப்படுத்தி காண்பிப்பார். ಆಗ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಮಹಿಮೆ ನಿನಗೆ ಪ್ರಕಟಪಡಿಸುವನು. நல்ல நித்திரை கொடுப்பார். ಒಳ್ಳೆ ನಿದ್ರೆಯನ್ನು ಕೊಡುವನು. ஹalleluya. ಹalleluya. தேவ சாயல் உன்னிலே இருக்கும். ದೇವರ ಸಾರೂಪ್ಯದಿಂದ ಇರುತ್ತೇವೆ. ராத்திரெல்லாம் தூங்கல, ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ನಿದ್ದೆ ಮಾಡಿಲ್ಲ, பகல முகம் எப்படி இருக்கும்? ಬೆಳಗ್ಗೆ ಮುಖ ಹೇಗಿರುತ್ತದೆ? வடிவஞ்ச முகம் மாதிரி இருக்கும், நல்லா செழிப்பா இருக்காது. முகம் நல்லா செழிப்பா இருக்காது, சுந்தரமா இருக்காது. ಮುಖ ಸುಂದರವಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. இல்லையா? பிரேலாட் ஹalleluya. ಹalleluya. பார்த்த உடனே சொல்லிவிடுவாங்க, என்னாச்சு இது, ஏதாச்சு முகம்லாம் வாடிட்டு இருக்குது ಮುಖವನ್ನು ನೋಡಿದ ಕೂಡ ಮುಖ ಬಾಡಿದೆಯಲ್ಲ, ಏನಾಗಿದೆ அப்படின்னு சொல்றாங்க தானே? ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ. அப்படி சொல்லுவேன், என்ன ஆயிடுச்சுங்க, அது ஆயிடுச்சுங்க, இது ஆயிடுச்சுங்க, தூக்கமே வர மாட்டேங்குது. ಏನೋ ಆಯ್ತು, ನಿದ್ದೆನೇ ಬರುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿಕೊಳ್ಳುವುದು. அப்படி இருக்கக்கூடாது. ಹಾಗಿರಬಾರದು. சவர்மெல்லாம் நீங்களாம் கூட அப்படித்தான் இருக்கணும். ಸಹೋದರಿಯರು ನೀವೆಲ್ಲ ಹಾಗೆ ಇರಬೇಕು. வீட்டுக்காரர் வேலைக்கு போனாருன்னா நீ ஸ்தோத்திரம் பண்ணி நல்லா ஜெபம் பண்ணு. ಮನೆಯವರು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋದರೆ ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದು ಸ್ತುತಿ ಮಾಡಿ, ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಸಬೇಕು. அதே நேரத்தில் நாங்கெல்லாம் நல்லா பக்தியா இருக்கணும் ஆண்டவரே. ಅವರು ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು, ನಾವು ಭಕ್ತಿಯಾಗಿರಬೇಕು ದೇವರೇ. வாழணும் ஆண்டவரே, ದೇವರಲ್ಲಿ ಜೀವಿಸಬೇಕು அப்படின்னு ದೇವರೇ. சொல்லி நல்லா ஜெபம் பண்ணீங்க. ಹಾಗೆಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. உங்க குடும்பம் நல்ல ஆசீர்வாதமா இருக்கும். ಆಗ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಒಳ್ಳೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ. அப்போ தரிசிக்கலா இருக்கணும், விண்ணப்பம் பண்ணணும், தரிசிக்கணும் கொடுக்குது வேதத்துல. ವಿಜ್ಞಾಪನೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸಿ ದರ್ಶನ ಪಡೆಯುವವರಾಗಿರಬೇಕು. தேவனுக்கு முன்பாக அவன் ஜெபம் பண்ணும்போது, ದಾನಿಯೇಲನು ದೇವರ ಮುಂದೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ அவன் தேவனு எனக்கு செய்தானக்களை குறித்து தேவனை புகழ்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி அவன் ஜெபிக்கிறான். ದಾನಿಯೇಲನಿಗೆ ಮಾಡಿದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೆನೆಸಿ ಸ್ತುತಿಸಿ ಅವನನ್ನು ಹೊಗಳುತ್ತಾನೆ. ಆಮೆನ್, ಹalleluya. ಹalleluya. அந்த அனுபவம் நம்மில் அதிகமாய் காணப்பட வேண்டும். ಆ ಅನುಭವ ನಮಗೆ ಹೆಚ್ಚಾಗಿರಬೇಕು. அப்ப தானியேலுக்கு உடனே ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ದಾನಿಯೇಲನಿಗೆ ತಕ್ಷಣ ಏನು ಮಾಡಿದರು? 9வது அதிகாரத்துல பார்க்கிறோம். 9ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. பாருங்க 20வது வசனத்துல, 20ನೇ ஜெபம் பண்ணி என் பாவத்தை, என் ஜனமாய் இஸ்ரவேலின் பாவத்தை அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். 20
ஆமென். பாருங்க, நான் ஜெபம் பண்ணிக்கொண்டிருக்கும் போது ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿರುವಾಗ முதல் தரிசனத்தில் நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து ಮೊದಲ ದರ್ಶನದಲ್ಲಿ ಕಂಡಂತೆ ಗಾಬ್ರಿಯೇಲನು ವೇಗವಾಗಿ ಬಂದು அந்திபலி நேரமாகிய வேலையிலே என்னை தொட்டான். ಮುಸ್ಸಂಜೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟಿದನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Praise Lord. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணிக்கொண்டிருக்கும் போதே தரிசனத்திலே ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿರುವಾಗಲೇ ದರ್ಶನದಲ್ಲಿ தேவதூதன் வருவதை நான் கண்டேன். ದೇವದೂತನು ಬರುವುದನ್ನು ಕಂಡೆನು. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இல்லையா? வேகமாய் பறந்து வந்து அந்திபலி நேரமாகிய வேலையிலே என்னை தொட்டான், என்னை வந்து தொட்டான். ಸಂಧ್ಯಾ ನೈವೇದ್ಯದ ಸಮಯದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟಿದರು. இது தரிசனம், ಇದು ದರ್ಶನ, ஜப தரிசனம். ಪ್ರಾರ್ಥನೆಯ ದರ್ಶನ. ஜெபம் பண்ணும்போது ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ஆண்டு என்ன தராரு? ದೇವರೇನು ಕೊಡುತ್ತಾರೆ? தரிசனம் கொடுக்கிறாரு. ದರ್ಶನವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. உன் காரியங்களை வாய்க்க செய்யும்படியாக விசுவாச தைரியத்தை கொடுக்கிறாரு. ನಿನ್ನ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಸಫಲವಾಗುವಂತೆ ನಂಬಿಕೆ ಧೈರ್ಯವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. அர்த்தாச்சுங்களா? ಅರ್ಥವಾಯ್ತಾ? ஜெபம் இல்லாத வாழ்க்கையே இருக்க கூடாது. ಪ್ರಾರ್ಥನೆ ಇಲ್ಲದ ಜೀವನನೇ ಇರಬಾರದು. எப்போதும் ஜெபிகளா இருக்கணும். ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥಿಸುವವರಾಗಿರಬೇಕು. எதுவும் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது. ಪ್ರಾರ್ಥನೆ ಇಲ್ಲದೆ ಯಾವುದನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. மேலான ஆண்டு செய்யறாரு தான். ஜெபிப்பதற்கும் ஜெபிப்புக்காக போது செய்யறாருன்னு சொல்லியிருந்தாலும் கூட ಪ್ರಾರ್ಥಿಸದೇ ಇರುವಾಗಲೂ ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂದು ಹೇಳಿದರೂ ಕೂಡ ஆனால் ஜெபிக்க வேண்டும். ಆದರೂ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இல்லையா? அழுகிற பிள்ளை தான். ಅಲೋ ಮಗುನೇ. என்னம்மா? ಏನು? அழுகிற பிள்ளை தான். ஆமா, தாப்பா ஆப்பறாரு இப்போ. அதனால இப்போ தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு போல இருக்குது. இல்லையா? பிரைஸ் லார்ட். நல்லது. அப்ப அழுகிற பிள்ளை தான் என்ன செய்யும்? ಅಲೋ ಮಗು ಏನು ಮಾಡುತ್ತದೆ? ಹಾಲು ಸಿಗುತ್ತದೆ. பிறந்த குழந்தை கத்துது, ಅಳುತ್ತದೆ. அப்ப தாய்க்கும் தகப்பன் உள்ளத்துக்கு எப்படி ஆகுது? ಆ ತಂದೆ ತಾಯಿ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಹೇಗಾಗುತ್ತದೆ? பால் கொடுங்க, எதா கொடுங்க அப்படின்றோம். ಕುಡಿಲಿಕ್ಕೆ ಕೊಡಿ ಎಂದು ಹೇಳುತ್ತವೆ. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. வயசான ஆயமாருங்க பாருங்க, ವಯಸ್ಸಾದ ಅಜ್ಜಿಯರನ್ನು ನೋಡಿರಿ. அவங்க அந்த பெத்தெடுத்த குழந்தைக்கும் தாய்க்கும் நல்ல கவுன்சில் கொடுப்பாங்க. ಎತ್ತಂತ ತಾಯಿಗೂ ಮಗುವಿಗೂ ಒಳ್ಳೆ ಆಲೋಚನೆಯನ್ನು நல்ல ಕೊಡುತ್ತಾರೆ. ஆலோசனை கொடுப்பாங்க. ಒಳ್ಳೆ ಆಲೋಚನೆಯನ್ನು அந்த ಕೊಡುತ್ತಾರೆ. குழந்தைக்கு என்னென்ன அடைக்கலத்துக்காக எப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்லி ಆ கொடுப்பாங்க. ಮಗುವಿನ ಆಸರೆಗೆ ಏನೆಲ್ಲ ಮಾಡಬೇಕೆಂದು ಹೇಳಿ அது ஜீரண ಕೊಡುತ್ತಾರೆ. சக்திக்கு என்னென்ன பாருங்க, அந்த காலத்துல இருந்தே இருக்குதுங்க அந்த கஷாயம் இதுங்கெல்லாம். ஏன்னா கடுக்கு காயம் அந்த காயம் இந்த காயம்னு சொல்லி உரச்சி கிரிச்சி எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க பாருங்க. ಏನೇನ ಕಾಯಿಗಳನ್ನು ಒರೆಸಿ ಅದನ್ನು ಆ ಕಾಲದಿಂದಲೂ ವೈದ್ಯಗಳನ್ನು அது எப்படி ಮಾಡುತ್ತಾರೆ. பாரம்பரியத்திலிருந்து அதெல்லாம் வருது. அந்த வயசான தாய்மார்களுக்கு அது தெரியுது நல்லா. ಪಾರಂಪರ್ಯದಿಂದ ಬಂದಿದ್ದು ಆ ವಯಸ್ಸಾದ இப்போ கூட ಅಜ್ಜಿಯರಿಗೆ ಅದು தராங்க. ಗೊತ್ತಿದೆ. இப்போ இங்கிலீஷ் மெடிசன் குத்தா கூட ಈಗ ಇಂಗ್ಲಿಷ್ ಮೆಡಿಸಿನ್ ಕೊಟ್ಟರು ಕೂಡ பிறக்கிற குழந்தைக்கு தாய்மாருங்க அது கொடுக்க வைக்கிறாங்க, சொல்றாங்க பெரியவங்க ஆலோசனை. ಈಗಿರುವ ಮಕ್ಕಳಿಗೆ ಅದು ಕೊಡಬೇಕೆಂದು ದೊಡ್ಡವರು ಹಿರಿಯರು அது ரொம்ப ಹೇಳುತ್ತಾರೆ. நல்லது. அது ಅದು ತುಂಬಾ அப்ப ಒಳ್ಳೆಯದು. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ அப்ப ಉಂಟಾಗಲಿ. தேவப்பிள்ளை ஏன் சொல்றேன்னா, ಯಾಕೆ ಇದನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ ಎಂದರೆ தானியேல் ದಾನಿಯೇಲನು ஜாமண்ண போருக்கு முன்னாடியே கட்டளை வெளிப்பட்டுச்சான். ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆನೆ ಅದು ಉತ್ತರ ಸಿಕ್ಕಿತ್ತು. அப்ப பாருங்க, இவன் ஜெபம் பண்ணித்தான் ஆவறான், ஜெபம் பண்ணினே இருக்கிறான். ಅವನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾನೇ ಇದ್ದಾನೆ. மால்வீடுல இஸ்ரேலை நோக்கி பார்த்து ஜெபம் பண்றான். ಮಾಡಿ ಮನೆಯಲ್ಲಿ ಇಸ್ರೇಲನ್ನು ನೋಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾನೆ. பாபிலோன் தேசத்து நேபுகாத்நேச்சார் மற்ற அவங்களோட கூட சேர்ந்து மந்திரிகள்லாம் சேர்ந்து இவனுக்கு விரோதமா பேசி ஏதாவது குழப்பம் பண்ணும்போது இவன் ஜெபம் பண்றான். ಬಾಬಿಲೋನ್ ದೇಶದ ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರ್ ಇವನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಏನೇನೋ ಮಾಡಿದರೂ ಕೂಡ ಅವನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾನೆ. அவன் ஜெபிக்காத இல்லவே இல்ல. ಅವನು ಪ್ರಾರ್ಥಿಸದೆ ಒಂದು ದಿನ தினந்தோறும் ஜெபிக்காத இல்லவே இல்ல. ಪ್ರತಿದಿನ ಅವನು ಪ್ರಾರ್ಥಿಸದೇ ಇದ್ದಿಲ್ಲ. ஜெபிக்காதது வந்தா ஏதாவது, ஜெபிக்காம வந்தா அதெல்லாம் பாவமானது. ಪ್ರಾರ್ಥಿಸದೆ ಸಿಕ್ಕಿದ್ದೆಲ್ಲವೂ ಪಾಪವಾದದ್ದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. அர்த்தாச்சுங்களா? ಅರ್ಥವಾಯ್ತಾ? தானா ஒரு பொருளை எடுத்து ஒரு மனுஷன் தரானா, ತಾನಾಗಿ ಒಂದು ವಸ್ತುವನ್ನು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ತಂದು ಕೊಡುತ್ತಾನೆಂದರೆ அது யோசிக்கணும் நீ நல்லபடியா. ನೀನು ಒಳ್ಳೆಯದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು. நான் ஜெபிக்கல இது வந்துட்டுக்குது எப்படி, ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸಲಿಲ್ಲ ಇದು ಸಿಕ್ಕಿದೆಯಲ್ಲ ಹೇಗೆ. ஒருவேளை அவங்க மனசார அவங்க கொடுக்குறாங்களோ, ಒಂದು ವೇಳೆ ಅವನು ಮನಸಾರೆ ಕೊಡುತ್ತಿದ್ದಾರೋ, எப்படி கொடுக்குறாங்களோ யோசிக்கணும். ಹೇಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ ಎಂದು ಯೋಚಿಸಿ ನೋಡಬೇಕು. இது லஞ்சமா கொடுக்குறாங்களா, ಇದನ್ನು ಲಂಚವಾಗಿ ಕೊಡುತ್ತಾರಾ, கொடுக்குறாங்களா, ಇದು ವಂಚನೆಯಿಂದ ಕೊಡುತ್ತಾರಾ, திருட்டு பணமா, ಇದು ಕೆಟ್ಟದ್ದಾ, இப்படிலாம் கூட யோசித்து தான் வாங்கணுங்க சில நேரம். ಹಾಗೆಲ್ಲ ಯೋಚನೆ ಮಾಡಿನೇ ನಾವು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. நல்லதா கெட்டதான்னு சொல்லி ದೇವರ ಹತ್ರ ಒಳ್ಳೆಯದಾ ಕೆಟ್ಟದ ಎಂದು ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ அதனால தானியேல் ஜெபம் பண்றான். ದಾವೀದನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾನೆ. பாருங்க, வேகமாய் புருஷன் வந்து காபிரியேல் என்ற தேவதூதன் வந்து ವೇಗವಾಗಿ ಗಬ್ರಿಯೇಲನ ಎಂಬ ದೂತನು அவனை ಬಂದು தொட்டு ಅವನನ್ನು ಕರೆದು எனக்கு தெளிவுண்டாக்கி ನನ್ನನ್ನು ಎಚ್ಚರಿಸಿ என்னோட பேசி ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿ, தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். ದಾನಿಯೇಲ ನಿನಗೆ ಅರಿವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಂತೆ நீ ನಾನೀಗ மிகவும் பிரியமானவன். ನೀನು ತುಂಬಾ நீ ಪ್ರಿಯವಾದವನು. வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ನೀನು ಬೇಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದಾಗಲೇ ನಿನಗೆ ಉತ್ತರ நான் அதை ಸಿಕ್ಕಿತು. அறிவிக்க வந்தேன். ನಾನು ಅದನ್ನು ತಿಳಿಸಲು இப்போது ಬಂದಿದ್ದೇನೆ. சொல்லுகிற வார்த்தை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள்வாயாக. ಈಗ ಹೇಳುವಂತ ಮಾತುಗಳನ್ನು ಗಮನವಿಟ್ಟು ಕೇಳಿ ದರ್ಶನ ಪಡೆದುಕೋ. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. அர்த்தாச்சுங்களா? ஜெபிக்கிறதுனால நீ என்னவா மாறுற? ஆண்டருக்கு
ಪ್ರಾರ್ಥಿಸುವುದರಿಂದ ನೀನು ದೇವರಿಗೆ ಏನಾಗಿ ಮಾರ್ಪಡ್ತೀಯಾ? பிரியமானவாய் மாறுற. பிரிய உள்ளவளாகி கொடுக்கிற மார்ಪடுத்தீயா? 2:9-7 பார்க்கிறோம், நீ கொடுப்பனால கர்த்தர் உன்னில பிரியமா இருக்கிறான்னு சொல்லிக்குது. 2 ಕೊರಿಂಥ 9:7 ಕೊಡುವುದರಿಂದ ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿದ್ದೀವಿ ಎಂದು ಜಪಿಪನಾல ನೀ ಪ್ರಿಯமா மாறுற. ಇಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದರಿಂದ ಪ್ರಿಯವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் மேல அன்பு வைக்கிறார். ಕರ್ತನ ನಿನ್ನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ಪ್ರೀತಿ ಇಡುತ್ತಾರೆ. நீ ஆண்டவரோடு உறவாடுற. ನೀನು ದೇವರೊಂದಿಗೆ ஆண்டவரோடு நோக்கி ஸ்தோத்திரம் செலுத்துற. ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುತ್ತೀಯಾ? நீ அமர்ந்த ஆண்டவர் புகழற. ಹಾಗೆ ಕುಳಿತು ದೇವರನ್ನು ಹೊಗಳುತ್ತೀಯಾ? ஆமென். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 2வது அதிகாரத்துல பார்த்தோம், தானியேல் என்ன இருக்குது, புகழுகிறேன்னு சொல்றான். ದೇವರನ್ನು ಹೊಗಳುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. 23ல பார்க்கறோம். 23ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ இல்லையா? ನಿನ್ನನ್ನು ಸ್ತುತಿಸ್ತೀನಿ, ಕೊಂಡಾಡುತ್ತೀನಿ, ಜ್ಞಾನತ್ರಾಣವನ್ನು ಜಯಪಾಲಿಸಿ ನಾವು ಬೇಡಿದನು தோற்படிச்சல்ல. பிரைலாட். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, துதிக்கிற, கொண்டாடுகிறேன். ನಿನ್ನನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇನೆ, ಕೊಂಡಾಡುತ್ತೇನೆ. இல்லையா? நம்ம ஆராதனைக்கு வரோம். ನಾವು ಆರಾಧನೆಗೆ ಬರುತ್ತೇವೆ. அந்த உடனே ஒரு ஜெபம் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண, எழுந்து நின்று தேவனை ஆராதிக்கிறோம். ಬಂದ ಕೂಡಲೇ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಹಾಡು ಹಾಡಿ ನಾವು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. நல்ல ಆಂಡ್ರೆ ಪಾಟ್ ಪಾಡணும். ಚೆನ್ನಾಗಿ ದೇವರನಿಗೆ ಹಾಡಬೇಕು. ಸ್ತೋತ್ರಿக்கணும். ಚೆನ್ನಾಗಿ ಸ್ತುತಿಸಬೇಕು. ಬಾಯಿಂದ ಸ್ತೋತ್ರ ಬಂದೇ ಇರಬೇಕು. ಬಾಯಿಂದ ಸ್ತುತಿ ಬರುತ್ತಲೇ ಇರಬೇಕು. ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಾಗ ಸ್ತೋತ್ರ ಬಂದಾಗணும். ಯಾವಾಗಲೂ ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಾಗಲೂ ಸ್ತುತಿ ಸ್ತೋತ್ರ ಬರುತ್ತಲೇ ಇರಬೇಕು. ಪಾಸ್ ಮುಗಿಕಾன்னு சொல்லி ஆத்திர வரக்கூடாது உனக்கு. ಯಾವಾಗ ಪಾಸ್ಟರ್ ಮುಗಿಸ್ತಾರೆ ಎಂದು ನೆನೆಸಬಾರದು. ಆಮೆನ್. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಸ್ತೋತ್ರத்தினால என்ன பெருகும்? ಸ್ತೋತ್ರದಿಂದ ಕೃಪೆಯು ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. ಸ್ತೋತ್ರத்தினால் கிருபை பெருகும். ಸ್ತೋತ್ರದಿಂದ ಕೃಪೆ ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. பாருங்க, இந்த தானியேல் பாருங்க. தானியேಲನ್ನು ನೋಡಿರಿ. பாருங்க என்ன சொல்றானா? ಏನು ಹೇಳ್ತಾನೆ உம்மை துதித்து புகழ்ந்து கொண்டே இருப்பேன். ನಿನ್ನನ್ನು ಸ್ತುತಿಸಿ ಹೊಗಳುತ್ತನೇ ಇರುತ್ತೇನೆ. 23ல பார்க்கிறோம். 23ರಲ್ಲಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೀನಿ, கொண்டாடுತೀನಿ, ஸ்துதி ಮಾಡ್ತೀನಿ ಯಾವಾಗಲೂ சொல்லிட்டு அவன் சொல்றதை நாம் பார்க்கிறோம். அப்ப சங்கீதம் 149, கீர்த்தனை 149, 150 ಇದರಲ್ಲೆಲ್ಲ ಏನು ಇದೆ? கர்த்தரை துதிப்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ಕರ್ತನನ್ನು ಸ್ತುತಿಸುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕುರಿತು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. என்ன சொல்லுகிறது? ಕೀರ್ತನೆ அவர் கிருபை என்றும் உள்ளது. ಆತನ ಕೃಪೆ ಎಂದು கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக, ಕರ್ತರು ಮಾಡಿದ ಕೃಪೆಗಳಿಗಾಗಿ, வந்ததற்காக ஸ்தோத்திரம். ಸೋದೋಮನಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ದಾರಿ ನಡೆಸಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இல்ல வனாந்தரத்தில் தண்ணீரை புறப்பட பண்ணவருக்கு ஸ்தோத்திரம். ಅರಣ್ಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನೀರನ್ನು ಹರಿಯ ಮಾಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಜನங்களுக்கு அப்பத்தையும் தண்ணீரை கொடுத்திருக்கா ஸ்தோத்திரம். ಜನಗಳಿಗೆ ನೀರನ್ನು ರೊಟ್ಟಿಯನ್ನು ಕೊಟ್ಟದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಆಕಾಶದಿಂದ ಮನ್ನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಮಂತ್ರಿಗளையும் மடங்கடிக்கப்பட்டு கானானுக்கு கொண்டு வந்தவருக்கு ஸ்தோத்திரம். ರಾಜರನ್ನು ಅರಸರನ್ನು ಸಂಹರಿಸಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. கிருபை என்றுமுள்ளது, கிருபை என்றுமுள்ளது சொல்லி ಆ ಕೃಪೆ ಶಾಶ್ವತ ಶಾಶ್ವತ ಎಂದು ಹೇಳಿ ಹೊಗಳುವುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. ಅನುಭವ ನಮ್ಮಲ್ಲಿ ಕಾಣಪಡಬೇಕು. ಇಂಥ ಅನುಭವ ನಮ್ಮಲ್ಲಿರಬೇಕು. ஹல்லேலூயா. 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 இன்னொரு வார்த்தை சொல்லுகின்றேன். ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು லூக்கா நிருபம். ಲೂಕನ ಬರೆದ சுவார்த்தை தானியேல் எப்படி கத்து பாருங்க. இன்னொன்னு பாயிண்ட் இதுல நான் விட்டுறேன். ரொம்ப ಇನ್ನೊಂದು ಪಾಯಿಂಟ್ ಅನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. சொல்லினே போறலாம். என்ன சொல்ற, மிகவும் பிரியமானவன், ತುಂಬಾ ಪ್ರಿಯವಾದವನು, வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ಬೇಡಿಕೊಳ್ಳಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದಾಗಲೇ ಉತ್ತರವು ಸಿಕ್ಕಿತು. கர்த்தருக்கு பிரியமா இருந்து ನೀನು ಕರ್ತನಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿದ್ದು நீ ஜெபம் பண்ணும்போது, ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ அந்த ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಏನು ಮಾಡ್ತಾರೆ ದೇವರು? அப்படியே என்ன பண்றாரு? சல்லமா ஏத்துக்கிறார், பிரியமா. ಹಾಗೆ ದೇವರು ಪ್ರಿಯವಾಗಿ ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. வீட்டுகளில் ஒருத்தர் எப்படியாவது செல்ல பிள்ளையா மனசுல வச்சுக்குவாங்க. ಮನೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬರನ್ನು ಹೇಗಾದ್ರೂ ಮುದ್ದು ಮಗುವಾಗಿ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ತಾರೆ. யாக்கோபு 12 பேர்ல ಯಾಕೋಬನ 12 ಮಂದಿ ಮಕ್ಕಳಲ್ಲಿ யார் பேர்ல ரொம்ப செல்லமா இருந்தான்? ಯಾರ ಮೇಲೆ ತುಂಬಾ ಪ್ರೀತಿಯಾಗಿದ್ದನು? பலவர்மான அணிகளை துணியை அணிவித்தான். ಯಾರ ಮೇಲೆ ಹಲವು ವರ್ಣದ ಅಂಗಿಗಳನ್ನು ಧರಿಸಿದನು? யோசேப்பு மேல, ಯೋಸೇಫನ ಮೇಲೆ. அல்லேலூயா சொல்லுவோமா? ಹಲ್ಲೇಲೂಯಾ. எல்லாரும் ஆடு மேய்க்கிறாங்க. ಎಲ್ಲರೂ ಕುರಿಗಳು ಮೇಯಿಸ್ತಾರೆ. ಇವನು ಕುರಿ ಮೇಯಿಸಲು ಹೋಗುತ್ತಾನೆ. 12 பேர்ல விசேஷமா 11 பார்க்கறான். 11 இவன். ಇವ 12 ಮಂದಿಯಲ್ಲಿ 12 பெஞ்சமின். 12ನೇದು ಬೆಂಜಮಿನ್. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அர்த்தாச்சுங்களா? ಅರ್ಥವಾಯ್ತಾ? கடைசி மகன கூட அவன் ஐயோ கடைசி 12வது பிறந்தானே அப்படின்னு சொல்லி கூட நினைக்க அன்பு கூறல. 11ನೇದಾಗಿ ಹುಟ್ಟಿದಾನೆ ಎಂದು 12ನೇದಾಗಿ ಹುಟ್ಟಿದ ಮಗುವನ್ನು ಪ್ರೀತಿಸಲಿಲ್ಲ. பாருங்க, யோசேப்ப மாத்திரம், ಯೋಸೇಫನನ್ನು ಮಾತ್ರ உள்ளத்தில் அவன் அன்பு வைத்திருந்தான் அதிகமாக. ಹೃದಯದಲ್ಲಿ ಅವನು ತುಂಬಾ ಪ್ರೀತಿ ಇಟ್ಟಿದ್ದನು. அபிரகாம் தன் மகனாய் ஈசாக்கு மீது, ತನ್ನ ಮಗನಾದ ಇಸಾಕನ ಮೇಲೆ அதிகமாய் அன்பு வைத்தானா. ಅಧಿಕವಾದ ಪ್ರೀತಿಯನ್ನು ಇಟ್ಟನು. ಉಯಿರೇ ಕೊಡುಕಿற அளவுக்கு அன்பு வைத்த நேச வைத்தான். ಜೀವ ಕೊಡುವಷ್ಟು ಅವನು ಪ್ರೀತಿಯನ್ನು ಇಟ್ಟನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ஆனால் நீ கேள்வி கேட்டுக்காதீங்க.
ಅದರಿಂದ ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳುತ್ತಲಿರಬಾರದು. எந்த பிள்ளை மேல ரொம்ப அன்பு பாசம் ಯಾವ ಮಗು ಮೇಲೆ ನನಗೆ ಹೆಚ್ಚಿನ ಪ್ರೀತಿ, உள்ளத்துல எப்படி இருந்தாலும் கூட தாய் தாப்பனுக்கு ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಹೇಗೆ ಇದ್ರೂ ಕೂಡ அது சொல்ல மாட்டாங்க. ಅದನ್ನು ಹೇಳುವುದಿಲ್ಲ. 3 பிள்ளைங்க என் வயித்துல தான் பிறந்தாங்க. 3 ಮಕ್ಕಳು ನನ್ನ ಹೊಟ್ಟೆಲ್ಲೇ ಹುಟ್ಟಿದವರು. பாசமாக சில நேரத்துல கேக்குறது, ಪಾಸ್ಟರ್ಮನ್ನು ಕೆಲವು ಟೈಮಲ್ಲಿ என்னம்மா எப்படிமா பிள்ளைங்க யாருமா ரொம்ப நேசிக்குவே அப்படி. ಯಾವ ಮಕ್ಕಳನ್ನು ತುಂಬಾ ಪ್ರೀತಿಸ್ತೀರಾ? 3 பிள்ளைகளை என் வயித்துல தான் ஆண்டு கொடுத்தாரு, 3 பிள்ளைகளை நேசிக்கிறேன். 3 ಮಕ್ಕಳನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟರು, 3 ಮಕ್ಕಳನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ ಎಂದು பேர்ல யார் ரொம்ப பேர்ல ரொம்ப நேசிக்கிறோமா? ಯಾರನ್ನು ತುಂಬಾ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುತ್ತೀರಾ? உள்ளத்தின் தெரியும், ಅವರ ಮನಸ್ಸಿಗೆ ಗೊತ್ತು, ஆனா வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. ಆದರೆ ಹೊರಗೆ ಹೇಳುವುದು. எல்லாரும் தான் நேசிக்கிறதா, ಎಲ್ಲರನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ. எல்லாரும் இல்லையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே நேரத்துல ஒரு ஸ்பெஷல் ஒரு பிரீத்தி, ஒரு ஸ்பெஷல் லவ் ஒருத்தர் மேல கண்டிப்பா இருக்கு. ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ವಿಶೇಷವಾದ ಪ್ರೀತಿ ಒಬ್ಬರ ಮೇಲೆ ಇರುತ್ತದೆ. அது சொல்ல முடியாது, அது ಹೇಳಲು யாருக்கு முடியாது, அது சொல்ல முடியாது. ಅದು ಯಾರ ಮೇಲಿದೆ ಎಂದು ಹೇಳಲು ஆனா ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. தான் பிள்ளைங்க பெற்றெடுத்த பிள்ளைங்க காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு ಕಾಗೆಗೂ ತನ್ನ ಮರಿ ಮುದ್ದು ಮರಿ. ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இல்லையா? அப்போ ஒரு பிள்ளை தான் சொல்லுதான காரியங்களை செய்யும்போது அந்த பிள்ளை மீது அதிகம் பாசம் வரும். ತನ್ನ ಮಗು ಹೇಳುವುದನ್ನು ಕೇಳುವಾಗ ಆ ಮಗುವಿನ ಮೇಲೆ ಸ್ವಲ್ಪ ಹೆಚ್ಚಿನ ಪ್ರೀತಿ ஆனா ಬರುತ್ತದೆ. மாறுதர்ம நடந்தா ಅದಕ್ಕೆ ಎದುರಾಗಿ ನಡೆದರೆ பாசம் கண்டிப்பா வரவே வராது. ಪ್ರೀತಿ ಖಂಡಿತ ಬರುವುದಿಲ್ಲ. என் பிள்ளை இது சரியில்லை, இது கரெக்ட் பண்ணி சொல்லும்போது ஏத்துக்கனா அது ஓகே, ரைட் பண்ணி. ನನ್ನ ಮಗನೇ ಇದು ಸರಿ ಇಲ್ಲ ಸರಿ ಅಂತ ಹೇಳಿದಾಗ ಅದನ್ನ ಅಂಗೀಕರಿಸಿದರೆ ಓಕೆ. என் மகன் இது செய்யணும் இது செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது ரைட் அப்படியே செய்யறேன்னு சொன்னா, ನನ್ನ ಮಗ ಇದನ್ನು ಮಾಡಬೇಕು ಮಾಡಬಾರದು ಎಂದು ಹೇಳಿದಾಗ ಸರಿ ಅಂದರೆ பிள்ளை மீது அதிக நேசம், ಆ ಮಗುವಿನ ಮೇಲೆ ಹೆಚ್ಚಿನ ಪ್ರೀತಿ ಬರುತ್ತದೆ. இதெல்லாம் பிரியுங்க, இதெல்லாம் அன்புங்க, நேசங்க, இது ரொம்ப இருக்கணும் ಇದು கண்டிப்பா. ಪ್ರೀತಿ ಸ್ನೇಹ ಇದು ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಖಂಡಿತ ಇರಬೇಕು. இயேசுனார் மேல கூட ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮೇಲೆ ಕೂಡ ஆண்டு என்ன பண்ணாருங்க, ತಂದೆಯಾದ ದೇವರು ಏನ್ எப்படி ಮಾಡಿದ್ರು? தெரியுமா நேசம்? ಪ್ರೀತಿ ಹೇಗಿಟ್ಟಿರೋ ಕೊಟ್ಟ ಗೊತ್ತಾ? அதிக பிரியமா இருக்கேன்னு சொல்றாரு. ಅಧಿಕವಾದ ಪ್ರೀತಿಯಿಂದ ಇದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳಿದರು. மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல ಮತ್ತೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ எடுத்து வாசிக்கலாமா? ಯೇಸು ಸ್ನಾನ ಮಾಡಿಸಿದ ಕೂಡಲೇ ನೀರಿಂದ ಮೇಲಕ್ಕೆ ಬರಲು ಇಗೋ ಆತನಿಗೆ ಆಕಾಶವು ತೆರೆಯಿತು ಮತ್ತು ದೇವರ ಆತ್ಮ ಪಾರಿವಾಳದ ಹಾಗೆ ಇಳಿದು ಬಂದು ತನ್ನ ಮೇಲೆ ಬರುವುದನ್ನು ಕಂಡನು. ಆಗ ಈತನು ಪ್ರಿಯನಾಗಿರುವ ನನ್ನ ಮಗನು. ಪ್ರೈಲಾಡ್ ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಆಮೆನ್. இல்லையா? பாருங்க, ஆண்டவர் இயேசு ஞானஸ்தானம் எடுக்கும்போது ನೋಡಿರಿ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ತೆಗೆಯುವಾಗ வானம் திறக்கப்பட்டது, ಆಕಾಶವು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿತು, பரலோகம் திறக்கப்பட்டது, ಪರಲೋಕವು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿತು, புறாவை போல பரிசுத்தாவினுடைய வல்லமை இறங்கினது, ಪಾರಿವಾಳದಾಗೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಇಳಿದು தேவனுடைய ಬಂದರು, வார்த்தை அங்கே பேசப்படுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯವು ಅಲ್ಲಿ ಮಾತನಾಡಿದರು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೇಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. பிதாவாகிய தெய்வம் ತಂದೆಯಾದ தன்னுடைய ದೇವರು குமாரனாகிய தன்னுடைய சாயலுக்கு ஒப்பாய் பிறப்பிக்கப்பட்ட குமாரனாகிய இயேசு மீது ತನ್ನ ಸಾರೂಪ್ಯದಂತೆ ಬರಮಾಡಿದಂತ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ என்ன சொல்றாருன்னா, ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? என்னுடைய நேச குமாரன், ನನ್ನ ಪ್ರಿಯನಾದ ಕುಮಾರನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. பாருங்க, ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, ಯಾಕೆ ಇದನ್ನೆಲ್ಲ ಹೇಳುತ್ತೇನೆ? தானியேலை பார்த்து கர்த்தர் தேவதூதன் என்ன சொல்றான், எனக்கு பிரியமானவனே. ದಾನಿಯೇಲನ್ನು ನೋಡಿ ದೇವದೂತನು ಹೇಳ್ತಾನೆ, ನನಗೆ ಪ್ರಿಯನೇ ಎಂದು. இல்லையா? அப்ப ஆண்டவருக்கு எப்படி இருந்தாவன்? ಆಗ ದೇವರಿಗೆ ಆತನು ಹೇಗಿದ್ದನು? பிரியமானவனா இருந்தான், ಪ್ರಿಯನಾದವನಾಗಿದ್ದನು, பிரியமான நடந்துக்கணும். ಪ್ರಿಯವಾಗಿ ನಡ್ಕೊಂಡನು. நான் அப்படிதான் இருக்கணுங்க. ನಾವುಗಳು ಹಾಗೆ ಇರಬೇಕು. தேவனுக்கு பிரியமான கலை செய்யணும். ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. தேவனுக்கு இஷ்டமில்லாத காரியம் செய்யக்கூடாது. ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಬಾರದು. அந்த காரியங்களை நீ செய்து கொண்டு போ, ಅವರಿಗೆ ತಕ್ಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಹೋಗು. ஆண்டவர் நம்ம மீது என்ன செய்வாரு? ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಹೇಗಿರುತ್ತಾರೆ? நேசம் வச்சிடுவார். ಅತಿಯಾದ ಪ್ರೀತಿಯನ್ನು ಇಡುತ್ತಾರೆ. அளவுக்கு நேசம் வச்சனால தான் சிலுவையில் நமக்காக ஒப்பு கொடுத்து தன் ஜீவனை கொடுத்துட்டார். ಅತಿಯಾದ ಪ್ರೀತಿ ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ದರಿಂದ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ನಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾಣವನ್ನು நல்ல காரியம் செய்து தான் போணும். ನಾವು ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನೇ நீ ಮಾಡ್ತೀವಿ. ஜெபித்தா ஆண்டவர் உன் மேல பிரியமா வைக்கிறான்றார். ನೀನು ಪ್ರಾರ್ಥಿಸಿದರೆ ನಿನ್ನ ಮೇಲೆ ಪ್ರಿಯವಾಗಿರುತ್ತೇನೆ ಎಂದು ದೇವರು அப்போ ಹೇಳುತ್ತಾರೆ. இயேசு இந்த உலகத்துக்கு வரும்போது ಯೇಸು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬರುವಾಗ தேவ நீதிகளை நிறைவேற்றுவதற்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லும்போது ದೇವರ ನೀತಿಯನ್ನು ನೆರವೇರಿಸಲು ಒಪ್ಪುಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುವಾಗ தேவன் என்ன சும்மா இல்ல, ತಂದೆಯಾದ ದೇವರು ಸುಮ್ಮನೆ என் ಇರಲಿಲ್ಲ. நீதியெல்லாம் என் மகன் குமாரனாகிய இயேசு நிறைவேற்றுறாரு. ನನ್ನ ನೀತಿಯನ್ನೆಲ್ಲ ನಾ ಕುಮಾರನಾದ ಯೇಸು ஆனால் ನೆರವೇರಿಸುತ್ತಾನೆ. இவர் மேல நான் எப்படி இருப்பேன்? ಇವರ ಮೇಲೆ ನಾನು ಹೇಗಿರುತ್ತೇನೆ? நேசமா இருப்பேன், ನಾನು ಪ್ರಿಯವಾಗಿರುತ್ತೇನೆ. நான் பிரியமா இருப்பேன். ನಾನು ಪ್ರಿಯವಾಗಿರುತ್ತೇನೆ. Praise Lord, hallelujah. ಹಲ್ಲೇಲೂಯಾ. எவ்வளவு பாருங்க, நம்ம மீது நம்ம தப்பு தான் பிரியமா இருக்கிறாங்க. ನಮ್ಮ ಮೇಲೆ ನಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಪ್ರಿಯವಾಗಿದ್ದಾರೆ. பிள்ளை மேல கூட பிரியமா இருப்பாங்க. ಕೆಟ್ಟ ಮಗುವಾಗಿದ್ದರೂ ಪ್ರೀತಿ ತೋರಿಸುತ್ತಾರೆ. இளைய எல்லாம் கெட்டு போய் நாசம் ஆயிட்டு வந்து கூட தவப்பா என்ன செஞ்சாரு? ಕಿರಿಯ ಕುಮಾರನ ಎಲ್ಲವನ್ನು ಹಾಳು ಮಾಡಿ ಕೆಟ್ಟು ಬಂದಾಗಲೂ ತಂದೆ ಏನು ಮಾಡಿದರು? வந்த உடனே அரவணைத்து
ಬಂದ ಕೂಡಲೇ ಅಪ್ಪಿಕೊಂಡು முத்தம் செய்து நேசித்து ಮುದ್ದಿಟ್ಟು ಪ್ರೀತಿಸಿ மீண்டுமாய் மோதிரத்தை அணிவித்தார். ಮತ್ತೆ ಉಂಗುರವನ್ನು ತೊಡಿಸಿದನು. அவன் விருந்து பண்ணினார். ಅವರಿಗೆ ಹಬ್ಬವನ್ನು ಉಂಟು எல்லாம் ಮಾಡಿದನು. கொழுத்த ஆடு அடிக்கப்பட்டது. ಕೊಬ್ಬಿದ ಕರುವನ್ನು ಕಡಿದನು. எல்லாரையும் வர வைத்தார். ಎಲ್ಲರನ್ನು ಬರಮಾಡಿದನು, ಸಂತೋಷಪಡಿಸಿದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ದೇವರಲ್ಲಿ ಮಹಿಮೆ அப்ப ಉಂಟಾಗಲಿ. பெரிய மகன் கேக்குறான், ಆಗ ದೊಡ್ಡ ಮಗ ಕೇಳುತ್ತಾನೆ, உனக்கு உழைச்சுனுக்கிறேன், ನಾನು ಇಷ್ಟು ದಿನ ನಿನಗೋಸ್ಕರ ದುಡಿಯುತ್ತಿದ್ದೇನೆ, சொல்ற வேலை செய்யறேன், ನೀನು ಹೇಳುವ ಕೆಲಸವನ್ನೆಲ್ಲ எனக்கு ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ, இப்படிப்பட்ட ஒரு விருந்து கூட பண்ணதில்லையப்பா, ಒಂದು ದಿನವೂ ಈ ರೀತಿ ಔತಣ ನನಗೆ புதிய ಮಾಡಿಲ್ಲ, வஸ்திரம் தரித்தரலப்பா, ನನಗೆ ಹೊಸ ಅಂಗಿ மோதிரம் ಧರಿಸಲಿಲ್ಲ, அணிவிக்கலப்பா, மோதிரம் அணிவிக்கலப்பா, ಉಂಗುರವನ್ನು ಕೊಡಲಿಲ್ಲಪ್ಪ. குடும்பத்துல இப்படிதான் இருக்குது சில நேரத்துல. ಕುಟುಂಬದಲ್ಲೂ ಕೂಡ ಕೆಲವು ಸರಿ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதெல்லாம் இருக்க கூடாது. ಹೀಗೆಲ್ಲ ಇರಬಾರದು. ஹல்லேலೂயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ அவன் ಉಂಟಾಗಲಿ. கெட்டவன், அவன் நல்லவன் இல்ல, நான் மாத்தான் நல்லவன் உனக்கு முன்னாடி. ಅವನು ಕೆಟ್ಟವನು ಒಳ್ಳೆಯವನಲ್ಲ, ನಿನ್ನ ಮುಂದೆ ನಾನೇ ಒಳ್ಳೆಯವನು. பரிசை மாதிரி ஆயிடும் ಆ ಪರಿಸೇನಾಗಿ ಆಗಿಬಿಡುತ್ತಾರೆ. இல்லையா? பிரைலாட். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்படி கூட இருக்க கூடாது. ಈಗಲೂ ಇರಬಾರದು. அண்ணனை நேசிக்கணும், ಅಣ್ಣನನ್ನು ಪ್ರೀತಿಸಬೇಕು, தம்பியை நேசிக்கணும், ತಮ್ಮನನ್ನು ಪ್ರೀತಿಸಬೇಕು, அக்காவை நேசிக்கணும், ಅಕ್ಕನನ್ನು தங்கச்சி ಪ್ರೀತಿಸಬೇಕು, நேசிக்கணும், ತಂಗಿಯನ್ನು மாமனார் ಪ್ರೀತಿಸಬೇಕು, மாமியார் ಅತ್ತೆ ಮಾವ தகப்பு தாய் ஸ்தானத்துல ತಂದೆ வைக்கணும். ತಾಯಿಯಲ್ಲಿ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನೋಡಬೇಕು. பாருங்க, பிறந்த வீட்டுல ಹುಟ್ಟಿದ ಮನೆಯಲ್ಲಿ அம்மா அக்கா ஆயா தாத்தா பாட்டி எல்லாம் நல்லா. ಅಮ್ಮ ಅಪ್ಪ ಅಕ್ಕ ತಂಗಿ ಅಜ್ಜಿ ತಾತ ಎಲ್ಲ. புகுந்த வீட்டுல ಬಂದ ಮನೆಯಲ್ಲಿ மாமியார் மாமனார் ಅತ್ತೆ ಮಾವ தாப்பா தாய் இல்ல, ತಂದೆ ತಾಯಿ ಅಲ್ಲ, அம்மா அப்பா அல்ல. ಅಮ್ಮ ಅಪ್ಪ ಅಲ್ಲ. பிரைலாட். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. குர்ருன்னு பாக்குறது. ಹಾಗೆ ಗುರಾಯಿಸುವುದು. அது தாய் வீட்டுக்கு போயிட்டோம், ತಾಯಿ ಮನೆಗೆ ಹೋದ್ರೆ அப்படியே செல்லமா அம்மா அப்பா அம்மா சரி. ಹಾಗೆ ಪ್ರೀತಿ அதே பிரீத்தி தான் எங்க இருக்கணுங்க? ಆ ಪ್ರೀತಿ ಎಲ್ಲಿರಬೇಕು? எங்க வேணுங்க? ಎಲ್ಲಿರಬೇಕು? புகுந்த வீட்டுல போய் கூட இருக்கணும். ಬಂದಂತ ಮನೆಯಲ್ಲೂ அம்மா ಇರಬೇಕು. மார சகோதரமெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுங்க. ಸಹೋದರಿ ಅವರೆಲ್ಲ ஆமென். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உன் தாய் தாப்பு வீட்டுல எப்படி அண்ணன் தம்பி கிட்ட அக்கறையில பிரீத்தி இருந்துச்சோ, ತಂದೆ ಮನೆಯಲ್ಲಿ ಹೇಗೆ ಅಣ್ಣ ತಂಗಿಯರ ಹತ್ರ ಪ್ರೀತಿ ಇತ್ತು, உன் அண்ணன் ஏதாவது சொல்லிடுவான், ಅಣ್ಣ ಏನಾದ್ರೂ கால் ಹೇಳ್ತಾನೆ, கேட்காத மாதிரி போயிடுவேன். ಕಿವಿ ಕೇಳದಂತೆ ಹೋಗಿ அதே உன் ಬಿಡ್ತೀಯ. மைத்தூர் ஏதாவது சொல்லிட்டோம் புகுந்த வீட்டுல, ಅದೇ ಬಂದಂತ ಮನೆಯಲ್ಲಿ ಮೈದುನ ಏನಾರ ಇರಲಿ, உன் தம்பி இப்படி சொல்லிட்டான், உன் தம்பி இப்படி சொல்லிட்டான், உன் தம்பி குத்தினே இருக்கிறது காரணம் கேட்ட ನಿನ್ನ ತಮ್ಮ ಹೀಗೆ ಹೇಳಿದನೆಂದು ಚುಚ್ಚುತ್ತಲೇ ಇರುವುದು, இல்லையா? வெறுப்பு உண்டாக்குறது. ಕೋಪವನ್ನುಂಟು ஆமா, ಮಾಡುವುದು, தாய் மேல வெறுப்பு உண்டாக்க முடியாது சேவிக்கிறது. ತಾಯಿ ಮೇಲೆ ಕೋಪ ಬರುವಂತೆ ಮಾಡುವುದು. தாய் அன்பா நேசித்து வளர்த்து பால் கொடுத்து ஊட்டி வளர்த்து பெரிதாக்கி கொடுக்கும்போது ಆ ತಾಯಿ ಬೆಳೆಸಿ ಹಾಲುಣಿಸಿ ಊಟ ಮಾಡಿಸಿ ದೊಡ್ಡದವನಾಗಿ ಮಾಡಿ அந்த ಕೊಡುವಾಗ அன்பெல்லாம் வருந்தான மனைக்கு விட்டு கொடுக்குறா தாய். ಆ ಬರುವಂತ ಹೆಂಡತಿಗೆ ತನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ಕೊಡುತ್ತಾರೆ யாருக்கு? ತಾಯಿಯವರು. மருமகள் கொடுக்குறா. ಸೊಸೆಗೆ ಅವನು ಬಿಟ್ಟು ಕೊಡುತ್ತಾರೆ. நல்லதுதா, ரொம்ப சந்தோஷம். ಒಳ್ಳೆಯದು. அத மருமக யோசிக்கணும். ಅದನ್ನು ಸೊಸೆ ಯೋಚಿಸಬೇಕು. பிள்ளை பாசெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, இப்ப கணவர் கொடுத்தாச்சு, எனக்கு கொடுத்தாச்சு கணவர்கிட்ட. ಮಗನಿಗೆ ತೋರಿಸಿದ ಆ ಪ್ರೀತಿಯನ್ನು ಮಗನು ನನಗೆ ತೋರಿಸಿದ. அப்ப பாருங்க, ಆಗ ನೋಡಿ அந்த தாயே விலைமதியா தாயை நாம் என்ன செய்யணும், எப்படி நீ சுதந்திரமாய் பிள்ளை பிறந்த வீட்டில் இருந்து அதே அந்த சுதந்திரமும் அந்த அதிகாரமும் அந்த எல்லா அனுபவமும் வீட்டில் புகுந்த வீட்டில் இருக்கும்போது ನೀನು ಎತ್ತ ಮನೆಯಲ್ಲಿ ಹೇಗೆಲ್ಲ ಇದೆಯೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನೀನು ಗಂಡನ ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ தாயை போல பார்க்கணும், ತಾಯಿಯಾಗಿ ಅವರನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳಬೇಕು, ತಂದೆಯಂತೆ ಪ್ರೀತಿಸಬೇಕು, ಅಣ್ಣ ತಮ್ಮಂದಿರಾಗೆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇರಬೇಕು, ಅಕ್ಕ ತಂಗಿಯರಾಗೆ ಇರಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணுங்க. ಇದನ್ನೆಲ್ಲ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. பிரச்சனை வராது. ಆಗ ಅಲ್ಲಿ ಜಗಳ ಬರುವುದಿಲ್ಲ. தாய் உன் தாப்பும் உன் அண்ணன் வீட்டுக்கு வரும்போது எப்படி நீ செலவு செய்யறியோ, ತಾಯಿ ತಂದೆ ಅಣ್ಣ ಬರುವಾಗ ಹೇಗೆ ಖರ್ಚು ಮಾಡುತ್ತೀಯೋ அதே மாதிரி ಅದೇ ರೀತಿಯಾಗಿ மாப்பிள்ளை வீட்டு பக்கம் யார வந்தாலும் ಗಂಡನ ಮನೆ ಕಡೆಯವರು ಬರುವಾಗ அதே குணம் இருக்கணும், ಅದೇ ಗುಣವಿರಬೇಕು, மாத்திக்க கூடாது. ಅದನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಬಾರದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மாத்திக்கனா நீ சரியில்லான்னு அர்த்தம். ಅದನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಂಡರೆ ಸರಿ ಇಲ್ಲ ಎಂದರ್ಥ. நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ಕರ್ತನಿಗೆ இன்னொரு ಸ್ತೋತ್ರ விதத்துல ಉಂಟಾಗಲಿ. ಇನ್ನೊಂದು ರೀತಿಯಲ್ಲಿ புருஷனை நேசிக்க வேண்டும், ಗಂಡನನ್ನು ಪ್ರೀತಿಸಬೇಕು. புருஷன்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, ಗಂಡನ ಬಳಿ ಏನು ಮಾಡಬಾರದು, மாமியாரை பற்றியோ மாணவர் பற்றியோ மைத்தரை பற்றியோ அவங்க நாத்தரை பற்றியோ என்ன செய்ய சண்டை மூட்டை கூடாது, குறை சொல்லக்கூடாது. ಅತ್ತೆ ಮಾವ ಅವರ ಅಣ್ಣ ತಂಗಿ ಅವರ ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்களா, ಹೇಳಿ ಜಗಳಕ್ಕೆ ತರಿಸಬಾರದು. நீ மனசுல வச்சு தேவன் கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணி ಏನಾದರೂ ಹೇಳಿದರೆ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿಟ್ಟು ದೇವರಲ್ಲಿ ಸ್ತೋತ್ರ ಹೇಳಬೇಕು. மனசாட்சியுள்ளவாகவே இருக்கவே கூடாது எப்போதும். ಯಾವಾಗಲೂ ತಪ್ಪು ಮನಸ್ಸಿನಿಂದನೇ ಇರಬಾರದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ தேவ பிள்ளைகள் அங்கே தான், அப்போதான் அங்க பிரியம் வரும், அன்பு நேசம் வரும். ಹಾಗಾದರೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯು ಇರುತ್ತದೆ. நீ பிறந்த வீட்டில் எப்படி தாயா இருந்தையோ மகளா இருந்தையோ அதே மாதிரி போன இடத்துல கூட மகளா தான் இருக்கணும்.
ನೀನು ಹುಟ್ಟಿದ ಮನೆಯಲ್ಲಿ ಹೇಗೆ ಮಗಳಾಗಿದ್ದೀಯಾ, ಬಂದಂತ ಮನೆಯಲ್ಲಿ ಹಾಗೆ ಮಗಳಾಗಿರಬೇಕು. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ஆமென். ஹல்லேலூயா. ಆಮೆನ್. ஹல்லேலೂயா. இது ஒரு பாட்டு குடும்ப ரீதியில. இது ಒಂದು இது ஒரு ಭಾಗವಾಗಿದೆ. நேசத்துக்காக நான் சொல்கின்றேன். ಇದೊಂದು ಪ್ರೀತಿಗೋಸ್ಕರ அன்பு ஐக்கியத்துக்காக சொல்கின்றேன். ஒரு ಪ್ರೀತಿ ಐಕ್ಯತೆಗಾಗಿ தேவனாய் ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. கர்த்தர் தன் குமாரனான இயேசு மீது ದೇವನ ತಂದೆಯಾದ ದೇವರು ಕುಮಾರನಾದ ಯೇಸುವಿನ அளவு ಮೇಲೆ கடந்த அன்பு வைத்தார், ಅತಿಯಾದ ಪ್ರೀತಿಯನ್ನು நேசம் ಇಟ್ಟಿದ್ದರು. வைத்தார், பிரியம் வைத்தார். ಪ್ರೀತಿಯನ್ನು ಸ್ನೇಹವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದನು. மத்தேயு 12 அதிகாரத்துல ಮತ್ತೆ 16ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 8 வாசிக்கலாமா? ಓದೋಣ. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க 5வது வசனம் வாசிங்க. அவன் பேசுகையில் இதோ ஒரு ஒளி ஒரு மேகம் அவன் மேல் நேரிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிற இவருக்கு செவி கொடுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. ಇವರು ನನ್ನ ಪ್ರಿಯ ಕುಮಾರನೇ, ಇವರ ಮಾತಿಗೆ ಕಿವಿಗೊಡಿರಿ ಎಂಬ ಶಬ್ದ ಉಂಟಾಯಿತು. அர்த்தம் ஆச்சுங்களா? ಆಮೆನ್. இல்லையா? நேசகுமாரன், என்னுடைய நேசகுமாரன், ನನ್ನ ಪ್ರೀತಿಯುಳ್ಳ இவரில் ಕುಮಾರನು, பிரியமா இருக்கிறேன், ಇವರ ಮೇಲೆ இவருக்கு நீ ಪ್ರೀತಿಯಾಗಿದ್ದೇನೆ, செவி கொடுத்து ஆண்படி நடங்க அப்படின்ற ಇವರ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ಅದರಂತೆ ನಡೆಯಿರಿ. பிதாவின் வார்த்தை சத்தம் ತಂದೆಯ குமாரன் ಶಬ್ದವು மீது சொல்றாரு, ಕುಮಾರನು என்னுடைய ಹೇಳುತ್ತಾರೆ. மகன் என்று உரிமை கொடுக்கிறார். ಕುಮಾರನ ಮೇಲೆ ನನ್ನ ಮಗನೆಂದು ಅವನು ಹಕ್ಕು ಕೊಡುತ್ತಾರೆ. அடுத்தபடியாக அளவு கடந்த அன்பு வைக்கிறார் பிதா. ಅದಕ್ಕಿಂತ ಮೇಲೆ ಅತಿಯಾದ ಪ್ರೀತಿಯನ್ನು ಯೇಸುವಿನ ಮೇಲೆ அவர் ತಂದೆ சொல்றான ಇಡುತ್ತಾರೆ. வார்த்தைக்கு சீசரா நீங்க கை கொண்டு நடங்கன்றாரு. ಅವ್ರು ಹೇಳುವಂತ ಮಾತಿಗೆ ಶಿಷ್ಯರೆಲ್ಲ ಕೈಗೊಂಡು ನಡೆಯಿರಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. இது நம்ம வாழ்க்கையில் இருக்கணுங்க. ಇದು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರಬೇಕು. ஆண்டவர் அளவு கடந்த அனுபவிக்கிறார். ನಮ್ಮ ಮೇಲೆ ದೇವರು ಅತಿಯಾದ ಪ್ರೀತಿಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. பிரியம் வச்சிக்கிறார். ನಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆமென். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் வார்த்தைக்கு நாம் கண்டிப்பா கை கொண்டு நடக்கலாம் இருக்கணும். ಅವರ ಮಾತುಗಳನ್ನು ಖಂಡಿತವಾಗಿ ಕೈಗೊಂಡು நம்ம மீது ನಡೆಯುವವರಾಗಿರಬೇಕು. ஆண்டு பிரியமா இருக்கு. ஜெபத்தினால கர்த்தர் நம்ம மீது பிரியமா இருக்கிறார். ಪ್ರಾರ್ಥನೆಯ ಮೂಲಕ ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಅತಿಯಾದ ಪ್ರೀತಿಯನ್ನು ಇಡುತ್ತಾರೆ. முதல்ல ஜெபத்தினால கர்த்தருக்கு உரிய காரியங்களை செய்யும் போது, செலுத்தும் போது, கொடுக்கும் போது நம்ம மீது பிரியமா இருக்கிறாரு. ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಖಾಂತರ ದೇವರಿಗೆ ಕೊಡಬೇಕಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೊಡುವಾಗ ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರಿಯವಾಗಿರುತ್ತಾರೆ. ஜெபத்தினால ஆண்டவர் நமக்கு எல்லா காரியமாய் செய்ய வல்லவராய் இருந்து பிரியமா இருக்கிறாரு. ಎರಡನೇದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಖಾಂತರ ನಮಗೆ ಬರಬೇಕಾದ ಎಲ್ಲ ಕಾರ್ಯವನ್ನು ಕೊಡುವುದರ ಮೂಲಕ ದೇವರು அதனால ಪ್ರಿಯವಾಗಿದ್ದಾರೆ. கர்த்தருக்கு நாம் உகந்த என்ன செய்யணும்? நன்றி பலியான ஸ்தோத்திரத்தை செலுத்தலா இருக்க வேண்டும். ಅದಕ್ಕಾಗಿಯೇ ತಂದೆಗೆ ನಾವು ತಕ್ಕ ಸ್ತೋತ್ರ ಬಲಿಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುವವರಾಗಿರಬೇಕು. சங்கீதத்தில் பார்க்கிறோம், ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ சங்கீதம் ನೋಡ್ತೇವೆ 53 53. ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவன் ಎಣ್ಣೆ ಮಹಿಮೆ. 50ஆம் அதிகாரம் வாசிமா 23 வசனம். ಸಮರ್ಪಿಸ್ತಾರೋ ಅವರೇ ನನ್ನನ್ನು ಗೌರವಿಸುವರು, ನನ್ನ ನಡತೆಯನ್ನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುವವರಲ್ಲಿ ತನ್ನ ವಿಶೇಷವಾದ ರಕ್ಷಣೆಯನ್ನು ತೋರಿಸುವನು. ಪ್ರೈಲಾಡ್ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸ್ತೋತ್ರ ಬಲಿ ಇಡುகிறவன் ಸ್ತುತಿ ಯಜ್ಞವನ್ನು என்னை ಇಡುವವರು மையப்படுத்துகிறான். ನನ್ನನ್ನು ಗೌರವಿಸುವರು. நான் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். ತನ್ನ ನಡತೆಯನ್ನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುವವನಿಗೆ ನನ್ನ அப்ப ರಕ್ಷಣೆಯನ್ನು ஸ்தோத்திர பலி ತೋರಿಸುವೆನು. யாருக்கு செலுத்தணும்? ಸ್ತುತಿ ಬಲಿ ಯಾರಿಗೆ ஆண்டவருக்கு ಸಲ್ಲಿಸಬೇಕು? எப்போது செலுத்திக்கொண்டே இருக்கிறார். ದೇವರಿಗೆ ಯಾವಾಗಲೂ ಸಲ್ಲಿಸುತ್ತಿರಬೇಕು. ಪ್ರೈಲಾಡ್ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால வேண்டுதல்னால ಅದನ್ನ ವಿಜ್ಞಾಪನೆಯೊಂದಿಗೆ ஆண்டவர் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்துக்காக ದೇವರು ಮಾಡುವ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯಗಳಿಗೋಸ್ಕರ ஆண்டவருக்கு நன்றியான ஸ்தோத்திரம் செலுத்தலா இருக்க வேண்டும். ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸ್ತುತಿಯನ್ನು ಸಮರ್ಪಿಸಬೇಕು. அடுத்தபடியாக பார்க்கலாம். ನಂತರ இன்னும் வசனத்தை நம்ம செய்து முடிக்க போகிறேன். ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿ. லூக்கா 12ஆம் அதிகாரம் ಲೂಕ 17ನೇ ಅಧ್ಯಾಯ எடுத்து வாசிக்கலாமா? 12 12 13 14. 12 13 16. ಅಲ್ಲಿಗೆ ಬಂದಾಗ 10 ಮಂದಿ ಕುಷ್ಠರೋಗಿಗಳು ಆತನ ಎದುರಿಗೆ ಬಂದು ದೂರದಲ್ಲಿ ನಿಂತು, ಯೇಸುವೆ, ಗುರುವೇ, ನಮ್ಮ ಮೇಲೆ ದಯವಿಡು ಎಂದು ಕೂಗಿ ಹೇಳಿದರು. ಆತನ ಅವರನ್ನು ನೋಡಿ, ನೀವು ಹೋಗಿ ಯಾಜಕರಿಗೆ ಕೈ ತೋರಿಸಿಕೊಳ್ಳಿರಿ, ಮೈ ತೋರಿಸಿಕೊಳ್ಳಿರಿ ಎಂದು ಹೇಳಿದನು. ಹೋಗುತ್ತಿರುವಾಗಲೇ சுத்தராதரும். பிரைலாட் ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இங்க நல்ல ஒரு சம்பவம் ஆண்டவர் இயேசு செய்ததை நாம் பார்க்கலாம். ಇಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರು ಮಾಡುವುದನ್ನು 10 ನೋಡುತ್ತೇವೆ. குஷ்டரோகிங்க அவர்கிட்ட போறாங்க. 10 ಕುಷ್ಠರೋಗಿಗಳು ಅವರ ಬಳಿಗೆ ಬರುತ್ತಾರೆ. இல்லையா? 10 குஷ்டரோகிகளுக்கு 10 அவங்க ಕುಷ್ಠರೋಗಿಗಳಿಗೆ என்ன பண்றாங்க? ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறாங்க. ಅವರು ದೇವರಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. தூரத்தில் நின்று இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டாங்க. ದೂರದಲ್ಲಿ ನಿಂತು ದೇವರೇ ನಮ್ಮನ್ನು ಕರುಣಿಸಿ ಎಂದು ಶಬ್ದವಿಟ್ಟರು. என்ன பண்ணாங்க? அப்ப ஜெபம் பண்ணாங்க. ಅವರು ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. பிரைலாட் ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாருங்க ஜெபம் பண்ணது? ಯಾರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದು? 10 ಕುಷ್ಠರೋಗಿಗಳು.
10 குஷ்டரோகிங்க ஜெபம் பண்ணாங்க. 10 ಕುಷ್ಠರೋಗಿಗಳು ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. லார்ட் ஹalleluya. ஹalleluya. அப்ப ஜெபத்தினால் ஆண்டவர் சுமந்தாரா? ಆ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿ ದೇವರು ಸುಮ್ಮನಿದ್ದಾರಾ? எப்பேற்பட்ட பாவியுடைய ஜெபத்தை கேக்குறார். ಎಂತ ಪಾಪಿಗಳ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ದೇವರು ಕೇಳುತ್ತಾರೆ. அதே லூக்கா நிருபத்துல பார்க்கிறோம். ಆ ಲೂಕ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. 12ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 13ನೇ ವಚನத்துல 13ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ தூரத்தில் நின்று கண்களை வானத்துக்கு நேராக எடுத்து தன் மார்பில் அடித்துக்கொண்டு பாவியாகிய என் மேல் கிருபையாயிரன்னு கேட்டான். ದೂರದಲ್ಲಿ ನಿಂತು ಆಕಾಶ ಕಡೆ ಕಣ್ಣೆತ್ತಿ ನೋಡೋದು ಮನಸ್ಸಿಲ್ಲದೆ ಹೃದಯವನ್ನು ಬಡ್ಕೊಳ್ತಾ ದೇವರೇ ಪಾಪಿಯಾದ ನನ್ನನ್ನು ಕರುಣಿಸು. ஹalleluya. ஹalleluya. ஜெபம் பண்ணா இல்லையா? ಹಾಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿದನ ரெண்டு பேர் ஜெபம் அங்க இருக்குது. ಅಲ್ಲಿ ಇಬ್ಬರ ಪ್ರಾರ್ಥನೆ ಇದೆ. பரிசேய ஜெபம் எப்படி இருந்தது? ಸುಂಕದವನ ಪ್ರಾರ್ಥನೆ ಹೇಗಿತ್ತು? வாரத்துக்கு 2 முறை உபவாசிக்கிறேன். ವಾರದಲ್ಲಿ 2 ಬಾರಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. ದಶಮ ಕಾಣಿಕೆ ಸೆಲ್ತುகிறேன். ದಶಮಾಂಶ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. ಅವನ್ ಪಾವಿ, ಅವತನು ಪಾಪಿ, ನಾನು ನೀತಿಮಾನ್, ನಾನು ನೀತಿವಂತನು, ಅವನು ಕೆಟ್ಟವன், ಅವನು ಕೆಟ್ಟವನು, ನಾನು ಒಳ್ಳೆಯವನು. ಇವನ ಪ್ರಾರ್ಥನೆ ಹೇಗಿದೆ ನೋಡಿ. இப்படி ஜெபம் பண்ணலாமா? ಹೀಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸಬಹುದಾ? ಇಲ್ಲ ಇಲ್ಲ. ஆனா பாவி நான் சொன்னா, ಆದರೆ பாவியாக என் மேல் கிருபையாயிரு ஆண்டவரே, ಪಾಪಿಯಾದ ನನ್ನ ಮೇಲೆ ಕೃಪೆಯಿಡು ದೇವರೇ. ಮನಸ ಉಳ್ಳಾನ ಮಸಲಿಂದ ಮಾರ್ಬ ತಟ್ಟಿಕಿன்னு ಕೇக்குறான். ಅವನು ಹೃದಯದಾಳದಿಂದ ಎದೆ ಬಡಿದುಕೊಳ್ಳುತ್ತಾ ನಾನು ಪಾವಿ ಆಂಡವರೇ, ಎನ್ನ ಜಪಕ್ಕೆ ಪಾಪಿ ದೇವರೇ, ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು என்ன மன்னித்து என்ன கேளு ஆண்டவரேன்னு கேக்குறான். ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳು ಎಂದು ஆண்டவர் அந்த ಹೇಳುತ್ತಾನೆ. ஜெபத்தை கேட்டார். ದೇವರು ಆ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಲಾಲಿಸಿದರು. தன்னைத்தான் உயர்த்துவன் கீழே விழுந்து போவான், ತನ್ನನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳುವನು ಬಿದ್ದು ಹೋಗುವನು, தன்னைத்தான் தாழ்த்துவன் மேல உயரப்படுவான். ತನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವನು ಹೆಚ್ಚಿಸಲ್ಪಡುವನು. இப்படிப்பட்ட ஜெபம் கூட நம்ம வாழ்க்கையில இருக்கணுங்க. ಇಂಥ ಪ್ರಾರ್ಥನೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು. மற்றவர்களை சுட்டி காட்டி ஜெபம் பண்ணாத. ಬೇರೆಯೊಬ್ಬರನ್ನು ಚುಚ್ಚಿ ತೋರಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬಾರದು. உன்னை குறித்து உன் நிலைமை குறித்து பார்த்து ஆண்டுகிட்ட அறிக்கை பண்ணு, அவ்வளவுதான். ನಿನ್ನನ್ನು ಕುರಿತು ನಿನ್ನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕುರಿತು ಕೇಳಿಕೋ ದೇವರ ಹತ್ರ. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ அப்ப இந்த ಉಂಟಾಗಲಿ. இடத்துல நாம என்ன வரோம்? ಈಗ ಇಲ್ಲಿ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವೇನ್ ಮಾಡಬೇಕು? 10 பேர் ஜெபம் பண்றாங்க. ಇಲ್ಲಿ 10 ಜನ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். ದೇವರೇ ನಮ್ಮನ್ನು ಕರುಣಿಸು ಎಂದು ಶಬ್ದವಿಟ್ಟರು. சத்தமிட்டு கேட்டாங்க. ಅವರು ಕೂಗಿ ಕೇಳಿಕೊಂಡರು. கூட என்ன பண்ணா? ಕುಟ್ಟು ಕುರುಡ ಕೂಡ ಏನು ಮಾಡಿದನು? கூப்பிட்டான் இயேசுவை. ಶಬ್ದವಿಟ್ಟು ದೇವರನ್ನು ಕೂಗಿದನು. இல்லையா? எரிகோ பட்டணத்து போகிற வழியில இருந்த 2 பேர் ஜெபம் பண்றாங்க. ಎರಿಕೋ ಪಟ್ಟಣದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಇಬ್ಬರು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. சத்தமிட்டு கூப்பிடுறாங்க. ಶಬ್ದವಿಟ್ಟು ಕೂಗುತ್ತಾರೆ. ಜನக்கூட்டத்தை நெரிசல். ಜನ ಗುಂಪಾಗಿ பேசிட்டு போவாங்க. ಜನ ಬಹಳ ಗುಂಪಾಗಿದ್ದರು. அதனால கேட்காது. ಅದರಿಂದ ಕೇಳುವುದಿಲ್ಲ. அதனால என்ன செய்யும்? இவங்க சத்தம், ಅದರಿಂದ ಇವರ ஜனங்கள் ಶಬ್ದವು, பேசுதான சத்தத்தை காட்டிலும் இவங்க சத்தம் எப்படி ಅಂದக்குது? ಜನರು ಕೂಗುವಂತ ಶಬ್ದಕ್ಕಿಂತ ಇವರಿಬ್ಬರ ಶಬ್ದ ಹೇಗಿದೆ? ரொம்ப அதிகமா சத்தமா நசனாக இயேசுவே இறங்குன்னு கேட்டாங்க. ಬಹಳ ಶಬ್ದವಾಗಿ ದೇವರನ್ನು ಕೂಗಿದರು. ஹalleluya. ಹalleluya. ஆண்டவருக்கு எட்டப்பட்டது. ಆ ಶಬ್ದವು ದೇವರ ಬಳಿ ಮುಟ್ಟಿತು. ಶಿಷ್ಯರು ಅನುப்பிடுறாங்க. ಶಿಷ್ಯರನ್ನು ಕಳಿಸಿದರು. எல்லாம் ಓಡ್றாங்க, ತಡೆಕறாங்க. ಎಲ್ಲರೂ ಓಡಿದರು, ತಡೆದರು. கொண்டு வாங்க நிறுத்துங்க அப்படின்றாரு. ಅವರನ್ನು ಕೊಂಡು ಬಂದು ನಿಲ್ಲಿಸಿರಿ என்ன வேண்டுமான்னு கேக்குறாரு. என்ன வேண்டுமான்னு கேக்குறாரு. ಏನು ಬೇಕಪ್ಪ ಎಂದು ಕೇಳುತ್ತಾರೆ. பார்வடைய வேண்டும் ஆண்டவரே. ನಾನು ದೃಷ್ಟಿಯನ್ನು நான் பார்வடைய வேண்டும் ஆண்டவரே. ನಾನು ದೃಷ್ಟಿಯನ್ನು நான் உலகத்தை ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. பார்க்க வேண்டும். ನಾನು ಈ ಲೋಕವನ್ನು நான் தாய் ನೋಡಬೇಕು. பார்க்க வேண்டும். ನನ್ನ ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು குடும்ப பிள்ளைகளை ನೋಡಬೇಕು. பார்க்க வேண்டும். ಕುಟುಂಬ ಮಕ್ಕಳನ್ನು ನಾನು ಉಮ್ಮೆ பார்க்க ನೋಡಬೇಕು. வேண்டும். ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಬೇಕು. ஹalleluya. ಹalleluya. இப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணுங்க. ಇಂಥ ವಿಜ್ಞಾಪನೆ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಇರಬೇಕು. காத்துக்கொள்ளும், கிருபை தாரும், ஆசீர்வாதம். ಕಾದುಕೊಳ್ಳು, ಕೃಪೆ ನೀಡು, ಆಶೀರ್ವದಿಸು. டாடா காமிச்சிட்டு ಅದೇ ஜெபம். ಹೋಗಿ ಬರುತ್ತೇನೆ ದೇವರೆಂದು ಹೋಗು. இல்ல, ಹೀಗಿರಬಾರದು. ஜெபத்தில் இருக்கணும், தரிக்கணும். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಧರಿಸಿರಬೇಕು. சகோதரிமாருங்க மணிக்கணக்கில் முட்டி போட்டு ஜெபம் பண்றாங்க, வந்து உட்காந்து ಜெபம் பண்றாங்க. ಇಲ್ಲಿ ಗಂಟೆ ಕಟ್ಟಲೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು, ಮೊಣಕಾಲು ಹಾಕಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. வந்து பாருங்க, ಬಂದು ನೋಡಿರಿ, கூட ಜಾಯಿನ್ பண்ணீங்க, ஜெபம் பண்ணுங்க. ಜೊತೆ ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. வீட்ல இருக்காதீங்க. வீட்ல இருக்கிற விசுவாசி யாரா இருந்தா, ಮನೆಯಲ್ಲಿರೋ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಯಾರಿದ್ದರು, வெள்ளிக்கிழமை ಸಹೋದರಿಯರು ಶುಕ್ರವಾರ தரித்திரம் தான் வரும். தரித்திரம் தான் வரும். ದರಿದ್ರ ಬರುತ್ತೆ. வியாபாரம் பண்ண போனா கூட ವ್ಯಾಪಾರ ಮಾಡಲು ಹೋದರೂ ಕೂಡ சுக்கிரவாரம் பண்ணு பிரேயர் ಮಾಡಿ. ಶುಕ್ರವಾರ ಬಂದು கர்த்தர் சொன்ன பிரகாரம் செய். ಕರ್ತನೆ ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ வீட்டுக்காரர் ಮಾಡು. சொன்ன தடை பண்ணனா அவ்வளவுதான், ஜாக்கிரதையாரு, லாஸ் ஆயிடுவேன். எங்கிறாரு கிரீஷா, எங்கிறாரு கையெடுப்பா, அங்கே தாங்கிறியா பிரயிலா, தடை பண்ணக்கூடாது. நீ தான் ஜெபம் பண்ணலாம், பொண்டாட்டி ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், விட்டு கொடுக்கணும் ஆண்டுகிட்ட போகிறதுக்கு எல்லாத்துக்கும். பிரயிலாட் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் ஹல்லேலூயா வரவே மாட்டேதாப்பா. ஆமாம், அவர் கொண்டு சொல்கிறேன்னு நினச்சிக்கிறீங்களா? உங்களுக்கு எல்லாரும் தான் சொல்கிறேன். ಎಲ್ಲರಿಗೂ ಹೇಳುತ್ತಿರುವುದು. வீட்டில் சும்மா உட்காந்துக்காத தாய் ಮನೆಯಲ್ಲಿ ಸುಮ್ಮನೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳಬಾರದು. ஜெபம் பண்ணு நல்லா. ಶುಕ್ರವಾರ ಬಂದು சபை ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. வளர்ச்சிக்கு, ஊழியத்துக்கு, உன் குடும்ப ஆசிரியத்துக்கு வா, வந்து ஜெபம் பண்ணு. ಸಭೆ ಬೆಳವಣಿಗೆ ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೂ ಬಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. என்ன வயசுமா மூப்பரம்மா? 68. 80 வயசு. கரத்தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போமா. ಅವರಿಗೆ நல்லா கரத்தட்டுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟೋಣ.
80 வயசுல பாருங்க வயசான குமரி. ஆ ஓ சரி சரி ஓகே, 90 கூட வச்சுங்க எல்லாரும். பாருங்க எப்படி போய் இந்த வயசுல கூட போய் செய்யறாங்க. ಈ ವಯಸ್ಸಲ್ಲೂ ಹೇಗೆ ಹೋಗಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾರೆ. அப்படி இருக்கணுங்க, நல்லதுங்க. ಹಾಗೆ ಇರಬೇಕು. வயசான்னு சொல்றதுல வெக்கப்படக்கூடாது. ಆ ವಯಸ್ಸನ್ನು ಹೇಳಲು ನಾಚಿಕೆ ಪಡಬಾರದು. சொல்லணுமா வயசு? என்னம்மா வயசு சொல்ல மாட்டியா? பாத்தியா தெரியும். இல்ல தப்பு அது, ತಪ್ಪು. ஆ ஆ எல்லாரும் வயசு, எல்லாரும் வயசு கூட கேட்டு தெரிஞ்சுக்கணும், நல்லது. நல்லதுமா, நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க தேவ பிள்ளைகளை, தேவர மக்களே, வயசான கூட கர்த்தருடைய மகிமைக்காக எல்லா காரியங்களும் செய்யறதுக்கும் ஜபத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்றதுக்கும் வேலை செய்யறதுக்கு இருக்கும்போது நீ நான் எப்படி இருக்கணும்ன்ற. ವಯಸ್ಸಾದರೂ ಪ್ರಾರ್ಥಿಸಲು, ಕೆಲಸ ಮಾಡಲು, ಮನೆ ಕೆಲಸ ಮಾಡಲು ಇರಬೇಕಾದ್ರೆ ನಾವೆಲ್ಲ ಹೇಗಿರಬೇಕು? கடவுள்கிட்ட வரணும் தானே, ದೇವರ ಬಳಿ ಬರಬೇಕಲ್ಲ, நல்லா ஜெபிக்கணும், துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும் தானே. ಚೆನ್ನಾಗಿ ಸ್ತುತಿ ಪ್ರಾರ್ಥನೆ புதிய ஏற்பாட்டு ಮಾಡಬೇಕಲ್ವಾ? காலத்துல அண்ணால் எத்தனை வயசுங்க? ಹೊಸ 84 வயசு. ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಅನ್ನಲ ವಯಸ್ಸು 84 84 ವಯಸ್ಸುல வந்து 84 ವಯಸ್ಸಲ್ಲಿ ಬಂದು ದೇವರ ಬಳಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದಳು. சில புருஷமாருங்க விட்டு போகணும், தாய்மாருங்க போங்கம்மா போங்க ஜபத்துக்கு போங்கம்மா நல்லதுன்னு. ಕೆಲವು ಗಂಡಂದಿರು ಬಿಟ್ಟು ಕೊಡಬೇಕು, ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಿಲ್ಲ ನೀನಾದರೂ அப்படியே இருந்துறாத. ಹಾಗೆ ನಾವು ಇದ್ದು ಬಿಡಬಾರದು. அப்படியே புருஷமாರು கூட அப்படி இருக்க கூடாது. ಪುರುಷರು ಹಾಗೆ ಇದ್ದು ಬಿಡಬಾರದು. நீங்களும் வரணும், ஜெபம் பண்ணணும். ನೀವು ಬಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. இல்லையா? ரொம்ப நல்லது ஜெபத்தினால. ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯದು. ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ಅನೇಕ நல்ல ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು பெற்றுக்கிறோம். ಅಧಿಕವಾದ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಲು ಅನೇಕ நல்ல ಸಾಧ್ಯ. ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು பெற்றுக்கிறோம். ಹೆಚ್ಚಿನ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ಹalleluya. அப்ப தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆண்டவருக்கு பாருங்க, ದೇವರಿಗೆ ನೋಡಿ, இந்த இயேசுவான் பிதாவாகிய தேவனுக்கு ತಂದೆಯಾದ ದೇವರಿಗೆ ஜபத்தினாலும் மற்ற ஊழியத்தினாலும் மற்ற தேவனுடைய நீதி நிறைவேற்றினாலும் உண்மையாய் ஆண்டவர் இயேசு செய்தபடியால், தேவனுக்கு பிரியமாய் செய்தபடியால், ತಂದೆಯಾದ ದೇವರಿಗೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ತನ್ನ ನೀತಿಯನ್ನು ನೆರವೇರಿಸಿದ್ದರಿಂದ, ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡಿದ್ದರಿಂದ என்னாச்சுங்க? ಪ್ರೀತಿ ಏನಾಯಿತು? அதிகமா வந்தது. ಪ್ರೀತಿ ತುಂಬಾ ಹೆಚ್ಚಾಯಿತು. கடவுள்கிட்ட நம்ம அதிக நேசத்தை நாம் பெற்றுக்கணும்னா, ದೇವರ ಬಳಿ ನಾವು ಹೆಚ್ಚಿನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕೆಂದರೆ ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செஞ்சினே, ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಲೇ ಇರಬೇಕು. ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು, ಸ್ತುತಿಸಬೇಕು, ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸಬೇಕು, தேவ சமூகத்தில் ஆராதனையில் பங்கு பெற வேண்டும். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಬೇಕು. வந்து போறது ಮಾತ್ರ ಇಲ್ಲ, ವಾರದಲ್ಲಿ ಒಂದು ಸಲ ಬಂದು ಹೋಗುತ್ತಾರಲ್ಲ, ಎಲ್ಲಾ ದಿನವೂ ಬರಬೇಕು. சபையில என்னென்ன ஆவிக்குரிய கூட்டங்கள் இருக்கிறதோ, ಸಭೆಯಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಆತ್ಮಿಕ ಕೂಟಗಳಿದೆಯೋ ಎಲ್ಲ ಕಲந்து உற்சாகமா வரணுங்க. ಎಲ್ಲಾ ಕೂಟಗಳಲ್ಲಿ ಉತ್ಸಾಹವಾಗಿ ಬರಬೇಕು. சொல்லறதுக்கு முன்னாடியே வரணும், ಹೇಳೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆನೇ ಬರಬೇಕು. ஆண்டவர் பார்க்குவார் நம்ம மீது அதிகம் பிரியமா இருப்பார். ಆಗ ದೇವರು ನೋಡಿ ನಮ್ಮ ಮೇಲೆ ಅಧಿಕವಾದ ಪ್ರೀತಿಯನ್ನು ಯೇಸು ಮೇಲೆ ಪ್ರಿಯமா இருந்தாரு, ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ಪ್ರಿಯವಾಗಿ, தானியேல் ಮೇಲೆ ಪ್ರಿಯமா இருந்தாரு, தானியேல் ಮೇಲೆ, ದಾನಿಯೇಲನ ಮೇಲೆ அப்ப தானியேல் ಮೇಲೆ ಪ್ರಿಯமா இருந்தபடியா, ದಾನಿಯೇಲನ ಮೇಲೆ ಪ್ರಿಯವಾಗಿದ್ದರಿಂದ, எனக்கு பிரியமானவனே உன் ஜெபம் கேட்கப்பட்டது, கட்டளை வெளிப்பட்டது. ನನಗೆ ಪ್ರಿಯವಾದವನೇ ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಲ್ಪಟ್ಟಿತು, ನಿನಗೆ ಉತ್ತರವು ಸಿಕ್ಕಿತು. அதே மாதிரி ಅದೇ ಕುಷ್ಠರೋಗಿ ಕೂಡ என்ன செய்றாங்கன்னா, ಕುಷ್ಠರೋಗಿಗಳು ಕೂಡ ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, கடவுள்கிட்ட போய் ஜெபம் பண்றாங்க. 10 ಜನ ಕರ್ತನ ಬಳಿ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾರೆ, அவங்க ಕುಷ್ಠத்துக்காக, ಅವರ ಸೌಖ್ಯಕ್ಕಾಗಿ. ಇದನ್ನ ವಾಕ್ಯಕೊಂಡು ನಾನು சொல்லிಕೊಂಡು போனா டைம் ஆயிடும், நேரம் ஆயிடும். ಇದನ್ನ ವಿವರಿಸ್ತಾ ಹೋದ್ರೆ அவங்க ஜெபம் பண்ணாங்க, ಅವರು ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. ஆண்டவர் என்ன பண்ணாரு? ದೇವರು ಏನು ಮಾಡಿದರು? ಕುಷ್ಠத்தை நீக்கிட்டாரு, ಅವರ ಕುಷ್ಠರೋಗವನ್ನು நல்லா ನೀಗಿಸಿದರು, ಆಯ್ತು, ಚೆನ್ನಾಗಿ ಆಯ್ತು, போகும்போது நல்லா ஆயிட்டு. ಅವರು ಪೂರ್ಣವಾಗಿ ಸೌಖ್ಯವನ್ನು எல்லாரும் என்ன பண்ணுங்க? ನೀವೆಲ್ಲರೂ தேவாலயத்துக்கு போங்கன்ற, ದೇವಾಲಯಕ್ಕೆ ಹೋಗಿರಿ. வழி எந்த பக்கம் அனுப்புறாரு? ದಾರಿ ಯಾವ ಕಡೆ ಕಳಿಸುತ್ತಾರೆ? உலகத்து பக்கம் போங்க, ஊரெல்லாம் போய் சுத்தி திரின்னு சொல்லிட்டாரா? ಹಾಗೆ ಹೋಗಿ ಸುತ್ತೀರಿ ಎಂದು ಹೇಳಿದರಾ? நான் சோகன் டம் கடி நர இல்லவே இல்ல, ಹಾಗೆಲ್ಲ ಸುತ್ತಿಕೊಂಡು ಬನ್ನಿ ಎಂದು ಹೇಳಲಿಲ್ಲ. இல்லையா? பிரைலாட் ஹalleluya. ஹalleluya. எங்க போங்க நீங்க? ಹೇಗೆ ಎಲ್ಲಿ? தேவாலயத்துக்கு போங்க. ದೇವಾಲಯಕ್ಕೆ என்ன இருக்கிறது? ಅಲ್ಲಿ ಏನಿರಬೇಕು? தேவனாகிய கர்த்தர் மோசே கொடுத்த நியாயப்பிரமாணம் இருக்கிறது. ತಂದೆಯಾದ ದೇವರು ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ, ಮೋಸೆಗೆ ಕೊಟ್ಟ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವಲ್ಲಿ ಇದೆ. அதை கைக்கொள்ள முடியாது, நீங்க போங்கன்றார். ಅದನ್ನು ಕೈಯಾಳುವಂತೆ ನೀವು ಹೋಗಿರಿ. ஹalleluya. 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 சுகம் பெற்றவர்கள், சௌக்கியವನ್ನು பலவீனமானவர்கள், வியாதி உள்ளவர்கள், பாவிகள், துன்மார்க்கர்கள், மற்றும் அநேக விதத்துல பிரச்சனை உள்ளவர்கள், ಅನೇಕ ಸಮಸ್ಯೆ கிறிஸ்து ಇರುವವರು மூலமாக ಕ್ರಿಸ್ತನ விடுதலை ಮುಖಾಂತರವಾಗಿ பெற்றுக்கொண்டு, ಬಿಡುಗಡೆಯನ್ನು சுகம் ಹೊಂದಿಕೊಂಡು, பெற்றுக்கொண்டு, ಸೌಖ್ಯವನ್ನು அற்புதம் ಹೊಂದಿಕೊಂಡು, பெற்றுக்கொண்டு, ಅದ್ಭುತವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು, ஜீவனை பெற்றுக்கொண்டு, ಜೀವನವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು, ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு? ಕರ್ತನಾದ ಯೇಸು வழியை ಹೇಳುತ್ತಾರೆ, காமிக்கிறார், ಮಾರ್ಗವನ್ನು சத்திய மார்க்கத்தை காமிக்கிறார், ಸತ್ಯ ಮಾರ್ಗವನ್ನು நியாயப்பிரமாணத்தை ತೋರಿಸುತ್ತಾರೆ, காண்பிக்கிறார், ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವನ್ನು தேவ சபையை ತೋರಿಸುತ್ತಾರೆ, காண்பிக்கிறார், ದೇವ ಸಭೆಯನ್ನು தேவ ராஜ்யத்தை ತೋರಿಸುತ್ತಾರೆ, காண்பிக்கிறார். ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು அங்கே நீ போக வேண்டும்.
வேண்டும். ಅಲ್ಲಿಗೆ ನೀನು ಹೋಗಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உனக்கு எனக்கு அதான் தேவை. ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಅದೇ நாம் ಬೇಕು. பெற்றுக்கொண்ட சுகத்துக்காக, ನಾವು நாம் ಪಡೆದುಕೊಂಡ பெற்றுக்கொண்ட ಸೌಖ್ಯಕ್ಕಾಗಿ, கிருபைகளுக்காக, நாம் பெற்றுக்கொண்ட ஐஸ்வர்யத்துக்காக, நாம் பெற்றுக்கொண்ட ஆரோக்கியத்துக்காக, நாம் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்துக்காக, நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்காக, என் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் செல்ல வேண்டும். எப்போதுமே ರಾಜ್ಯವನ್ನೇ ಕುರಿತು ಹೇಳುವವರಾಗಿರಬೇಕು. வாழ்க்கை அதுதான் ரொம்ப முக்கியம். ಜೀವನದಲ್ಲಿ ಅದೇ ತುಂಬಾ நீ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. பெற்றுக்கொண்டு பின்மார்க்கமா போவனால் நரகம். ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ನಾವು ಹಿಂಜಾರಿ ಹೋದರೆ ಅದು ನರಕ. நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட தேவனுக்கு முன்பாக நடப்பாயானால், தேவனுடைய சமூகத்தில் போயானால் தேவராஜ்யம். ನೀನು ದೇವರ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ದೇವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದರೆ ನಿನಗೆ ದೇವರ ರಾಜ್ಯ. ஆமென். எது வேண்டுமா இருக்கிறது உங்களுக்கு? ನಿಮಗೆ ಯಾವುದು ಬೇಕು? ஆனா இந்த 10 குஷ்டரோகிகளே, ಆದರೆ ಈ 10 ಕುಷ್ಠರೋಗಿಗಳು, ஒருவன் மாத்திரம் என்ன செய்தான்? ಒಬ್ಬನು ಮಾತ್ರ ಏನು ಮಾಡಿದನು? ஆண்டவரை நோக்கி ஓடி வந்தான். ದೇವರನ್ನು ಹುಡುಕಿ ಓಡಿ ಬಂದನು. பாருங்க, அவர்களில் ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்ப வந்து உரத்த சத்தத்தோ தேவனை மகிமைப்படுத்தினான். ಆತನಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಸೌಖ್ಯ ಹೊಂದಿದ್ದನ್ನು ಕಂಡು ದೇವನಿಗೆ ಹಿಂದಿರುಗಿ ಬಂದು ಕೃತಜ್ಞತೆಯಲ್ಲಿ ಶಬ್ದವಿಟ್ಟು ದೇವರನ್ನು அது மாத்திரம் இல்ல, அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்தான். ಅವನ ಪಾದಕ್ಕೆ ಉದ್ದ அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். ಅವನಿಗೆ ಸ್ತುತಿ ಸಲ್ಲಿಸಿದರು. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை, ನೀನು ಹೊಂದಿಕೊಂಡ நீ பெற்றுக்கொண்ட ರಕ್ಷಣೆಗೆ, சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஜீவனையும் கர்த்தருக்கு நீ நன்றியான ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுடைய சமூகத்தை தாழ விழ வேண்டும். ನಾವು ಪಡೆದುಕೊಂಡ ಎಲ್ಲಾ ಸೌಖ್ಯ ಆರೋಗ್ಯ ಬಲಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಬಂದು ಅಡ್ಡ ಬೀಳಬೇಕು. ஆமென். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. அந்த பயபக்தியிலே இருப்பு இல்லை என்றால், ಆ ಭಯಭಕ್ತಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಇಲ್ಲದಿದ್ದರೆ நீ நிர்விசாரி, ನೀ ನಿರ್ವಿಚಾರವಾಗಿ நீ தேவனுக்கு பிரியமானவன் அல்ல, பிரியமானவள் அல்ல. ಪ್ರಿಯವಾದವಳಲ್ಲ. யோசித்து பார். ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. கர்த்தர் எவ்வளவு நன்மையான காரியம் செய்திருக்கிறார் ಕರ್ತನು வாழ்க்கையிலே. ಎಷ್ಟೊಂದು ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ கர்த்தர் ಜೀವನದಲ್ಲಿ வாழ்க்கையிலே எவ்வளவு ಮಾಡಿದ್ದಾರೆ. ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಎಷ್ಟೊಂದು ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು கடந்த ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. வருஷத்துல எவ்வளவு நன்மையான காரியம் செய்திருக்கிறார். ಕಳೆದ ವರ್ಷದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಉತ್ತಮ இந்த ಕಾರ್ಯಗಳನ್ನು 2026 ಮಾಡಿದ್ದಾರೆ. கூட கர்த்தர் இன்னும் ஏராளமான ஆசீர்வாதங்களை பொக்கிஷங்களை நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். 2026 ಕೂಡ ಅಧಿಕವಾದ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಕೊಡ அதற்கேற்ற நன்மை உள்ள ಸತ್ತನಾಗಿದ್ದಾನೆ. பிள்ளைகளாய் நீ வாழ வேண்டும் ಅದಕ್ಕೆ கிறிஸ்துவுக்காக. ತಕ್ಕ ಒಳ್ಳೆ ಮಕ್ಕಳಾಗಿ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಬಾಳಬೇಕು. இந்த ஒருவன் மாத்திரமாக ಈ ಒಬ್ಬನು ಮಾತ್ರ தேவனை மகிமைப்படுத்தினான். ದೇವರನ್ನು ಮಹಿಮೆ தேவ ಪಡಿಸಿದನು. பாதத்தருகிலே முகங்குப்புற விழுந்தான். ದೇವರ ಪಾದಕ್ಕೆ ಅಡ್ಡ ಬಿದ್ದನು. தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். ದೇವನಿಗೆ ಸ್ತುತಿಯನ್ನು இந்த ಸಮರ್ಪಿಸಿದನು. அனுபவம் உனக்கு எனக்கு எப்போது இருக்க ಈ வேண்டும்? ಅನುಭವ ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ இதுதான் ಇರಬೇಕು. நன்றியான ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளாய் நாம் செலுத்தலாம் இருக்க வேண்டும் ಇದು தேவனுக்கு. ಕೃತಜ್ಞತೆಯುಳ್ಳ ದೇವರ ಮಕ್ಕಳಾದ ನಾವು ಸಲ್ಲಿಸುವ இவன் ಸ್ತೋತ್ರವಾಗಿರಬೇಕು. அந்நியனா இருக்கிறான், சமாரியனா இருக்கிறான், ಇವನು யூத ಸಮಾರ್ಯದವನಾಗಿದ್ದಾನೆ, குலத்தவன் அல்ல, ಯೂದ ಕುಲದವನಲ್ಲ, அந்நியஜாதியானவனா ಇವರು இருக்கிறான். ಅನ್ಯನಾಗಿದ್ದನು. யோசித்து பார், அந்நியவன் எப்படி செய்றான்? ಅನ್ಯನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? ஆண்டவர் மேல பூர்ண நம்பிக்கை வைக்கிறான். ದೇವರ ಮೇಲೆ ಪೂರ್ಣ ನಂಬಿಕೆ பூர்ண ಇಡುತ್ತಾನೆ. இதயத்தோடு தேவனை தொழுது கொள்கிறான். ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ದೇವರನ್ನು நான் ಆರಾಧಿಸುತ್ತಾನೆ. குற்றமாயிருந்தேன், ನಾನು ಕುಷ್ಠವಾಗಿದ್ದೆ, நான் பலவீனமாய் இருந்தேன், நான் பலவீனமாய் என் அண்டையில் வரவில்லை, ನನ್ನ ಮಕ್ಕಳು ನನ್ನಲ್ಲಿ ಬರಲಿಲ್ಲ, என் அண்டையில் யாரும் வரவில்லை, ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಯಾರು ಬರಲಿಲ್ಲ, எனக்கு நல்ல வார்த்தை சொல்றது கிடையாது, ನನಗೆ ಒಳ್ಳೆ ಮಾತನ್ನು ಯಾರು என்னை ಹೇಳಲಿಲ್ಲ, பகைத்தார்கள், வெறுத்தார்கள், ನನ್ನನ್ನು ಹಾಗೆ என்னை ಮಾಡಿದರು, தூரமாக்கினார்கள், ನನ್ನನ್ನು ದೂರ என்னை ಮಾಡಿದರು, புறம்பாக்கினார்கள், ನನಗೆ ಹೊರಗೆ ತಳ್ಳಿದರು, கிராமத்துக்கு வெளியே பாளையத்தில் இருக்கிறேன், ಪಾಳೆಯದ ಹೊರಗೆ ಹಾಕಿದರು, நான் கிட்ட சேர முடியவில்லை மனிதர்கள் அண்டையிலே, ನಾನು ಕುಟುಂಬದ ಸಮೇತ அவர்கள் ಸೇರಲಾಗಲಿಲ್ಲ, என் அண்டையிலே சேர மாட்டார்கள், ಅವರು ನನ್ನೊಂದಿಗೆ ಸೇರುವುದಿಲ್ಲ, என்னை வெறுக்கிறார்கள், ನನ್ನನ್ನು ಹಾಗೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆனா நானும் ஆண்டவரே, ಆದ್ರೆ ನಾನು ದೇವರೇ, உம் மண்டையில் நான் வரும்போது ನಿಮ್ಮಲ್ಲಿ ನಾನು என்னை ಬರುವಾಗ நேசித்தீர் ஆண்டவரே, ನನ್ನನ್ನು என் ಪ್ರೀತಿಸಿದ್ದೀರಿ பாவத்தை ದೇವರೇ, மன்னித்தீர் ஆண்டவரே, ನನ್ನ ಪಾಪ என்னை ಕ್ಷಮಿಸಿದ್ದೀರಿ குணப்படுத்தீர் ದೇವರೇ, ஆண்டவரே, ನನ್ನ உம்மை ಸೌಖ್ಯಪಡಿಸಿದ್ದೀರಿ தாழ விழுந்து ದೇವರೇ, நான் உம்மை வணங்குகிறேன் ஆண்டவரே. ನಾನು ನಿಮ್ಮ ಪಾದಕ್ಕೆ ಅಡ್ಡ ಬೀಳುತ್ತೇನೆ ದೇವರೇ. இந்த அனுபவம் ஒவ்வொரு மக்களுக்கு இருக்க வேண்டும். ಈ ಅನುಭವ ಒಬ್ಬೊಬ್ಬ ಮಕ್ಕಳಿಗೆ ಇರಬೇಕು. Lord, hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தாழ விழுந்த மோகப்புற விழுந்த தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். ಅವನು ಉದ್ದಂಡ ನಮಸ್ಕಾರ ಮಾಡಿ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಿದನು. தேவனை மகிமைப்படுத்துகிறான், ಅವನು ದೇವರನ್ನು தேவனை ಮಹಿಮೆಪಡಿಸಿದನು, ஸ்தோத்திரிக்கிறான், ದೇವರನ್ನು தேவனை ಸ್ತುತಿಸಿದನು, கொண்டாடுகிறான். ದೇವರನ್ನು ಕೊಂಡಾಡಿದನು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவளை பார்த்து சொல்றாரு, ಅವರನ್ನು ನೋಡಿ மக்களை ಹೇಳುತ್ತಾನೆ. பார்த்து சீசர்கிட்ட சொல்றாரு, இயேசுநாதரே, ಯೇಸು ಸ್ವಾಮಿ 10 ಶಿಷ್ಯರ ಬಳಿ பேர்ல ಹೋಗುತ್ತಾರೆ. ஒருவன் சமாரியனா இருக்கிறான், அந்நியனா இருக்கிறான். 10 ಜನರಲ್ಲಿ ಈ ಸಮಾರ್ಯನು இவன் ஓடி ಅನ್ಯನಾಗಿದ್ದಾನೆ. வந்து சோகம் பெற்றுக் கொண்டு என் அண்டையில வருகிறானே. ಅವನು ಸೌಖ್ಯ ಹೊಂದಿಕೊಂಡು ನನ್ನಲ್ಲಿ ಓಡಿ ಬಂದಿದ್ದಾನಲ್ಲ. மக்களை காட்டிலும் இவன் தான் விசேஷமானவன். ಬೇರೆಯವರಿಗಿಂತ ಇವನೇ ವಿಶೇಷವಾದ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் அப்படிதான் நம்ம விசேஷமா மாத்துவார். ಕರ್ತನು ಹಾಗೆ ನಮ್ಮನ್ನು ವಿಶೇಷವಾಗಿ ஒவ்வொரு கர்த்தர் ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. விசேஷமாய் பார்ப்பார். ஒவ்வொரு ಕ್ಷಣವೂ ದೇವರು நம்ம மீது ವಿಶೇಷವಾಗಿ அளவறிந்த அன்பு ನೋಡುತ್ತಾನೆ. வைக்கிறார், ನಮ್ಮಲ್ಲಿ ಅತಿಯಾದ நம்ம மீது ಪ್ರೀತಿ அளவறிந்த ಇಡುತ್ತಾನೆ. விருப்ப வைக்கிறார், நேச வைக்கிறார். ಅಧಿಕವಾದ ಪ್ರೀತಿಯನ್ನು ನಮ್ಮ ಮೇಲೆ நீ ಇಡುತ್ತಾನೆ. அதே வண்ணமாக கண்டிப்பாக நீ ஆண்டவருக்கு அன்பு செலுத்தலா இருக்க வேண்டும். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದೇವರಲ್ಲಿ ನೀವು ಪ್ರೀತಿಯನ್ನು ಸಲ್ಲಿಸುವವರಾಗಿರಬೇಕು. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, 10 பேர்கள் அல்லவா வந்தார்கள், 10 ಜನರು ಬಂದರಲ್ಲವಾ, மற்றவர்கள் எங்கே? ಬೇರೆಯವರು ಎಲ್ಲಿ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்படிதான் சில விசுவாசிக்கிறாங்க, ಹೀಗೆ ಕೆಲವು ವಿಶ್ವಾಸಿಗಳು ಇರುತ್ತಾರೆ. நல்லதை பெற்றுக்கிறாங்க, ಒಳ್ಳೆಯದನ್ನು
ಸುಖವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஊழியக்காரங்க போராடி ஜெபம் பண்ணி நல்ல சுகம் பெற்றுக்கிறாங்க ஆண்டுக்கு மூலமாக. ಸೇವಕರು ಹೋರಾಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಒಳ್ಳೆ ಸೌಖ್ಯವನ್ನು ಅವರು அந்த ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. விசுவாசம் இருக்காது. ಆಮೇಲೆ ನೋಡಿದ್ರೆ ಆ ವಿಶ್ವಾಸ கட்டளைக்கு ಇರುವುದಿಲ್ಲ. கீழ்ப்படி மாட்டாங்க. ಅವರು ಆಜ್ಞೆಗಳಿಗೆ சட்டத்துக்கு கீழ்ப்படி ವಿಧೇಯರಾಗುವುದಿಲ್ಲ. மாட்டாங்க. ಆಜ್ಞೆಗಳಿಗೆ ஞானம் எடுக்க ವಿಧೇಯರಾಗುವುದಿಲ್ಲ. மாட்டாங்க. ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ நம்பிக்கையில ಪಡೆಯುವುದಿಲ್ಲ. கொள்வா இருப்பாங்க. அவநம்பிக்கையில வாழ்வாங்க. ಅಪನಂಬಿಕೆಯಿಂದ ಜೀವಿಸ್ತಾರೆ. ஏனோதானே ஜீவிப்பாங்க. ಯಾಕೋ ಬೇಕು ಎಂದು ஆனா ಜೀವಿಸ್ತಾರೆ. சுகம் வேணும், பலம் வேணும், ஆசீர்வாதம் எல்லாம் வேணும். ಸುಖ ಬಲ ಆಶೀರ್ವಾದ ಎಲ್ಲ ಬೇಕು. இப்படிப்பட்ட திரிகிறதான விசுவாசியா இருக்க கூடாது. ಹೀಗೆ ಇರುವಂತ முழு ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿರಬಾರದು. மனம் இருக்க வேண்டும். ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿರಬೇಕು. முழு பிரீத்தி இருக்க வேண்டும். ಪೂರ್ಣ ಪ್ರೀತಿ ಇರಬೇಕು. தேவனுடைய சமூகத்தில் எல்லாவற்றிலுமாக அன்பு கூறி கர்த்தருடைய காரியங்களை ஈடுபட இருக்க வேண்டும். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ತೋರಿಸಿ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ஆண்டவர் ಈಡುಪಡುವವರಾಗಿರಬೇಕು. சொல்றாரு, ದೇವರು 10 ಹೇಳುತ್ತಾರೆ, பேரில் ஒருவனல்லவா 10 ಜನರಲ್ಲಿ தேவனை ನೀನೊಬ್ಬನಲ್ಲವಾ? மகிமைப்படுவதற்கு இந்த அந்நியனே ஒழிய வேறொன் இல்லையே. ದೇವರನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸಲಿ ಅನ್ಯನೇ ಹೊರತು ಬೇರೆ ಯಾರು அவனை ಇಲ್ಲವೇ? நோக்கி எழுந்தப்போ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். ನೀನು ಎದ್ದು ಹೋಗು, ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ಗುಣಪಡಿಸುತ್ತೆ ಎಂದು ಹೇಳಿದನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இப்படிப்பட்ட ஒரு சுபாவம், நம்பிக்கை, செயல்பாடுகள் நம்ம வாழ்க்கையில் அதிகமா இருக்க வேண்டும். ಇಂಥ ಸ್ವಭಾವ, ನಂಬಿಕೆ, ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು. எல்லார் கண்களும் மூடி கரங்களை உயர்த்தி ಎಲ್ಲರ ಕಣ್ಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತೋಣ. எழுந்திருப்போமா? ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. ஆண்டு சமூகத்தில் இன்று கேட்ட பிரசங்கத்தின் பிரகாரமாக ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಈ ದಿನ